ஹலோ பசங்களா, வெல்கம் பேக் டு அவர் அப்திரஸ் JEE தமிழ் சேனல். நான் உங்கள் சஞ்சய். அண்ட் இன்னைக்கு ஃபிசிக்ஸில் நம்ம என்ன கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக நீங்கள் எல்லாரும் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு கான்செப்ட் வெக்டர்ஸ் தாண்டா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த வெக்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெக்டர்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்கிறேன், இதை தெரிஞ்சுக்கோங்க. நான் பேசின வரைக்கும் 90% ஆஃப் ஒரு தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெக்கானிக்ஸில் பெரிய இஷ்யூவாக இருக்குடா. மெக்கானிக்ஸ் அப்படின்னா அந்த லாஸ் ஆஃப் மோஷன்லேருந்து 11th ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டர் இஸ் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப ஈஸி, சரியா? அதை நான் கணக்கிலே எடுத்துக்கலாம், தனியாக வச்சுடுவோம். நெக்ஸ்ட்டு மோஷன் இன் 1 டைமென்ஷன் அண்ட் 2 டைமென்ஷன் which we call as கைனமேட்டிக்ஸ். கைனமேட்டிக்ஸ் வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி டஃபராக இருக்கும் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸுக்கு. பட் இஃப் யூ கிவ் ப்ராப்பர் கொஷின் ப்ராக்டிஸ் டைமிங் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா தென் அதுவும் கிளியர் ஆகிடும். பட் அதுக்கப்புறம் தான் வருது நம்மளோட லாஸ் ஆஃப் மோஷன். லாஸ் ஆஃப் மோஷன்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸோட கான்ஃபிடன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்வைன்னு ட்ராப் ஆகிடும். லாஸ் ஆஃப் மோஷனில் கொஞ்சம் அப்படி இருக்கும். நெக்ஸ்ட் ஒர்க் பவர் எனர்ஜியில் இங்கே வந்துடும். தென் ஃபைனலாக ரொட்டேஷனல் மோஷன், சென்டர் ஆஃப் மாஸ், சர்க்குலர் மோஷன்லாம் வரப்போ அப்படியே கீழே போயிடுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இஸ் வெக்டர்ஸ் தான், சரியா? வெக்டர்ஸ் தான் ஃபுல் ரீசன் நான் சொல்ல வரல. பட் உங்களுக்கு அங்கே லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் பவர் எனர்ஜி, இந்த மெக்கானிக்ஸில் நீங்கள் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த கீ ரீசன் இஸ் யுவர் வெக்டர்ஸ். வெக்டர்ஸ் கான்செப்ட்ஸ் கிளியராக இல்லாததுனால, வெக்டர்ஸ் எப்படி ரிசால்வ் பண்ணுறதுன்னு தெரியாததுனால, வெக்டர்ஸ் எப்படி டாட் ப்ராடக்ட் எடுக்கிறது, கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தெரியாததுனால அல்டிமேட்லி நீங்கள் மெக்கானிக்ஸில் போயிட்டு டார்க் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது, இனர்ஷியா, இது மாதிரி நிறைய விஷயத்தில் நீங்கள் வந்துட்டு இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவீங்களா? ஓகே, ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த ஒன் வீடியோவில் கம்ப்ளீட் வெக்டர்ஸை பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஐ கேன் அஷ்யூர் யூ ஆஃப்டர் வாட்சிங் திஸ் வீடியோ யூ கேன் கோ டு தேட் கொஷின்ஸ், சரியா? அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்துக்கும் போயிட்டு உங்களால் புரிஞ்சுக்க முடியும் என்ன இருக்குது அப்படிங்கிறத. அண்ட் ஒரு வாட்டி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக உங்களால் கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியும். லாஸ் ஆஃப் மோஷனில், ஒர்க் பவர் எனர்ஜிலேருந்து எல்லாத்துலேயுமே, சரியா? அதுக்கு யூ ஹேவ் டு வெயிட் டில் ஐ டீச் தோஸ் சாப்டர்ஸ். பட் இப்போதைக்கு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெக்டர்ஸோட பேசிக்ஸை கிளியர் பண்ணிடலாம், சரியா? ஓகே, தென் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மச் டைம். லெட் அஸ் தென் குவிக்லி ஸ்டார்ட் வித் டுடேஸ் செஷன். ஸோ இன்னைக்கு என்னென்ன கண்டென்ட் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will be starting from what is a vector and we will move on to different types of vectors and vector addition ரொம்ப important. Finally we will conclude with your dot and cross products and right and screw rule. ஸோ இந்த கண்டென்ட் மட்டும் போதும். இதை தாண்டி நீங்கள் எதுவும் வெக்டர்ஸில் படிக்க வேணாம். இதை தாண்டி டீட்டெயிலாக வெக்டர்ஸ் எங்கே படிப்பீங்கன்னா கிளாஸ் 12th வெக்டர்ஸ் அல்ஜிப்ரா, வெக்டர் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லிட்டு மேத்தமேட்டிக்ஸில் ஒரு சாப்டர் இருக்குது, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் டீப் டவுன் வெக்டர்ஸ் படிச்சுக்கலாம், சரியா? இப்போதைக்கு ஃபிசிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இதுதான் அப்ளிகேஷன், இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் கிவ் மீ a minute, I will change my background, then we will proceed. Okay, yeah, all set. சரிடா, now let us start with a very basic question of what is a vector. ஃபர்ஸ்ட் இந்த வெக்டருங்கிற கான்செப்ட் ஏன் உள்ள வருது ஃபிசிக்ஸில் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் பாருங்களேன். நம்ம சயின்ஸில் நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது. ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னால் எதெல்லாம் உங்களால் மெஷர் பண்ண முடியுதோ அண்ட் அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மாஸை மெஷர் பண்ண முடியுமா? மெஷர் பண்ண முடியும்னா அண்ட் அதுக்கு ஒரு மீனிங் இருக்கா? ஆமாம். இப்போ மாஸ் 5 kgனா நான் வந்து 5 kg ஹெவியாக இருக்கேன், 50 kgனா நான் ரொம்ப ஹெவியாக இருக்கேன். அந்த மாதிரி உங்களால் மெஷர் பண்ணவும் முடியணும் அண்ட் அதுக்கு ஒரு ஃபிசிக்கல் மீனிங்கும் இருக்கணும் நம்மளோட ரியல் வேர்ல்டில். அதை தான் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னு சொல்லுவோம், சரியா? ஸோ நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மாஸ் இருக்குது, தென் நம்மளோட ஸ்பீடு இருக்குது, தென் நம்மளோட வெலாசிட்டி இருக்குது, ஆக்சலரேஷன் இருக்குது. இது மாதிரி நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாத்தையும் 2 கேட்டகரியில் வந்துட்டு பிரிக்கிறாங்கடா. ஓகே, ஒன் கேட்டகரி இஸ் யுவர் ஸ்கேலார், அனதர் கேட்டகரி இஸ் நோன் ஆஸ் வெக்டர். ஓகே, ஆனால் எந்த பேசிஸில் இதை பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கெல்லாம் ஜஸ்ட்டு வேல்யூ மட்டும் இருக்கும். ஸ்கேலார் அப்படிங்கிற குவான்டிட்டிஸ்லாம் என்னென்னா எந்தெந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்டெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு வேல்யூ இருக்கும், அந்த குவான்டிட்டிஸ் எல்லாம் நம்ம ஸ்கேலார் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஆனால் புரியலனா ஒரே நிமிஷம் டைம் கொடுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கேலார் அப்படின்னா ஜஸ்ட் வேல்யூ. அண்ட் ஃபிசிக்ஸில் நம்ம வேல்யூங்கிற வேர்டை யூஸ் பண்ணாமல் டெக்னிக்கலாக மேக்னிடியூட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபிசிக்ஸில் வேல்யூன்னு சொல்ல மாட்டோம், மேக்னிடியூட்னு சொல்லுவோம். மேக்னிடியூட்னா ஒன்றும் இல்லை, வேல்யூ தான், அதுக்கு இன்னொரு நேம், சரியா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 5 kg அப்படிங்கிறது என்னது? ஆனால் இது வந்து மாஸ். ஓகே, மாஸ் தான், பட்
இட் இஸ் ஜஸ்ட் அ வேல்யூ, ஒரு மேக்னிடியூட் வேல்யூ மட்டும் இருக்குது இல்லையா? ஆமாண்ணா. தென் 20 கிலோமீட்டர் பர் ஹார், 20 கிலோமீட்டர் பர் ஹார், இது வந்துட்டு இட் ரெப்ரசன்ட் ஸ்பீட் அண்ட் ஜஸ்ட் ஒரு வேல்யூ தான் இல்லையா? 20 கிலோமீட்டர் பர் ஹார், ஒரு மணி நேரத்தில் இந்த ஸ்பீடில் ஓடினீங்கன்னா உங்களால் 20 கிலோமீட்டர் கவர் பண்ண முடியும். ஓகே, ஜஸ்ட் ஒரு வேல்யூ தான். ஸோ எந்தெந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கெலாம் ஜஸ்ட் ஒரு வேல்யூ அசோசியேட் ஆகிருக்கோ அதெல்லாம் நம்ம ஸ்கேல் ஆகணும். அப்போ வெக்டர்னா என்ன? வெக்டர்னா we have a magnitude, ஒரு வேல்யூ இருக்கும், ப்ளஸ் அது கூடவே சேர்ந்து ஒரு டைரக்ஷனும் இருக்குடா. மேக்னிடியூட் ப்ளஸ் டைரக்ஷன், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, வெக்டர்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு மேக்னிடியூடும் இருக்கும், அது கூட சேர்ந்து ஒரு டைரக்ஷனும் இருக்கும். ஆனால் எக்ஸாம்பிள் கொடுங்க. ஐ வில் கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள். சி, 20 கிலோமீட்டர் பர் ஹார், 20 kilometer per hour in north direction or towards north. 20 kilometer per hour towards north. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 20 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ, 20 கிலோமீட்டர் பர் ஹார் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு வேல்யூ, ப்ளஸ் வேல்யூவோட சேர்த்து நமக்கு என்ன இருக்குது? நார்த் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷனும் இருக்குது. ஸோ வேல்யூவும் இருந்து டைரக்ஷனும் இருக்க மாதிரி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம வெக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம்டா. அவ்வளோதான் பேசிக் கிளாசிஃபிகேஷன். சரியா? ஸோ இனிமே வெக்டர் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? யூ ஹாவ் டு சே vectors are those physical quantities which possess both magnitude as well as direction da. Clear-ஆ? ஓகே, இப்போ ஆக்சுவல் டெஃபினிஷன் ஆஃப் வெக்டர்ஸ்க்கு போயிடுவோமா? வாட் இஸ் அ வெக்டர்? ஓகே, ஃபர்ஸ்ட் வெக்டருங்கிறது மேக்ஸ்ல இருந்து தான் வருது. இட் இஸ் அ மேத்தமேட்டிக்கல் டூல் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், represent physical quantities that possess both magnitude and direction. சரியா? இந்த வெக்டர்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோமா? வெக்டர் அப்படிங்கிற அந்த மேத்தமேட்டிக்கல் கான்செப்டை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுறோம்? It is used to, vectors are used to represent physical quantities. Okay, represent physical quantities. ஓகேனா? அண்ட் எந்த physical quantities ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வரோம்? ஆனால் மெயினாக we are trying to represent physical quantities which possess both magnitude, and as well as direction. Magnitude as well as direction da. Okay va? Clear ah? I hope this is clear. Okay, now அண்ணா இப்போ நீங்கள் இந்த இடத்துல ரெப்ரசன்ட்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க. ரெப்ரசன்ட்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள், எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அந்த வெக்டர்ஸை? கரெக்டான கொஸ்டின். ஃபஸ்ட்டு இந்த வெக்டர்ஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோங்கிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இப்போ யாராவது வந்து உங்கள்கிட்ட இப்படி சொல்கிறாங்க, ஐ வாக்ட் 5 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் அது என்னது? அண்ணா அது 5 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு வேல்யூ, சைஸாக இருக்கலாம், லென்த்தாக இருக்கலாம், பட் இட் இஸ் அ வேல்யூ, ரைட்? ஸோ அதனால் இந்த குவான்டிட்டியை we term as a scalar quantity, whereas அதே பர்சன் உங்கள்கிட்ட இப்படி சொன்னாருன்னா ஐ வாக் 5 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் நார்த் டைரெக்ஷன் அப்படின்னு சொன்னாருன்னா இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? ஒரு வேல்யூவும் சொல்கிறாரு, அதோட சேர்த்து ஒரு டைரெக்ஷனும் சொல்கிறாரு. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம என்னன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், அது என்னன்னு சொல்லி டேர்ம் பண்ணுவோம். வி டேர்ம் வெக்டர் குவான்டிட்டிஸ். வெக்டர் குவான்டிட்டிஸ். ஓகேவா? கிளியரா? ஓகே, இப்போ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வெக்டருக்குள்ளே போவோம். ஒரு வெக்டரை நம்ம எப்படி வரையுவோம் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு லெட்ஸ் லேர்ன் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன், அதாவது எப்படி ட்ரா பண்ணி ஒரு பிக்சராக அதை ரெப்ரசென்ட் பண்ணுவோன்னு பார்ப்போம். ஜென்ரலாக வெக்டர்ஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் இது என்னது? ஏரோ மார்க். ஓகே, நான் பார்த்துருக்கேன். இது என்ன டாட்டாக போட்டிருக்கீங்க? அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். யூ கேன் லீவ் திஸ். ஓகேவா? இதுதான் ஜென்ரலி வெக்டர் அப்படிங்கிறது இதுதான். சரியா? திஸ் இஸ் அ வெக்டர்.
அண்ட் வெக்டரோட பார்ட்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணுறேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் ஒரு வெக்டர் கிட்ட போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆமாண்ணா, மேக்னிடியூட்னா என்ன? ஒரு வேல்யூ. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெக்டர் இருக்குடா, 5 கிலோமீட்டர் இன் நார்த் டைரக்ஷன். இது ஒரு வெக்டர் குவான்டிட்டின்னு சொல்லிட்டேன். இதை எப்படி நான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன்னா, ஐ எம் கோயிங் டு யூஸ் த ஃபாலோவிங் வே. ஃபர்ஸ்ட் இந்த மேக்னிடியூட் இருக்குல்ல, இந்த மேக்னிடியூட் இருக்குல்ல, அதை ட்ரா பண்ணும்போது நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன்னா, இதோட லென்த்தாக ரெப்ரசென்ட் பண்ணுவேன்டா. ஆனால் புரியல. சிம்பிள். இப்போ 1 கிலோமீட்டராக இருந்துச்சு அப்படின்னா நான் குட்டியாக ஒரு வெக்டர் வரைவேன். 5 கிலோமீட்டர்ஸாக இருந்துச்சுன்னா நான் நல்லா பெருசாக ஒரு வெக்டர் வரைவேன். Okay, according to the magnitude the length of the vector varies. magnitude அதிகமாக இருந்தால் length அதிகமாக வரைவேன், magnitude கம்மியாக இருந்தால் length கம்மியாக வரைவேன். ஸோ அல்டிமேட்லி இப்படி ஒரு வெக்டர் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா உங்களால் அதை பார்த்தோன்னே என்ன சொல்ல முடியும்? ஆனால் இந்த வெக்டரோட லென்த்து represents the magnitude of the vector. ஓகே, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வெக்டரோட லென்த்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஆனால் அந்த வெக்டரோட லென்த்து வந்துட்டு மேக்னிடியூடை ரெப்ரசென்ட் பண்ணுதுண்ணா. ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட்டு, ஆனால் இங்கே நார்த் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்களே, ஒரு வெக்டருக்கு போத் மேக்னிடியூடும் தேவை, டைரக்ஷனும் தேவை. ஸோ டைரக்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெக்டர் எப்படி போகுது? ஆனால் இதோ இப்படியே போகுதுண்ணா, விட்டா அப்படியே இந்த டாட்டட் லைனில் போயிட்டே இருக்கும். அது எந்த டைரக்ஷனில் அலைன் ஆயிருக்கோ அதை தான் நம்ம டைரக்ஷன் ஆஃப் வெக்டர்னு சொல்லுவோம். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா வெக்டர் இப்படி அலைன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் வெக்டர். திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ். ஓகே, டைரக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ். கிளியரா? புரிஞ்சுதா? ஸோ ஒரு வெக்டருக்கு போத் மேக்னிடியூடும் இருக்கணும், டைரக்ஷனும் இருக்கணும். வெக்டர் நம்ம நோட்டில் வரைகிறப்ப இப்படி தான் அது ரெண்டையும் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். மேக்னிடியூடை நம்ம லென்த்தில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். மேக்னிடியூட் கம்மியாக இருந்தால் லென்த் கம்மியாக இருக்கும், மேக்னிடியூட் அதிகமாக இருந்தால் லென்த் அதிகமாக இருக்கும். அண்ட் டைரக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா சிம்பிள். எந்த டைரக்ஷனில் நம்ம ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்கோ அந்த டைரக்ஷனில் இந்த ஏரோவை வரைஞ்சி விட்டுருவோம். ஓகே, அண்ட் 2 more important representations are இந்த ஏரோ மார்க் இருக்குல்ல டாப்பு, இதை வந்துட்டு நம்ம ஹெட் ஆஃப் த வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் பாட்டம் பார்ட் இருக்குல்ல, இதை வந்துட்டு நம்ம tail of the vector னு சொல்லுவோம். Okay, head of the vector, tail of the vector, that's it. And length represents the magnitude of the vector and எந்த directionல இது align ஆயிருக்கோ that represents the direction of the vector. Okay, it's vectors இல்ல. Okay, now ஆனா இப்போ ஒவ்வொரு வாட்டி இப்படி வரைகிறது நமக்கு ஈஸி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் let's say I walked let's assume 1000 kilometers in சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன். ஏன்னா 1000 கிலோமீட்டர்ஸ்னா 5 கிலோமீட்டர்ஸ்க்கே நீங்கள் இவ்வளோ பெரிய வெக்டர் வரைஞ்சிங்க. அப்போ 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு நோட்டெல்லாம் தாண்டி ரொம்ப பெரிய வெக்டர் வரையணுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், ப்ராக்டிக்கலி அப்படி தான் பண்ணணும். ஆனால் பட் இட் இஸ் நாட் பாசிபிள், ரைட்? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனை பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? வி யூஸ் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். ஓகே, அதாவது இப்போ நம்ம சொன்னோம்ல இந்த இடத்துல எழுதி வரைஞ்சு காட்டுறோம்ல, இதை சிம்பாலிக்காக சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட JEE மெயின்ஸாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் சயின்ஸ் எல்லா இடத்துலையுமே இந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான்டா யூஸ் பண்ணுவோம். ஓகே, சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் சிம்பிளி ஒரு வெக்டரை நம்ம பெருசாக வரையணும் குட்டியாக வரையணும் அந்த அவசியமே இல்லை. எப்படி வேணாலும் ஒரு வெக்டரை வரையலாம், நம்ம இஷ்டம் தான். வேணும்னா பெருசாக போட்டுக்கலாம், குட்டியாக போட்டுக்கலாம். ஆனால் அப்போ அதோட மேக்னிடியூடை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? நீங்கள் கேட்குறது கரெக்ட். ஆனால் நீங்கள் தானே சொன்னீங்க அந்த வெக்டர் பெருசாக இருந்தால் மேக்னிடியூட் அதிகம், குட்டியாக இருந்தால் மேக்னிடியூட் கம்மின்னு. இப்போ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் லென்த்தை சேஞ்ச் பண்ணீங்கன்னா அப்புறம் மேக்னிடியூட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். இப்படி வரைஞ்சிட்டு அந்த வெக்டரோட மேக்னிடியூடை இப்படி எழுதிடுவோம்டா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு. ஆனால் என்னென்ன சொல்கிறீங்க? ஐ வில் எக்ஸ்பிளைன். எப்போதுமே ஒரு வெக்டருக்கு ஒரு நேம் வச்சுடுவோம், சரியா? இந்த வெக்டருக்கு லெட்ஸ் அஸ்யூம் ஏ வெக்டர் அப்படின்னு நேம் வைக்கிறோம். ஓகே, இந்த வெக்டருக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நேம் கொடுக்குறோம், ரெப்ரசென்ட் பண்ணுறோம், சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த வெக்டரை நான் எந்த சிம்பிள் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன்னா ஏ அப்படின்னு யூஸ் பண்ண போகிறேன். நான் ஏ அப்படிங்கிறது ஒரு ஆல்ஃபபெட் இல்லையா? ஆமாம். அது எப்படி வெக்டரை தான் ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது?
வெறுமனே நான் நோட்டில் ஏன்னு எழுதிட்டு உங்கள்கிட்ட என்னன்னு கேட்டேன்னா, ஆனால் ஏங்கிறது ஆல்ஃபபெட்னு சொல்லுவீங்க, அது வெக்டர்னு உங்களால் சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அதுக்காக தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, we use a arrow mark above this letter. we use a arrow mark above this letter like this. ஸோ எங்கெல்லாம் இது மாதிரி எழுதியிருக்கோ, ஏ மேலே ஆரோ மார்க் எழுதியிருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் என்னன்னு புரிஞ்சுக்கணும். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் ரெப்ரசன்ட்ஸ் அ வெக்டர் ஏ. வெக்டர் ஏ. ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் ஆர் சிம்பிளி வெக்டர் ஏ. சரி, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த வெக்டரோட மேக்னிடியூடை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, we use two parallel lines like this. இப்படி போடுவோம். இதை வந்துட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் மாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மேக்ஸில் இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, மாடுலஸ் ஃபங்க்ஷன். பட் திஸ் இஸ் நாட் மாட், திஸ் இஸ் மேக்னிடியூட். ஓகேவா? குழப்பிக்க வேணாம். அது வந்து மேக்ஸில். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி ரெண்டு சைன் போட்டால் மேக்னிடியூட். ஓகேண்ணா, இப்படி போட்டு வி ரைட் திஸ் இன்சைட். இப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஆனால் இந்த ரெண்டு சைன் ரெப்ரசன்ட்ஸ் மேக்னிடியூட், உள்ள வெக்டர் ஏ இருக்கு. அப்போ ஆல் திஸ் கம்பைன்ட் gives us magnitude of vector A. Magnitude of vector A பசங்களா? சரியா? ஸோ ஒரு வெக்டரோட மேக்னிடியூட நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன்? இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஆனால் இதோட டைரெக்ஷன் வந்துட்டு ஐ யூஸ் அனதர் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். இந்த மாதிரி ஏன்னு போட்டுட்டு டைரக்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணுறப்ப நான் என்ன போடுவேன் அப்படின்னா, ஐ யூஸ் அ கேப் சிம்பிள். கேப் ஆர் ஹேட் சிம்பிள். இந்த மாதிரி ஏக்கு மேலே ஒரு ஹேட் போட்டு விட்டுருவேன். ஓகே, இந்த மாதிரி. ஆனால் இது ஹேட்டா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஹேட் சிம்பிள். இப்படி போட்டுருவேன். சரியா? இந்த மாதிரி போட்டால் ஒரு லெட்டர் மேலே இப்படி ஹேட் சிம்பிள் போட்டால் that represents the direction of the vector. ஓகே, இதை நம்ம ஏ கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஏ கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஏ கேப் represents the direction of vector A. Direction of vector A. சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ சிம்பிளாக முடிச்சிட்டோம் பாருங்களேன். சிம்பிளாக மூணு சிம்பிளை யூஸ் பண்ணி இனிமேல் நம்மளால் எந்த வெக்டராக இருந்தாலும் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் let's say we have a vector like this. இப்படி ஒரு வெக்டர் இருக்கு. இந்த வெக்டரோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 5 யூனிட்ஸ். 5 யூனிட்ஸ். அண்ட் இந்த வெக்டரோட டைரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் அஸ்யூம் நார்த்தில் இருக்கு. ஓகே, ஓகே. நவ் இதை நான் பிக்டோரியலாக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன்னா, சிம்பிள். லெட்ஸ் அஸ்யூம் திஸ் வெக்டர் ரெப்ரசன்ட்ஸ் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸோட யூனிட் என்ன? ஆனால் நியூட்டன். ஸோ 5 நியூட்டன்னு போட்டுக்கலாம். சரியா? ஓகே, இப்போ அதை எப்படி நான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன்னா, ஐ எம் கிவிங் திஸ் வெக்டர் நேம் எஃப்னு பேர் வச்சுக்கிறேன். ஸோ இந்த எஃப் வெக்டரோட மேக்னிடியூட் என்ன அண்ணா? 5 நியூட்டன். அண்ட் டைரக்ஷன் என்ன அண்ணா? டைரக்ஷன் இஸ் given by எஃப் கேப். ஓகே, எஃப் கேப் நமக்கு தெரியும். எஃப் கேப்புங்கிறது நார்த் அப்படின்னு. சரியா? அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னு பொறுமையாக சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு இங்கே பாருங்களேன், இது ரெண்டை மட்டும் வச்சு என்னால் ஒரு வெக்டரை ரெப்ரசென்ட் பண்ணிட முடியும். சரியா? ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இதை தான் வந்து நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஒன் மோர் திங், இது மூணுக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன் இருக்குது. ஆனால் என்னென்ன சொல்கிறீங்க? எஸ், இந்த வெக்டருக்கும் மேக்னிடியூடுக்கும் டைரக்ஷனுக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன் இருக்குது. ஆனால் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் சிம்பிள். சி, we know that a vector contains both magnitude as well as direction, right? ஆமாண்ணா, ஒரு வெக்டருக்கு மேக்னிடியூடும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்குது. ஸோ using this, I'm going to write a relation between all 3 parameters. இந்த 3 சிம்பிளுக்கு நடுவில் ஒரு ரிலேஷன் எழுதுறேன் பாருங்க. A vector A is equals to its magnitude.
its magnitude multiplied with direction. ஆனால் என்னன்னா சொல்கிறீங்க? எஸ், திஸ் இஸ் த ரிலேஷன். பாருங்களேன், வெக்டர் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் மேக்னிடியூட் மல்டிப்ளைடு வித் இட்ஸ் டைரக்ஷன். ஸோ இந்த ரிலேஷன் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று படிப்போம், ஓகேவா? அப்போ யூஸ் ஆகும். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். Now let us then proceed to types of vectors டா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. Now let us quickly move on to your types of vectors. Okay. First type of vector is equal vectors. Okay. எப்போ நம்ம ரெண்டு வெக்டரை ஈக்குவல்னு சொல்லுவோம்னா simply when two vectors have the same magnitude as well as same direction. எப்போ ரெண்டு வெக்டருக்கு சேம் மேக்னிடியூடும் இருக்கு, சேம் டைரக்ஷனும் இருக்கோ, அப்போ நம்ம அந்த வெக்டர்ஸை என்னன்னு சொல்லுவோம்? we call them equal vectors டா. ஓகேவா? பாருங்களேன், இந்த இடத்துல இந்த வெக்டரோட லென்த், அதாவது மேக்னிடியூடு சேம் 5 நியூட்டன், அண்ட் இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? ஆனால் அதோ இப்படி அலைனா இருக்கு, ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த வெக்டரையும் பாருங்க, இந்த வெக்டரோட மேக்னிடியூடும் 5 நியூட்டன் அண்ட் இதோட டைரக்ஷனும் இப்படி அலைனா இருக்கு. சின்ஸ் both the vectors have same magnitude 5 நியூட்டன் and same direction, இதுவும் இப்படி அலைனா இருக்கு, இதுவும் இப்படி அலைனா இருக்கு. ஸோ ரெண்டுக்கும் சேம் மேக்னிடியூட் சேம் டைரக்ஷன் இருக்கிறதுனால we can call them as equal vectors. சரியா? ஓகேண்ணா. Next, what do you mean by parallel vectors? Parallel vectors na simple, two vectors having same direction. ஆனால் சேம் மேக்னிடியூட் இருக்க வேணாமா? வேண்டாம். சரியா? சேம் மேக்னிடியூட்லாம் இருக்க வேணாம், ஜஸ்ட் சேம் டைரக்ஷன் மட்டும் இருந்தால் போதும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இந்த வெக்டர் கிட்ட 5 நியூட்டன் மேக்னிடியூட் இருக்கு அண்ட் இந்த டைரக்ஷனில் அலைனா இருக்கு, இந்த டைரக்ஷனில் அலைனா இருக்கு. இந்த வெக்டர் பாருங்களேன், பக்கத்தில் இருக்க வெக்டர், இதோட மேக்னிடியூட் ஜஸ்ட் 3 நியூட்டன்ஸ் தான், அண்ட் இதுவும் சேம் டைரக்ஷனில் அலைனா இருக்கு. ஸோ for parallel vectors we need not consider the magnitude, we only have to consider the direction. எந்த டைரக்ஷனில் அலைனா இருக்குன்னு மட்டும் பார்த்தா போதும், இந்த மேக்னிடியூட பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஓகேவா? ஸோ these two vectors aligned at same direction are called as parallel vectors டா. We call them as parallel vectors. Okay, I hope this is clear. Next we have something known as anti-parallel vectors. Anti-parallel vectors ரொம்ப important. Okay, generally students இங்கே கன்ஃபியூஸ் ஆவாங்க. Anti-parallel vectorsனா vectors having opposite direction. ஆப்போசிட்டுங்கிறது வேற, டிஃப்ரெண்ட்டுங்கிறது வேற. ஓகே, ஆப்போசிட்டுங்கிற வேர்டுக்கும் டிஃப்ரெண்ட்டுங்கிற வேர்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆப்போசிட் அப்படின்னா ஒரு வெக்டர் இப்படி போகுது, இன்னொரு வெக்டர் அதுக்கு ஆப்போசிட்டா இப்படி போகணும். சரியா? ரெண்டு வெக்டரோட டைரக்ஷனும் எக்ஸாக்ட்லி 180 டிகிரி, இது இப்படி போகணும், அது இப்படி வரணும். ஸோ ஆப்போசிட்டா இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை ஆன்டை பேரலல் வெக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுவே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஒரு வெக்டர் இருக்கு, இப்படி ஒரு வெக்டர் இருக்கு, இதோட டைரக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இதோட டைரக்ஷன். ஸோ தீஸ் டூ ஆர் நாட் கால்ட் அஸ் ஆன்டை பேரலல் வெக்டர்ஸ். ஆன்டை பேரலல்னா கண்டிப்பாக டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்கணும். சரியா? ஓகேண்ணா, like this. And then here also we need not care about their magnitude. Magnitude என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஜஸ்ட் ஒன்று இப்படி போகுது, இன்னொன்று அதுக்கு என்டையர்லி ஆப்போசிட்டாக இப்படி வருது, டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்கணும். அப்படி வந்துச்சுன்னா we call them as anti-parallel vectors. சரியா? We call them as anti-parallel vectors. Anti-parallel vectors. சரி, ஓகேண்ணா. தென் ஃபைனல் டைப் ஆஃப் வெக்டர் which is called as co-initial vectors. as the name suggests, உங்களுக்கு நேம் படிச்சோடனே புரிஞ்சிருக்கும். co-initial அப்படின்னா என்ன? the vectors having same initial point or their tail at the same point. for example இங்கே பாருங்களேன், இந்த ரெண்டு வெக்டர்ஸோட இனிஷியல் பாயிண்ட், அது என்னன்னா இனிஷியல் பாயிண்ட் சி, வெக்டர் இப்படி போகுது, ஸோ அது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகிருக்கும், எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும், ஆனால் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த வெக்டர் இப்படி போகுது, ஸோ அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் இனிஷியல் பாயிண்ட்னு சொல்லுவோம். சிம்பிளி தேர் டெய்ல்ஸ் அட் த சேம் பாயிண்ட். இந்த ரெண்டு வெக்டரோட டெய்லும் இந்த சேம் பாயிண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தென் வி கால் திஸ் as co-initial vectors. சரியா? co-initial vectors. Okay, I hope this is clear.
வேறு எதுவும் டவுட் இல்லையே? சூப்பர்டா. நவ் டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ் முடிச்சாச்சு. லெட் அஸ் லுக் இன்டு சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர்ஸ். ரொம்ப ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நம்ம போகலை. ஃபிசிக்ஸ்க்கு என்ன தேவையோ அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் when multiplied by a positive scalarனா கான்ஸ்டன்ட், சரியா? ஜஸ்ட் ஒரு வேல்யூ, ஒரு பாசிட்டிவ் வேல்யூவால ஒரு வெக்டரை மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் மேக்னிடியூட் இன்க்ரீசஸ் and direction remains the same. Its magnitude increases but direction remains the same. ஆனால் அப்படின்னா என்ன? சிம்பிள். இப்போ இதை ஒரு வெக்டர்னு அசியூம் பண்ணிக்குவோம். இது ஒரு வெக்டர். ஆமாம், நான் ஆரோ மார்க் போட்டிருந்தாலே வெக்டர். அண்ட் லெட்ஸ் அசியூம் த மேக்னிடியூட் ஆஃப் திஸ் வெக்டர் இஸ் ஏ. நீங்கள் கேட்கறது புரியுது. ஆனால் மேக்னிடியூட்னா அப்படி 2 கோடு போடணும்ல. நீங்கள் கேட்டப்பே எனக்கு புரிஞ்சிச்சு, உங்களுக்கு அது தெரியுது, சரியா? ஜஸ்ட் கீப் இட் இன் மைண்ட். வி ஹாவ் டு புட் 2 bars லைக் திஸ். பட் ஃபார் நவ் லெட்ஸ் அசியூம் ஏ அப்படிங்கிறது இந்த வெக்டரோட மேக்னிடியூட் அசியூம் பண்ணிக்குவோம். நவ் இப்போ இதை நான் ப்ளஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஒரு பாசிட்டிவ் வேல்யூ ப்ளஸ் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ப்ளஸ் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி ப்ளஸ் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகுனா, சிம்பிளி இந்த வெக்டரோட மேக்னிடியூட் வந்து 3 டைம்ஸ் ஆகிடுமாண்டா. 3 டைம்ஸ் ஆகிடுமா. பட் டைரக்ஷன் சேமாக தான் இருக்குமா? ஓகே. ஆனால் மேக்னிடியூட் 3 டைம்ஸ்னால் என்னென்ன மீனிங்கு? சிம்பிள். இட்ஸ் லைக் திஸ். மேக்னிடியூட் 3 டைம்ஸ் அப்படின்னா தோ இப்படி லென்த் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிடும் 3 டைம்ஸ். அவ்வளோதான். ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ரொம்ப பெருசாக இருக்குது, கொஞ்சம் குட்டியாக்கிக்கும். டைரக்ஷன் அதே மாதிரி தான் இருக்கும். இது என்ன டைரக்ஷனில் அலைன் ஆயிருக்கோ அதே டைரக்ஷனில் தான் இந்த வெக்டரும் அலைன் ஆயிருக்கும். பட் 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 அதோட மேக்னிடியூட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிடும். 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஹாஃபால் மல்டிப்ளை பண்ணால் ஹாஃபால் இன்க்ரீஸ் ஆகும். ஹாஃபால் இன்க்ரீஸ்னா ஹாஃப் டைம்ஸ் ஆகிடும். அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளோட மேக்னிடியூட் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகும். ஹாஃபால் மல்டிப்ளை பண்ணால் பாதி ஆகும். பட் டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகாது. அப்போ நெகட்டிவ் கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை பண்ணால் பட் when multiplied by a negative constant its magnitude increases but direction reverses. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு வெக்டர் இருக்கு. ஓகேவா? now let's say we are multiplying this with -2. -2ல -3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். -3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இதோட மேக்னிடியூட் ஸ்டில் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஷ்ரிங்க்லாம் ஆகாது, ஸ்டில் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஓகே, 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோமா 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். என்னென்ன சொல்கிறீங்க? எஸ், 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோமா 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்படி இருக்கும், 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். பட் இதோட டைரெக்ஷன் ரிவர்ஸ் ஆகிடும், உல்டாவாகிடும். ஓகேவா? டைரெக்ஷன் இப்படி ரிவர்ஸ் ஆகிடும். ஏன்னா மைனஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்ல. ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் என்ன பண்ணணும்? அப்படியே அந்த வெக்டரை 180 டிகிரியில் எப்படி ஒரு ரொட்டேட் அடிச்சு இப்படி விட்டுறணும். சரியா? அப்படியே ஆன்டை பேரலல் வெக்டர்ஸாக மாறிடுச்சு இப்போ. ஸோ திஸ் இஸ் -3a. ஓகே, அண்ட் மைனஸுங்கிறது டைரக்ஷனாக ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ வி கேன் ஜஸ்ட் ரைட் 3a. சரியா? whereas இது வந்து இனிஷியல் டைரெக்ஷன். சரியா? ப்ளஸ் ஏ கேப். டைரக்ஷனாக எப்பயும் கேப் போட்டு தானே ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஆமாண்ணா. ஸோ அது வந்து +3a கேப், சாரி +a கேப். and then இந்த டைரக்ஷன் வந்து சிம்பிளி திஸ் டைரக்ஷன் இஸ் -a கேப். திஸ் டைரக்ஷன் இஸ் -a கேப். சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். எதுவும் டவுட் இல்லையே? ஓகே, சூப்பர். Now I'm going to tell you one more property of vector which is very important and idhula students easy confuse ஆயிடுவாங்க. நல்லா பாருங்களா. A vector can be shifted anywhere on the plane as long as its direction is not changed. ஓகே, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு வெக்டரா? ஆமாண்ணா. இதோட மேக்னிடியூட் இதுவா? a வந்து மேக்னிடியூட்னு வச்சுக்குவோம். அண்ட் இதோட டைரக்ஷன் இஸ் ரெப்ரசன்டட் பை a கேப். இதோட டைரக்ஷன் இஸ் ரெப்ரசன்டட் பை a கேப். ஓகே, நவ் இந்த வெக்டரை என்னால் ஸ்பேஸில் இந்த பிளேனில் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போக முடியுமா? என்னென்னா சொல்கிறீங்க? எஸ், யூ சி. இப்போ இந்த வெக்டரை வந்து நான் என்ன பண்ணுறேன், அழகாக இப்போ இங்கே எடுத்துகிட்டு போகிறேன், இங்கே வச்சுட்டேன். ஏதாவது மாறுச்சா? ஆனால் ஆமாடா மாறிடுச்சு, இங்கே இருந்தது அங்கே போயிடுச்சு. நான் அதை கேட்கல. வெக்டரோட கேரக்டரிஸ்டிக், அந்த வெக்டரோட டெஃபனிஷன் இருக்குல்ல, நம்ம கொடுத்துருக்கோம்ல, அது ஏதாவது மாறுச்சா? இல்லைண்ணா, ஸ்டில் அதோட லென்த்து சேமாக தான் இருக்குது, மேக்னிடியூட் சேமாக தான் இருக்குது, ஸ்டில் அதோட டைரக்ஷன் இப்படி தான் இருக்குது, இந்த சைடு தான் அலைனாக இருக்குது.
ஓகே, ஸோ அப்படிங்கிறப்ப இந்த வெக்டரை இங்கே வச்சா என்ன, இல்லை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சா என்ன, இங்கே பாருங்கள், இங்கே ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா, இல்லைனா ஸ்டில் இந்த வெக்டரோட மேக்னிடியூட் ஏ தான், டைரெக்ஷன் ஏ கேப் தான். நெக்ஸ்ட்டு இந்த வெக்டர் இங்கே வைங்க, ஸ்டில் இந்த வெக்டரோட மேக்னிடியூட் ஏ தான், டைரெக்ஷன் ஏ கேப் தான். ஸோ எங்கே வச்சாலும் ஓகே, பிரச்சனையே இல்லை. until and unless you are not changing the direction of the vector. ஒருவேளை இந்த வெக்டர் நான் இப்படியே எடுத்துகிட்டு போகிறேன்னா, ஆனால் போகிறப்ப லைட்டாக ஸ்லிப் ஆகி டேரக்ஷன் இப்படி மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, then these two are different vectors. They are not the same vectors. These two are different vectors. But நீங்கள் எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல், டைரக்ஷனை ஷிஃப்ட் பண்ணாமல், இந்த வெக்டரை இங்கே எடுத்துகிட்டு போகலாம், இங்கே எடுத்துகிட்டு போகலாம், எங்கே எடுத்துகிட்டு போனாலும் ஒன்று தான்டா. ஓகே, அண்ட் மேக் ஷுவர் யூ ஆர் நாட் ஸ்குவீசிங் த வெக்டர். வெக்டரை வந்துட்டு உங்கள் இஷ்டத்துக்கு குட்டியாவோ பெருசாவோலாம் வரையக்கூடாது, அப்படியே வரைஞ்சிருங்க. சரியா, அதே லென்த்து அதே டைரக்ஷன், எங்கே வேணாலும் வச்சுங்க. இங்கே வச்சாலும் ஒன்று தான், இங்கே வச்சாலும் ஒன்று தான், இங்கே வச்சாலும் ஒன்று தான், எங்கே வச்சாலும் ஒன்று தான். ஓகே, தீஸ் ஆர் த 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர்ஸ். இது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சதில்ல? சூப்பர்டா. நவ் லெட் அஸ் தென் குவிக்லி ஜம்ப் டு யுவர் ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டர்ஸ். ஓகே, we are moving to angle between 2 vectors. See, this is very important. இதுக்கு அடுத்து ரிசல்டன் வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் படிக்க போகிறோம். அதுக்கு இந்த ஆங்கிள் பிட்வீன் த 2 வெக்டர்ஸ் இஸ் மேண்டேட்டரிடா. இது தெரிஞ்சாதான் ரிசல்டன் படிக்க முடியும். ஓகே, சி, ஓகே. ஸோ ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டர்ஸ்னா, the angle between 2 vectors is the angle from 0 to 180 degree. ஓகேவா? ஸோ ரெண்டு வெக்டருக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் எந்த ஆங்கிள் சொல்லுவோமா? ஆல்வேஸ் 0 to 180 டிகிரிக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் தான் சொல்லுவோமா? ஓகேவா? ஓகேண்ணா. ஃப்ரம் 0 டிகிரி to 180 degree formed when the vectors are placed tail to tail. ரொம்ப இம்பார்ட்டன்ட். The vectors are placed tail to tail. For example, இப்போ இந்த ரெண்டு வெக்டர்ஸ் இருக்குது, இதுக்கு நடுவில் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டு வெக்டரையும் டெய்ல் டு டெய்ல் அரேஞ்ச் பண்ணணுமா. ஒரு வெக்டரோட டெய்ல் மேலே இன்னொரு வெக்டரோட டெய்ல் இருக்கணுமா. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏ வெக்டர் இப்படி இருக்குது, இதோட டெய்ல் எங்கே இருக்குது? இதோ இங்கே இருக்குண்ணா. அப்போ இந்த செகண்ட் வெக்டரை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு, ஆனால் இப்படி பண்ணலாமா? வெக்டர் இங்கே தானே இருந்துச்சு, நீங்கள் பாட்டில் தூக்கிட்டு போய் அங்கே வைக்கிறீங்களே, அப்படி பண்ணலாமான்னு கேட்டால், அதை தானே நான் லாஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் சொன்னேன். Until and unless you are not changing the direction of the vector, வெக்டரோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் you can shift them anywhere you like. ஓகே, இங்கே இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன், ஷிஃப்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து வைக்கிறேன், அவ்வளோதான். அந்த நீங்கள் பாருங்களேன், இந்த வெக்டரை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதோட டெய்ல் மேலே இதை வைக்கிறேன்டா. ஓகே, டெய்ல் டு டெய்ல் வைக்கிறேன். இந்த வெக்டரோட டெய்லுக்கு மேலே இந்த வெக்டரோட டெய்லை வைக்கிறேன். சரியா? ஓகேண்ணா. Now, இப்போ I can report the angle between them only after arranging them like this. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னால் ஆங்கிள் பற்றி பேச முடியும். Now, இப்போ நான் ஆங்கிள் சொல்லலாம். இப்போ ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஒன் ஆங்கிள் இஸ் திஸ். ஓகே, இது ஒரு ஆங்கிள் இருக்குது. அண்ட் ஒன் மோர் ஆங்கிள் இஸ் திஸ். இல்லையா, இதுவும் ஒரு ஆங்கிள் தானே? எஸ், ஆமாண்ணா. இது ஒரு ஆங்கிள் இருக்குது, இது ஒரு ஆங்கிள் இருக்குது. ஓகே, அப்போ நான் எதை கண்டுபிடிப்பேன், அவர் எதை சொல்லுவேன், எதை நான் ஆங்கிள் ஆஃப் வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டர்ஸ் ரிப்போர்ட் பண்ணுவேன். அதுக்கு தான் இந்த இடத்துல ஒரு லைன் கொடுத்துருக்கேன். இட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் 0 to 180 டிகிரி. ஸோ பார்த்தாலே தெரியுது, இந்த ஆங்கிள் இருக்குல்ல, திஸ் இஸ் கோயிங் டு பி கிரேட்டர் தேன் 180. லெட்ஸ் சே திஸ் இஸ் θ1 and this is θ2. We can clearly see that θ2 is greater than 180. இல்லையா? ஆமாண்ணா. ஸோ அதனால் நம்ம இந்த ஆங்கிளை ரிப்போர்ட் பண்ண மாட்டோம், உள்ளே இருக்குல்ல அந்த ஆங்கிளை தான் ரிப்போர்ட் பண்ணுவோம். சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் as ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ். இந்த θ1 தான் நம்ம ஆங்கிள் பிட்வீன் வெக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சரி, எக்ஸாம்பிள்ஸ் வேணும் அப்படின்னா ஐ கேன் கிவ் யூ கைஸ் சம் எக்ஸாம்பிள்ஸ். லெட்ஸ் சே we have this vector. இப்போ ஒருவேளை இந்த மாதிரி ஒரு வெக்டர் இருக்கு, this angle is 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. this angle is 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, then what is the angle between A and B? அண்ணா, the angle between vector A and B is angle between vector A and B is simply equals to 60 degrees டா. சரியா? ஓகேண்ணா. அண்ணா, அப்போ இப்படி இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது? இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? எப்படி? இப்படி ஒரு வெக்டர் இருக்குது, இன்னொரு வெக்டர் இப்படி இருக்குது.
ஓகே, இந்த கொஷின் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். சரியா, லைவ் கிளாஸாக இருந்தால் கண்டிப்பாக அந்த கொஷின் கேட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ பாருங்களேன், லெட்ஸ் சே திஸ் இஸ் வெக்டர் ஏ, லெட்ஸ் சே திஸ் இஸ் வெக்டர் ஏ, லெட்ஸ் சே திஸ் இஸ் வெக்டர் பி. இப்போ இந்த ரெண்டு வெக்டருக்கும் நடுவில் நாங்கள் இந்த ஆங்கிளை சொல்லுவோமா இல்லை இந்த ஆங்கிளை ரிப்போர்ட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு ஆங்கிளுமே ஈக்குவல். இதுவும் 180 டிகிரி தான், இதுவும் 180 டிகிரி தான். ஸோ எந்த ஆங்கிளை சொன்னால் என்ன இஷ்யூ? Okay, you can just simply report that the angle between A and B, and then இதோட tail ரெண்டும் align ஆயிருக்கணும். Let's assume இதோட ரெண்டு tail இங்கே align ஆயிருக்கு. So angle between vectors A and B is simply equals to 180 degrees. 180 degrees. Okay வா, clear ஆ? Okay, now I will give you guys a question. Okay, so இப்போ இந்த question பாருங்களா. Now I am asking you what is the angle between A and B. Okay, see, most of the students பார்த்தோன்னே அண்ணா இது A vector, இது B vector. So angle between these two vectors are simply equals to 120 degree அப்படின்னு போட்டுருவீங்க. ஓகே, அப்படின்னு போட்டுருவீங்க. But trust me, this answer is entirely wrong. Your angle between two vectors is not equals to 120 degree. ஆனால் என்னடா சொல்கிறீங்க? எஸ், நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆங்கிள் பிட்வீன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னாலே அதை நீங்கள் டெய்ல் டு டெய்ல் அரேஞ்ச் பண்ணணும். ரெண்டு வெக்டரையும் ஃபஸ்ட்டு டெய்லோட டெய்ல் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் ஆங்கிளை பற்றியே பேச முடியும். இங்கே டெய்லோட டெய்ல் இருக்கா பாருங்கள், ஏ வெக்டரோட டெய்லில் பி வெக்டரோட ஹெட் இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி ஆங்கிள் பற்றி பேச முடியும்? ஸோ யூ ஹேவ் டு ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் தெம். இந்த ஏ வெக்டர் நான் என்ன பண்ணுறேன், அழகாக அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன், அழகாக அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பி வெக்டர் என்ன பண்ணுறேன், அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறேன். ஆனால் இப்படி எடுத்துகிட்டு வரலாமா? எடுத்துகிட்டு வரலாம்டா. எத்தனை வாட்டி சொல்கிறது? யூ ஆர் நாட் சேஞ்சிங் த டைரக்ஷன் அண்ட் யூ ஆர் நாட் ஸ்குவீசிங் த வெக்டர். வெக்டரை நீங்கள் சின்னதாவோ பெருசாவோ ஆக்கலை, அப்படிங்கிறப்ப தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் சி, திஸ் வாஸ் த டைரக்ஷன் ஆஃப் பி. இனிஷியலி இந்த டைரக்ஷனில் தான் இருந்திருக்கு. இனிஷியலின்னு இல்லை, ஸ்டில் இந்த டைரக்ஷனில் தான் இருக்குது இல்லையா? ஆமாம். அண்ட் இந்த ஆங்கிள் வந்து நமக்கு எவ்வளோன்னு தெரியும், கொடுத்துட்டாங்க. திஸ் ஆங்கிள் இஸ் this angle is 120 degree. அப்போ இந்த angle என்ன வரும் அண்ணா? This is a straight line. Okay, so sum of all the angles in a straight line should be equals to 180 degree. So அப்போ இந்த angle வந்து 180 minus 120, so this will be 60 degree. So the actual angle between vector A and B is equals to 60 degrees da. Okay va, clear ah? Okay, super. Sarida, now let us move on to your next topic, which is called the resultant vector. Romba important. Trust me, this is going to ultimately decide your laws of motion. Okay, see, resultant vector oda definition la romba simple. Okay va, sila perukku idu puriyum puriyadu, but ultimately definition is not going to do anything, but just therinjukonga. Resultant vector is the single vector that represents the combined effect of two vectors. Idu puriya vekanum appadina, first you guys accept that force is a vector, right? ஆமா. Now let's say நீங்க வந்துட்டு இதை வந்துட்டு அடுத்த பேஜில் போட்டுக்குவோம். இது இப்படி இருக்கட்டும். ரிசல்டன் வெக்டர் எப்படி வரைவோங்கிறதுலாம் பொறுமையாக பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ரிசல்டன் வெக்டர்னா என்னென்னு ஒரு ஃபீல் தெரிஞ்சுக்கோங்க. லெட்ஸே இது வந்து ஒரு மாஸ்டா mkg பிளாக் ஒன்று இருக்குது. இதை வந்துட்டு நீங்கள் இந்த சைடு ஒரு 10 நியூட்டன் கொடுத்து இழுக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த சைடு 20 நியூட்டன் கொடுத்து இழுக்கிறாரு. ஓகே, ஹீ இஸ் புல்லிங் த பிளாக் வித் 20 நியூட்டன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் 10 நியூட்டன் தான் கொடுக்குறீங்க. நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் 10 நியூட்டன் தான் கொடுக்குறீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த சைடு வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு 20 நியூட்டன் கொடுத்து இழுக்கிறாரு. ஓகே, நீங்களே சொல்லுங்கள், இந்த பிளாக் எந்த பக்கம் போகும்? ஆனால் ஆப்வியஸ்லி இந்த பிளாக் வந்துட்டு என் ஃப்ரெண்டு சைடு தானே மூவ் ஆகும். இந்த பிளாக் வில் அல்டிமேட்லி மூவ் ஆன் திஸ் சைட் இல்லையா? ஆமாம். எவ்வளோ ஃபோர்ஸோட அந்த சைடு மூவ் ஆகும் அண்ணா? வித் அல்டிமேட்லி அவன் அந்த சைடு 20 கொடுத்து இழுக்கிறான், நீங்கள் இந்த சைடு 10 கொடுத்து இழுக்கிறீங்க. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் இழுக்கிறீங்க. ஸோ கேன்சல் ஆகிட்டு ஃபைனலாக திஸ் பிளாக் வில் மூவ் டுவர்ட்ஸ் த லெஃப்ட் வித் அ நெட் ஃபோர்ஸ் ஆஃப் 10 நியூட்டன். ஓகே, வித் 10 நியூட்டன். சரியா?
Okay now, so this is what we call as the resultant force. This is what we call as the resultant force. Okay, now இந்த மாதிரி சிம்பிளாக இருந்தால் ஆட் பண்ணிடுவீங்க. and then one more example சொல்லட்டா? இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஓகே, நீங்கள் இந்த சைடு 10 நியூட்டன் கொடுத்து இழுக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு இந்த வாட்டி என்ன பண்ணுறாரு, உங்கள் டைரக்ஷன்லேயே அவரு 10 நியூட்டன் கொடுத்து இழுக்கிறாரு, சாரி 20 நியூட்டன் கொடுத்து இழுக்கிறாரு. ஓகே, அப்போ அல்டிமேட்லி இந்த பாக்ஸ் எந்த சைடு போகும்? ஆனால் இது என்னென்னா கேள்வி, இந்த பாக்ஸ் வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு இட் வில் மூவ் வித் அ நெட் ஃபோர்ஸ் ஆஃப் 30 நியூட்டன். இல்லையா? ஆமாண்ணா, ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷனில் புல் பண்ணுறோம். ஸோ ஃபோர்ஸ் ஆட் ஆகி என் பக்கம் வந்துடும். ஸோ பிளாக் இந்த பக்கம் வந்துடுது 30 நியூட்டன். ஸோ இன் திஸ் கேஸ் this is your resultant vector. This is your resultant vector. I hope this is clear. Okay, now இப்போ இந்த மாதிரி பேசிக்காக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, ரிசல்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்க. what if you have this kind of scenario. அதாவது mkg மாஸ் இருக்குது, இதை வந்துட்டு நீங்கள் இந்த சைடு இப்படி இழுக்கிறீங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு இப்படி ஒரு ஆங்கிளில் இழுக்கிறார். ஓகே, யூ ஆர் புல்லிங் ஹியர் திஸ் சைடு வித் 10 நியூட்டன் ஃபோர்ஸ். he is pulling there with 20 newton force. Okay, and the angle between your force and his force will be, let's say, some 37 degree. Okay, இப்போ இந்த மாதிரி இடத்துல or else 37ங்கிறது எடுத்தோடனே கொஞ்சம் இதாக இருக்கும், 30 degree. now இந்த மாதிரி இடத்துல what is the resultant force? இந்த மாதிரி இடத்துல what is the resultant force அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்ல. ஸோ இப்போ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் இன்ஃபேக்ட் தீஸ் ஆர் ஆல் கொஷின்ஸ் ஆஃப் யோர் லாஸ் ஆஃப் மோஷன். லாஸ் ஆஃப் மோஷனில் இந்த மாதிரி தான் கொஷின் வரும். டென்ஷன் வரும், டென்ஷன் இந்த சைடு இருக்கும், யூ ஹேவ் டு ஃபைண்ட் ரிசல்டன்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஒன்றா பார்ப்போம். லாஸ் ஆஃப் மோஷன் வந்தோடனே இப்போதைக்கு மேக் ஷூர் தட் யூ கைஸ் லேர்ன் திஸ். வி ஹேவ் டு ஃபைண்ட் த ரிசல்டன்ட். இந்த இடத்துல நம்ம ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும். ரிசல்டன்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும், நமக்கு வந்து இன்னும் தெரியல. ஓகே, சரிடா. நவ் ஜென்ரலாக கிராஃபிக்கலாக இந்த ரிசல்டன்ட் எப்படி தெரியுமா எழுதுவோம்? வி யூஸ் அ லா கால்ட் ட்ரையாங்கிள் லா, பட் வி ஓன்ட் இன்னைக்கு நம்ம அதை பற்றிலாம் பார்க்க போகிறது இல்லை. ஓகே, அது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் லா. அதை வச்சு கொஷின்ஸ்லாம் சால்வ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் வந்த கொஷின்ஸ் எதுலேயும் ட்ரையாங்கிள் லா தெரிஞ்சால் தான் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது ஃபார் போத் யோர் JEE and NEET. ஸோ ஐ வுட் சே instead of learning those theory, you just learn the application. டேரெக்டாக அப்ளிகேஷன் பார்ட்டை மட்டும் படிங்க போகும். அதிலலாம் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். பாலிகன் லா இதெல்லாம் போட்டு சைன் லா கொசைன் லா, எனக்கு தெரிஞ்ச ஃபிசிக்ஸில் அவ்வளோ ரொம்ப ரேர் அது யூஸ் ஆகிறது. அப்படி ரேராக யூஸ் ஆகிற டைமில் அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, சரி. ஸோ கிராஃபிக்கலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the resultant is drawn from tail of one vector to head of the other. For example, let's say இப்படி ரெண்டு வெக்டர் இருக்குடா நம்ம கிட்ட. ஒரு வெக்டர் இப்படி இருக்கு, இன்னொரு வெக்டர் இப்படி இருக்கு, அண்ட் லெட்ஸ் சே those two vectors are co-initial. Co-initialனா ஒரே இடத்துல இருக்கு. ஓகேவா? ஓகேண்ணா. now how do we find the resultant vector? resultant கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே first arrange the vectors எப்படி அரேஞ்ச் பண்ணணும்? சிம்பிள். ஒரு வெக்டரோட ஹெட்டில் இன்னொரு வெக்டரோட டெய்ல் இருக்கணும் இந்த மாதிரி. ஓகே, இதுதான் உங்கள் ட்ரையாங்கிளில் சொல்லுது, பட் ஸ்டில் இந்த இடத்துல நான் டேரெக்டாக கான்செப்டை சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஒரு வெக்டரோட ஹெட்டில் இன்னொரு வெக்டரோட டெய்ல் இருக்கணும். நவ் த ரிசல்டன்ட் வெக்டர் இஸ் drawn from tail of the one vector. இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் டெய்லா, tail of the one vector to head of the another. இங்கேருந்து இங்கே ஒரு வெக்டர் கனெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் ரிசல்டன்ட் வெக்டரா. ஓகே, this is your resultant vector. This is your resultant vector. I hope this is clear. புரிஞ்சுதா? சிம்பிள். அந்த இதையுமே நீங்கள் ஃபிசிக்ஸில் எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆக்சுவலி ஃபிசிக்ஸில் என்ன தெரியுமா யூஸ் பண்ணுவீங்க? யூ வில் யூஸ் திஸ் ஃபார்முலா. ஓகே,
இப்போ வந்து ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணிடலாமா ரிசல்டன் வெக்டருக்கு? ஓகே, see you have this vector a and another vector b. now நினைச்சு பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு ஸ்வீட் இருக்கு. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்து அந்த ஸ்வீட் அழுக்கிறீங்க. நீங்கள் இப்படி பிக்கிறீங்க, அவன் அப்படி பிக்கிறான். ஸோ இப்போ 2 பேரும் இப்படி இழுத்துட்டே இருக்கப்ப ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ஸ்வீட் என்ன ஆகும், அப்படியே நடுவில் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும். நான் நினச்சி பாருங்களேன், நீங்கள் எப்படி இழுக்கிறீங்க, அவன் அப்படி இழுக்கிறான். ஸோ அல்டிமேட்லி அந்த ஸ்வீட் எந்த பக்கமாக போகும்? ஆனால் ஐ திங்க் சம்வாட் இப்படி நடுவில் தானே போகும். ஒரு ஃபீல் வருது இல்லை, இப்படி இழுக்கிறோம் அப்படி இழுக்கிறோம், ஓகேவா? ஸோ அந்த ஸ்வீட் எங்கே போகும்? ஆனால் ஐ திங்க் நடுவில், ஆர் எக்ஸாக்ட்லி நடுவில் நம்மளால சொல்ல முடியாது, பட் இந்த 2 ஃபோர்ஸுக்கும் நடுவில் தான் போகும் இல்லையா? திடீர்னு ஸ்வீட் வந்து குதிச்சு அந்த பக்கம்லாம் ஓடிடாது, இப்படிலாம் போகாது ஸ்வீட்டு. இப்படியோ இல்லை இப்படியோ அந்த ஸ்வீட்டால் போக முடியாது. அல்டிமேட்லி நீங்கள் இழுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்வீட் எங்கே போக முடியும்? ஆனால் சுற்றி முற்றி நான் இப்படி இழுக்கிறேன், அவன் இப்படி இழுக்கிறான், இது 2த்துக்கும் நடுவில் தானே அந்த ஸ்வீட்டால் ட்ராவல் பண்ண முடியும். ஓகே, லைக் திஸ் இல்லையா? ஆமாம். நவ் லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ். ஓகே, ரிசல்டன்ட்டோட நெட் ஃபோர்ஸ் என்ன? ஓகே சாரி, ரிசல்டன்ட்டோட வேல்யூ என்ன, மேக்னிடியூட் என்ன, அண்ட் அது என்ன ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படிங்கிறது 2ஐயும் கண்டுபிடிப்போம். ஓகேவா? இப்போ இதுக்கு தேவையெல்லாம் 3 இன்க்ரீடியன்ஸ் தான் பசங்களா. ஃபஸ்ட்டு ஏ வெக்டர் இருக்குல்ல, அதோட மேக்னிடியூடு. நெக்ஸ்ட்டு பி வெக்டர் இருக்குல்ல, அதோட மேக்னிடியூடு. தேர்டா இந்த ஏ அண்ட் பிக்கு நடுவில் இருக்க ஆங்கிள், அதை நம்ம தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நவ் இந்த ரிசல்டன் வெக்டர் இருக்குல்ல, ஃபைனல் ரிசல்டன் வெக்டர் ஆர், இந்த ஆர் வெக்டரோட மேக்னிடியூடுக்கு நான் ஃபார்முலா எழுதுறேன் பாருங்களேன். தி மேக்னிடியூட் ஆஃப் யோர் ஆர் வெக்டர், this is very important, is equals to square root of magnitude of a square. ஓகே, நான் ஒரு வாட்டி ஆரோ மார்க் போட வரும்ல, plus magnitude of b square plus 2 into magnitude of a into magnitude of b. 2 into magnitude of a into magnitude of b into cos of theta, where theta is nothing but the angle between two vectors. எப்படி angle between two vectors கண்டுபிடிக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும், I hope. Okay, now this is important. இந்த 2 வெக்டர்னால வரக்கூடிய அந்த ஃபைனல் ரிசல்டன்ட் வெக்டரோட மேக்னிடியூட் இஸ் given by this particular formula. ஆனால் மேக்னிடியூட் ஓகே, அதோட டைரக்ஷன் எப்படின்னா சொல்கிறேன் அதையும். சி, இப்போ இந்த ரிசல்டன்ட் வெக்டர் இருக்குல்ல, இந்த ரிசல்டன்ட் வெக்டர் இந்த கீழே இருக்குல்ல ஏ வெக்டர், இந்த ஏ வெக்டரோட எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட்ஸ் அஸ்யூம் இட் மேக்ஸ் சம் ஆல்ஃபா ஆங்கிள் வித் திஸ் ஏ. இந்த ரிசல்டன்ட் வெக்டர் இருக்குல்ல, அது ஏ ஆங்கிள்லேருந்து, ஏ வெக்டர்லேருந்து ஆல்ஃபா ஆங்கிள் டில்ட் ஆகிருக்குன்னு அசியூம் பண்ணிக்குவோம். சரியா? ஓகேண்ணா. தென் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா இஸ் ஃபவுண்ட் அவுட் டு பி tan alpha. டேரெக்டாக ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? யூ நீட் நாட் ஒரி மச், ஜஸ்ட் டைரெக்ட்லி ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா. அது எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதுக்குள்ள நீங்கள் போக வேணாம். tan alpha is equals to mod b, okay, mod bங்கிற magnitude of b into sin theta, sin theta divided by a plus mod b, a na mod a, mod a plus mod b cos theta, mod a plus mod b cos theta. Okay, I hope this is clear. எதுவும் டவுட் இல்லையே? ஓகே, ஸோ இது ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 வெக்டர்ஸ் இருக்கு, அந்த 2 வெக்டர்ஸ்னால வரக்கூடிய ரிசல்டன்ட் வெக்டரோட மேக்னிடியூட் இஸ் given by this formula and the angle made by the resultant vector with this vector. இந்த கீழே இருக்குல்ல இந்த வெக்டரோட ரிசல்டன்ட் வெக்டர் எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, that angle alpha, tan of alpha is equals to mod b sin theta divided by mod a plus mod b cos theta. ஓகேவா? கிளியரா? சூப்பரா. Nice. Let us then quickly move on to solving an example. This is an example question. Okay, see, there is a mass. இந்த மாஸ்ல வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். லெட்ஸ் சே இந்த இடத்துல ஒரு சாக்லேட் இருக்கு, நீங்க எப்படி இழுக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்ட் எப்படி இழுக்கிறாங்க, உங்க 2 பேருக்கு நடுவில் ஆங்கிள் வந்து 60 டிகிரி இருக்கு. நீங்க வந்துட்டு 15 நியூட்டன் கொடுத்து இழுக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்ட் வந்து 30 நியூட்டன் கொடுத்து இழுக்கிறாங்க. they are asking you to find the magnitude of the resultant. ரிசல்டன்ட்டோட மேக்னிடியூட் என்ன, and find the angle made by the resultant with f2. ஓகேவா? சரி,
Now first resultant direct formula da I will write it. Magnitude of resultant vector is simply equals to square root of mod a square, okay, which is 30 square, plus mod b square, which is 15 square, plus 2 into mod a into mod b. So 2 into 30 into 15 into cos 60. Cos 60. I hope this is clear. Now it is your duty to simplify and you have to report the answer in the comment section. Chariya? Find what is the value of mod of r. Okay va? Chari, okay na. Next, let us try to find the angle made by the resultant with f2. Okay va? நமக்கு தெரியும் இந்த resultant எங்க இருக்கும்? ஆனா இந்த resultant vector வந்து பாத்தீங்கன்னா it lies somewhere. The resultant vector will be somewhere like this. Okay. Now இந்த angle நம்ம கண்டுபிடிக்கணும். What is this angle அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். Let's say this angle is alpha. Let's say this angle is alpha. Then we particularly do know that tan alpha is equals to, just now we've learned the formula, right? Mod b into, அதாவது இங்க இருக்கு பாத்தீங்களா, this into sin of theta, which is 30 into sin 60 divided by a plus b, which is 15 plus 30 into cos 60. Okay, now you can simplify this and arrive at the final answer. Chariya? Find what is the value of tan alpha, and let's say tan alpha நமக்கு something வருது, okay va? Then alpha is simply equals to tan inverse of that thing. Okay, I hope this is clear. This is how you find the angle made by the resultant with another vector. சரியா? Clear? Okay da. Now நீங்க கேட்கலாம், அண்ணா angle made with f2 கண்டுபிடிச்சிட்டோம், what if they ask angle made by the resultant with f1? இது கேட்டாங்கன்னா என்ன பண்றது? Simple. We know this total angle is 60 degree, right? அதில் இந்த angle வந்து alpha, so this angle will be 60 minus alpha. This angle will be 60 minus alpha. I hope this is clear. Now let us then quickly move on to your next concept. ஒரு சில important points list out பண்றேன். Okay va? First, when is the resultant of two vectors maximum and minimum? See, it's very simple. You take the magnitude formula. So magnitude is equals to this. I will write the, copy paste the formula over here. This is our formula, right? So இதில் இப்போ பார்த்தாலே தெரியுது, this magnitude depends on cos theta இல்லையா? ஆமாண்ணா, the magnitude of the resultant depends on cos theta, right? எஸ் அண்ணா, cos theta டிபெண்ட் ஆகுது. நீங்களே சொல்லுங்க, cos theta ஓட மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன? அண்ணா we know cos theta ஓட மினிமம் வேல்யூ is equals to 0. ஏய் 0 இல்லை, cos theta ஓட மினிமம் வேல்யூ is -1 and cos theta ஓட மேக்ஸிமம் வேல்யூ is equals to +1 இல்லையா? ஆமாம். So first let's take cos theta equals to -1. சரியா? இதுல இருந்தே போவோம். cos theta -1 அப்படிங்கிறது எப்போ வரும் அண்ணா? when theta is equals to 180 degree, the cos theta is simply equals to -1. next இங்கே வாங்க, எப்போ வந்துட்டு maximum value இருக்கும்? when theta is equals to 90 degree, sorry, theta is equals to 0 degree. Okay, sin 90 தான் ஒன்று. theta is equals to 0 degree, the value of cos theta is equals to +1. Okay, I hope this is clear. Okay,
now இப்போ என்ன ஆகும்னு பாருங்க, இப்போ என்ன ஆகும், what if theta is equals to 180 degree? We know, sorry, first 0 degree இருந்து போவோம். When theta is equals to 0 degree, we know cos theta is simply equals to 1, right? So இந்த resultant formula என்ன ஆகுதுன்னு பாருங்க, we know resultant is equals to this. ஓகே, இப்போ இந்த இடத்துல cos தீட்டாக்கு பதிலாக தூக்கிட்டு 1 போட்டுடலாம். 1 போட்டுடலாம். ஓகே, cos தீட்டாக்கு பதிலாக 1 போட்டுடலாம். Now you see this is a square plus b square plus 2 into ab. இது நம்ம என்ன எழுதலாம், we can simply rewrite this as square root இருக்கட்டும், உள்ள வந்துட்டு we can write that as mod a plus mod b the whole square, and square square root cancel ஆயிடும், and hence we get that the resultant vector magnitude of resultant is simply equals to mod a plus mod b. okay வா, அப்ப இதே மாதிரி what if your theta is equals to 180 degree? When theta is equals to 180 degree, cos theta is simply equals to minus 1 இல்லையா? ஆமாண்ணா. ஸோ ரிசல்டன்ட் என்ன ஆகும் அண்ணா, ஜஸ்ட் இந்த இடத்துல 1 போட்டிங்களா, அதுக்கு பதிலாக மைனஸ் 1 போட்டுக்கோங்க, இன்ட்டு மைனஸ் 1. ஸோ a square plus b square minus multiply ஆயிரும் minus 2ab, which is simply equals to mod of a minus mod of b the whole square இல்லையா? ஆமாண்ணா, mod a minus mod a minus mod b the whole square. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது. ஃபைனலி நமக்கு என்ன வருது அண்ணா, நம்மளோட ரிசல்டன்ட் வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு mod of a minus mod of b. mod of b. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, for two vectors a and b, for two vectors a and b, the resultant is maximum, the resultant is maximum when theta is equals to 0 degree and that resultant maximum is equals to is maximum at theta is equals to 0 degree and the maximum resultant R max is simply equals to simply a plus b. சரியா? mod of a plus mod of b, or simply just R max is equals to a plus b ன்னு எழுதுறேன். a plus na a na என்ன mod, ஞாபகம் வச்சுக்கோங்க. Similarly the result is minimum, the resultant is minimum when the angle between them is 180 degree. okay, that is R minimum is when the angle between them is 180 degree, or simply a minus b. சரியா? I hope this is clear. சூப்பர்டா. now next point, இப்போ தான் அதை பார்த்தோம். whenever angle between two vectors are 0, then the resultant can simply be written as a plus b இல்லையா? ஆமாண்ணா, because 0னா மேக்ஸிமம் இப்போ தானே பார்த்தோம். இந்த ரிசல்டன்ட் இஸ் 0, யூ கேன் சிம்பிளி ரைட் a plus b, or இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. பாக்ஸ் இப்படி இருக்குது, நீங்களும் இப்படி எழுக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டும் இப்படி எழுக்கிறாங்க. 0 டிகிரி ஆங்கிள் பிட்வீன் யுவர் வெக்டர்ஸ் ஆர் 0 டிகிரி. ஸோ என்ன ஆகும், ஆனால் ரெண்டும் சேர்ந்து ஆட் ஆகிடும், அதான் டேரெக்டாக ஆட் ஆகிடுச்சு. பட் இதுவே 180 டிகிரி, நீங்கள் வந்துட்டு இப்படி இழுக்கிறீங்க பாக்ஸை, உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு இப்படி இழுக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு வெக்டர் எப்படி இருக்குது, 180 டிகிரியில் இருக்குது. ஸோ ஒன்று கேன்சல் பண்ணிக்கும். ஸோ யுவர் ரிசல்டன்ட் வில் பி a minus b. சரியா? ஆர் b minus a, எது பெருசாக இருக்கோ அது முன்னாடி வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு when your resultant is 90 degree, we know cos theta is simply equals to 0.
ஸோ ரிசல்டன்ட் என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் mod a ஸ்கொயர் ப்ளஸ் mod b ஸ்கொயர்டா. சரியா? ஓகேண்ணா. ஆனால் அந்த 2ab cos theta, அதான் cos theta 0 ஆயிடுச்சு இல்லை? ஸோ அந்த 2ab டேர்மே 0 ஆகிடும். ஸோ யூ கேன் சிம்ப்ளி ரைட் யுவர் ரிசல்டன்ட் டு பி ஈக்குவல்ஸ் டு mod ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் mod ஆஃப் b ஸ்கொயர். புரிஞ்சுதா? கிளியரா? ஓகே, சூப்பர். நவ் லெட் அஸ் தென் ஜம்ப் இன் டு அ ஃபைனல் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, magnitude of both the vectors are same. ரொம்ப important. டைரக்டா ஷார்ட்கட் நம்மளோட லாஸ் ஆஃப் மோஷன்ல யூஸ் ஆகும். if magnitude of both the vectors are same, that is mod a, that is mod a equals to mod b equals to some constant p, some constant p. Okay, then what happens to the resultant? You see, then the resultant is simply equals to mod a square, which is p square, plus mod b square, which is also p square, plus 2 into mod a, which is p, into mod b, that is also p, into cos theta. Cos theta. Now you just try to simplify this. என்ன வரும்? ஆனால் சிம்பிள். your resultant is equals to, இங்கேயும் p ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் p ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் p into p ஸ்கொயர் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? p ஸ்கொயரை காமனாக எடுக்கிறேன். ஓகே, p ஸ்கொயரை காமனாக எடுக்கிறேன். ஸோ வாட் வி வில் ஹேவ்? ஆனால் இந்த இடத்துல 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 இன்ட்டு காஸ் தீட்டா வரும் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ 1 + 1 ஐ எம் ரைட்டிங் அஸ் 2. ஸோ இங்கே 2 2 இங்கே 2 இருக்குது. சரியா? ஸோ என்ன பண்ணுறேன்? இது ரெண்டுலேருந்து 2வையும் காமனாக வெளியே எடுத்துறேன். ஸோ ஐல் பி லெஃப்ட் ஓவர் வித், சி கன்ஃபியூஸ் ஆக வேணாம், ஃபஸ்ட்டு எல்லாத்துலேருந்து p காமனாக எடுக்கிறேன். ஓகே, p ஸ்கொயர் காமனாக எடுக்கிறேன். ஸோ இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 2 இருக்குது. நான் நல்லா பாருங்கள், 1 + 1 ஐ எம் ரைட்டிங் அஸ் 2. ஸோ இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ 2வை காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா ஐல் பி லெஃப்ட் ஓவர் வித் 1 + cos theta, and then இங்கே வந்துட்டு 2p square, 2p square of 1 + cos theta. okay, okay. Now remember this trigonometric formula that says 1 + cos theta is equals to 2 cos square theta divided by 2, half angle formula. சரியா? தெரியாதவங்க இதை இப்போ தெரிஞ்சுக்கோங்க. 1 + cos theta-வை I can write as 2 cos square theta by 2. ஸோ அதை உள்ள இப்போ சப்ஸ்டியூட் பண்ணனா என்ன ஆகும்னு பாருங்க. what happens once I substitute that inside? அண்ணா simply நம்மளோட ரிசல்டன்ட் இருக்குல்ல, the resultant becomes equals to square root of 2p square into 1 + cos theta க்கு பதிலா 2 into cos square theta by 2. okay, okay da. now you see அண்ணா 2 into 2 4, சரியா? ஸோ 4 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே வந்தா சிம்பிளி 2. 4 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே வந்தா சிம்பிளி 2. நெக்ஸ்ட்டு p ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட்டையும் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் p, அண்ட் தென் காஸ் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆச்சுன்னா காஸ் தீட்டா பை 2 வெளியே வந்துடும் இல்லையா? ஆமாண்ணா, இதில் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். ஸோ ரிசல்டன்ட் சிம்பிளி 2 into p into cos of theta divided by 2. 2 into p into cos of theta divided by 2. okay, I hope this is clear. சரி, now இதை ஏன்னா இவ்வளோ நேரம் உட்காந்து டிரைவ் பண்ணுறீங்கன்னு கேட்டால், சி
இஃப் யூ நோ ரெண்டு வெக்டர் இருக்குது, அந்த ரெண்டு வெக்டருக்கும் ஈக்குவல் மேக்னிடியூட்னு தெரிஞ்சிருச்சுன்னா தென் யூ கேன் டைரெக்ட்லி ஸ்டார்ட் டு ரைட். ஓகே, சி let's say if the angle between the vectors is 0 degree, if theta is equals to 0 degree, then your resultant vector is simply equals to, இதில் 0 substitute பண்ணுங்க, ஆனால் cos 0 by 2 is also 0, so cos 0 ஓட value is 1, so resultant is equals to 2p. next theta is equals to 60 degree வச்சுக்கோ. theta is equals to 60 degree இருந்துச்சு அப்படின்னா cos of 60 by 2 is 30 இல்லையா? ஆமாம், நான் cos 30 value is root 3 by 2. so your resultant will simply be equals to, இந்த 2 கீழே இருக்க 2 cancel ஆயிரும், so root 3p. root 3p. next if theta is equals to 90 degree, then substitute 90 over here, your resultant will be 2p into cos of 90 by 2 45. cos 45 வந்து 1 by root 2 இல்லையா? ஸோ 2வும் 1 by root 2வும் என்ன ஆகும்? 2 root 2 கேன்சல் ஆகுமா? கேன்சல் ஆனதுக்கப்புறம் resultant will be equals to root 2p. and ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஃபோர்த் கேஸ் தான், which is when theta is equals to 120 degree. okay, and theta is equals to 120 degree, cos of 120 divided by 2 is 60 இல்லையா? ஆமாண்ணா, cos 60 is 1 by 2, so 1 by 2வும் 2வும் கேன்சல் ஆகி நமக்கு ரிசல்டன்ட் என்னவா வருமா? is simply equals to p. okay, this is very important. and fifth sub case ஒன்று பார்த்து வச்சுக்கோங்க, when your theta is exactly equals to 180 degree அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு ஈக்குவல் வெக்டர் ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது, சரியா? ஒரு பாக்ஸ் இருக்குது, நீங்களும் 20 நியூட்டன் கொடுத்து இழுக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டும் அந்த சைடு 20 நியூட்டன் கொடுத்து இழுக்கிறாரு. அல்டிமேட்லி இந்த பாக்ஸ்க்கு மேலே நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும்? நான் சிம்பிளி 0 இல்லையா? யா, ஸோ your resultant will be equals to 0. இது எல்லாத்தையும் you guys have to keep in mind. ஓகே, கேட்டிங்கன்னா இதை வந்து நல்லா பின் பாயிண்ட்டாக மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க, பிகாஸ் கொஷின்ஸ் வரும்போது ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன மீனிங் அப்படின்னா சிம்பிள். இப்போ பாருங்களேன், சி இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், let's say you have these two vectors. இப்படி ஒரு ஃபோர்ஸ், ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அண்ட் தென் இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அண்ட் தென் இந்த ரெண்டு ஃபோர்ஸஸுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் மேக்னிடியூட். இதுவும் 15 நியூட்டன், இதுவும் 15 நியூட்டன், இதுவும் 15 நியூட்டன், இதுவும் 15 நியூட்டன். ஓகேவா? ஓகேண்ணா. அண்ட் the angle between these two vectors are 120 degree அப்படின்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிள். 2 equal vectors at 120 degree angle, the resultant vector is simply equals to the same magnitude 15 நியூட்டன் தான். இதை யூஸ் பண்ணி நான் எழுதிடுவேன். ஓகே, நீங்கள் போட்டு சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, சரியா? டேரெக்டாக இந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்துச்சுன்னா யூ கேன் ரைட் இட். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் சீக்கிரமாக சால்வ் பண்ணுறது தான் பசங்களா டைம் வந்து சேவ் பண்ண முடியும் நம்மளோட மெக்கானிக்ஸ் கொஷின்ஸ் எல்லாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் லெட் அஸ் தென் மூவ் ஆன் டு சம்திங் கால்ட் as யூனிட் வெக்டர். யூனிட் வெக்டர்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம், சரியா? ஓகே, just give me a minute. சரிடா, now let us start this unit vector. see, யூனிட் வெக்டருங்கிற கான்செப்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம டைரக்ஷன் ஆஃப் அ வெக்டர் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டைரக்ட் கொஷின்ஸ் வரும். ஃபைண்ட் யூனிட் வெக்டர் அலாங் திஸ் அலாங் தேட் அப்படின்லாம். சரி, ஃபஸ்ட்டு யூனிட் வெக்டர் அப்படின்னா என்ன? as the name suggests, it is a unit. யூனிட்னா என்ன? 1, சரியா? ஸோ யூனிட் வெக்டர்னா சிம்பிளி மீனிங் தட் த magnitude of vector equals to 1. அந்த வெக்டரோட மேக்னிடியூட் எவ்வளோவா? 1 பசங்களா? ஓகே, ஃபார் அ வெக்டர்
A, its unit vector is represented as, its unit vector is represented as, நீங்கள் ஆல்ரெடி பார்த்த கேள்விப்பட்ட ஒரு சிம்பிள் தான் கேப் சிம்பிள், ஏ கேப். ஓகே, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு வெக்டர் ஏ வெக்டர் இருக்குது அப்படின்னா தென் அதோட யூனிட் வெக்டரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோமா, இப்படி கேப் சிம்பிள் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோமா பசங்களா? சரியா? ஃபார் அ வெக்டர் ஏ இட்ஸ் யூனிட் வெக்டர் இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் ஏ கேப். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த ஏ கேப் அப்படிங்கிறது டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ண தானே யூஸ் பண்ணுவோம். இப்போ என்னன்னா இங்கே யூனிட் வெக்டர்னு சொல்கிறீங்க. வரேன், அதுதான். சி இட்ஸ் சிம்பிள். ஏன் இப்படி பண்ணுறோன்னு புரியுதா? பாருங்களேன். இப்போ லெட்ஸே இப்படி ஒரு வெக்டர் இருக்குது. இப்படி ஒரு வெக்டர் இருக்குது. இந்த வெக்டர் வந்துட்டு ஏ வெக்டர், திஸ் இஸ் வெக்டர் ஏ அண்ட் இதோட மேக்னிடியூட் வந்துட்டு 5, மேக்னிடியூட் வந்துட்டு 5 அண்ட் இதோட டைரக்ஷன் வந்துட்டு ஏ கேப் இல்லையா? இப்போ இந்த ஏ கேப்பை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த ஏ கேப்புங்கிறத எப்படி தெரியுமா கண்டுபிடிப்போம்? இட்ஸ் வெரி சிம்பிள். நம்ம என்ன பண்ணுவோம்னா இதே டைரக்ஷனில் இந்த வெக்டர் இருக்குல்ல, இது எந்த டைரக்ஷனில் இருக்குது? ஆனால் இப்படி இருக்குது. இதே டைரக்ஷனில் நம்ம ஒரு யூனிட் வெக்டர் கண்டுபிடிப்போம். யூனிட் வெக்டர்னா அதோட மேக்னிடியூட் வந்து 1, குட்டி வெக்டர். ஓகேவா? சேம் டைரக்ஷன் பட் அ ஸ்மால் வெக்டர். ஓகேவா? ஓகேண்ணா. நவ் இந்த வெக்டருக்கு பேரே நம்ம ஏ கேப் அப்படின்னு கொடுத்துருவோம். சரியா? இந்த வெக்டரோட பேரே என்ன? ஏ கேப்டா. ஏ கேப். ஓகே, அண்ட் ரிமெம்பர் தட் the magnitude of this vector is simply equals to 1. okay, magnitude of this vector is equals to 1. சரி, நான் இப்படி எழுதுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். இப்போ நான் இந்த பெரிய வெக்டரை ஈஸியாக ரெப்ரசன்ட் பண்ண முடியும் பாருங்களேன். இந்த பெரிய வெக்டரை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன்னா ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு இதோட மேக்னிடியூட் என்ன அண்ணா 5, மேக்னிடியூட் வந்து 5. சரியா? 5 இன்டூ இதோட டைரக்ஷன் என்ன? டைரக்ஷனுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் டேக்கிங் அ ஸ்மால் வெக்டர் whose magnitude is 1 and it is present in the same direction. இந்த வெக்டரோட சேம் டைரக்ஷன்லேயே இந்த குட்டி வெக்டர் இருக்கா? ஸோ அதனால் இந்த இடத்துல டைரக்ஷனுக்கு பதிலாக ஐ கேன் மல்டிப்ளை திஸ் ஏ கேப். ஓகே, ஏ கேப். இந்த ஏ கேப்புங்கிறது என்னது? மேத்தமேட்டிக்கல் டெஃபினிஷன் படி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ யூனிட் வெக்டர், யூனிட் வெக்டர் along the direction of vector A. சரியா? ஸோ எப்போலாம் ஒரு வெக்டரோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கணுமோ அப்போலாம் நம்ம இந்த யூனிட் வெக்டரை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த இடத்துல 5க்கு பதிலாக நான் மாட் ஏ அப்படின்னு எழுதிடுறேன். மாட் இல்லை, மேக்னிடியூட் ஆஃப் ஏ. சரியா? ஓகேண்ணா, மேக்னிடியூட் ஆஃப் ஏ. நான் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஆனால் எப்படி இந்த யூனிட் வெக்டரை கண்டுபிடிப்போம்? ஃப்ரம் திஸ் ஃபார்முலா ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் டு ஃபைண்ட் த யூனிட் வெக்டர் ஏ கேப். you simply have to divide the vector with its magnitude. divide the vector with its magnitude. இதான் ஃபார்முலா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஒரு வெக்டரை அதோட மேக்னிடியூட்னால டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குமா? நமக்கு யூனிட் வெக்டர் கிடைக்குமாண்டா. ஓகேவா? கிளியரா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகே, சூப்பர். நவ் let's learn 3 important unit vectors. This is very important. We have 3 axes, right? I hope உங்க எல்லாருக்கும் 3 axes இருக்குங்கிறது இன்னும் தெரிஞ்சிருக்கும். ஒன்று வந்து x axis, இன்னொன்று வந்துட்டு y axis, ஃபைனல் ஒன்று z axis. இல்லையா? ஆமாண்ணா. Now x axis, y axis, z axis நம்ம எல்லாரும்னா சயின்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து agreed upon one thing. என்ன அப்படின்னா யூனிட் வெக்டர்
unit vector along x axis, x axis, along x axis is I cap. ஓகே, எல்லாரும் சேர்ந்து சயின்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அலாங்கா ஒரு யூனிட் வெக்டரை வந்துட்டு பேர் என்ன வச்சுருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அலாங்கா இருக்கக்கூடிய யூனிட் வெக்டரை ஐ கேப் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்கடா. ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். It is called as I cap. Next, unit vector along the direction of y axis is known as j cap. Is known as j cap. சரியா, அது மாதிரி y axis க்கு அலாங்கா இருக்க ஒரு வெக்டர் பேர் வந்து என்னவா, j cap. j cap. And a unit vector along z axis is called as k cap. I cap, j cap, k capனா வேற எதுவும் இல்லை, எக்ஸ் ஆக்சிஸோட டைரெக்ஷனில் ஒரு யூனிட் வெக்டர் கன்சிடர் பண்ணுறோம், அந்த யூனிட் வெக்டரோட பேர் வந்துட்டு ஐ கேப். ஒய் ஆக்சிஸோட டைரெக்ஷனில் ஒரு யூனிட் வெக்டர்னா அதோட மேக்னிடியூட் இஸ் 1. சரியா, ஒரு யூனிட் வெக்டர் கன்சிடர் பண்ணுறோம், அதோட ரெப்ரசன்டேஷன் இஸ் ஜே கேப். அதே மாதிரி z டைரக்ஷனில் ஒரு யூனிட் வெக்டர் ஒன்று கன்சிடர் பண்ணுறோம், அதோட ரெப்ரசன்டேஷன் இஸ் கே கேப். ஓகே, ஸோ இனிமேல் எப்போலாம் நான் எக்ஸ் ஆக்சிஸோட டைரக்ஷனை சொல்லணும்னு நினைக்கிறேனோ நான் எக்ஸ் ஆக்சிஸ்னு சொல்ல மாட்டேன், ஐ கேப் டைரக்ஷன் சொல்லுவேன். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸோட டைரக்ஷனும் ஐ கேப்போட டைரக்ஷனும் சேம் தான். சரியா, அதே மாதிரி எப்போலாம் நான் ஒய் ஆக்சிஸ் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸை சொல்லணும்னு நினைக்கிறேனோ அப்போலாம் நான் ப்ளஸ் ஒய் ஆக்சிஸ்னு சொல்ல மாட்டேன், ஜஸ்ட்டு ஜே கேப் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் ஃபைனலி எப்போலாம் நான் ஜெட் ஆக்சிஸோட டைரக்ஷனை சொல்லணும்னு நினைக்கிறேனோ அப்போலாம் ஜெட் ஆக்சிஸ்னு சொல்ல மாட்டேன், கே கேப் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, இதோட எக்ஸ்டென்ஷன் தான் பசங்களா மைனஸ் ஐ மைனஸ் ஜே மைனஸ் கே. அதாவது இது வந்துட்டு பிளஸ் எக்ஸ் ஆக்சிஸை வந்து பாயிண்ட் பண்ணுது, பிளஸ் ஐ கேப்னா பிளஸ் எக்ஸ் ஆக்சிஸை பாயிண்ட் பண்ணுது. இந்த சைடு லெஃப்ட் சைடு போச்சுன்னா, ஆனால் லெஃப்ட் சைடு போச்சுன்னா அது மைனஸ் ஐ கேப், மைனஸ் ஐ கேப். ஓகே, இதே மாதிரி மேலே போனால் ஜே கேப், அப்போ கீழே வந்தா மேலே போனால் ஜே கேப், கீழே வந்தா மைனஸ் ஜே கேப். ஓகே, கீழே இருக்க டைரக்ஷனை எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, மைனஸ் ஜே கேப் ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் வெளியே வருது. ஓகேவா, அவுட் ஆஃப் த பேஜ் இப்படி வந்தால் அது கே கேப், ப்ளஸ் ஜெட் ஆக்சிஸை கே கேப்பால் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அப்போ மைனஸ் ஜெட் ஆக்சிஸை மைனஸ் கே கேப் வழியாக ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா, மைனஸ் ஜெட் ஆக்சிஸை மைனஸ் கே கேப் வழியாக ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அவ்வளோதான், புரிஞ்சுதா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். எதுவும் டவுட் இல்லையே? அண்ட் ப்ளீஸ் ரிமெம்பர் தட் magnitude of I cap is equals to magnitude of j cap is equals to magnitude of k cap. All are equals to exactly 1 da pasangala. Okay, super. Now with this in your mind, let us learn the two most important vector in physics. Physicsல ரெண்டு important vectors இருக்கு, அந்த ரெண்டு vectors பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம். First is your position vector. See, இது ரொம்ப important. Position vector அப்படின்னா ரொம்ப சிம்பிள், நம்ம 3 dimensional எடுத்துக்குவோம். சரியா, this is x axis, this is y axis, this is z axis. But x axis நான் இனிமே x axis னு சொல்ல மாட்டேன், I cap direction னு சொல்லுவேன். y axis இனிமே j cap direction னு சொல்லுவேன். z axis ஓட direction k cap direction னு சொல்லுவேன். ஓகே, and this is your origin இல்லையா, 0,0,0ங்கிறது origin. சரிண்ணா, நான் உங்கள் வீடு இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்கடா, your house is over here in origin. ஓகே, உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த பாயிண்ட்டில் நிற்கிறாரு, 1,1,1 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸில் அவர் இருக்க இடத்துக்கு போகணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு யூனிட் போகணும், எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு யூனிட் போகணும். ஓகே, ஒரு யூனிட். அண்ட் தென் ஒய் ஆக்சஸில் ஒரு யூனிட் போகணும். அண்ட் ஃபைனலி ஜெட் ஆக்சஸ்லேயும் ஒரு யூனிட் போகணும். சரியா, ஜெட் ஆக்சஸ்லேயும் ஒரு யூனிட் போகணும். இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ்,
z ஆக்சஸ் எல்லாத்துலேயும் ஒரு யூனிட் போனால் தான் அவர் இருக்க அந்த 1,1,1 அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நம்மளால் போக முடியும் இல்லையா? வாட் டஸ் இட் மீன்? கோஆர்டினேட் ஆஃப் அ பாயிண்ட் வந்து நமக்கு இதை தான் சொல்லுது. ஆரிஜினில் இருந்து இப்போ அவர் இருக்க பாயிண்ட் என்ன பாயிண்டில் இருக்கார்? இவர் இந்த 1,1,1ல் இருக்காரா? 1,1,1ல் இருக்காரா? இதுக்கு எப்படி போகணும்? ஆனால் சிம்பிளாக ஆரிஜின்லேருந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, ஒரு யூனிட் போங்க. ஒரு யூனிட் டிஸ்டன்ஸ். ஓகே, லெட் மீ யூஸ் அ டிஃப்ரெண்ட் கலர். ஆரிஜின்லேருந்து ஒரு யூனிட் எக்ஸ் ஆக்சஸில் மூவ் பண்ணணும். ஓகேவா? இப்படி மூவ் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சஸில் ஒரு யூனிட் இப்படி மூவ் பண்ணணும். அண்ட் ஃபைனலி ஜெட் ஆக்சஸில் இப்படி ஒரு யூனிட் மூவ் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அவர் இருக்க பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ஒய் ஆக்சஸில் ஒரு யூனிட், ஓகேண்ணா. சாரி, எக்ஸ் ஆக்சஸில் ஃபஸ்ட்டு ஒரு யூனிட் போகணும். தென் அங்கேருந்து ஒய் ஆக்சஸில் ஒரு யூனிட் போகணும். தென் அங்கேருந்து ஃபைனலாக ஜெட் ஆக்சஸில் ஒரு யூனிட் மூவ் பண்ணிங்கன்னா 1,1,1 அப்படிங்கிற பொசிஷனுக்கு போயிடலாம். ஓகேவா? சரி, நான் பொசிஷன் வெக்டருங்கிறது ரொம்ப சிம்பிள்டா. ஆரிஜின்லேருந்து இதை சிம்பிளாக சொல்லட்டா? பொசிஷன் வெக்டர் இஸ் த வெக்டர் connecting origin to the point. Origin to the point x, y, z. எந்த பாயிண்ட் வேணாலும் இருக்கலாம். To a point in space. ஓகேவா? ஸோ பொசிஷன் வெக்டர்னா என்ன? சிம்பிளி த வெக்டர் கனெக்டிங் தி ஆரிஜின் அண்ட் a point in space. In our case this point கனெக்ட் பண்ணுது. ஆரிஜின்ல இருந்து இந்த 1,1,1 கனெக்ட் பண்ணுது. ஓகேவா? ஓகே. இப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம் வெக்டர் ஃபார்மில்? இதை வெக்டர் ஃபார்மில் எப்படி தெரியுமா எழுதுவோம்? ஜென்ரலி திஸ் பொசிஷன் வெக்டர் இஸ் ரெப்ரசன்டட் as r cap, r vector. சரியா? represented by r vector. so r vector is equals to, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று சொன்னேன்ல, ஆனால் என்ன சொன்னீங்க? இந்த பாயிண்ட் இருக்குல்ல, ஏன்னு வச்சுக்குவோம். அந்த பாயிண்ட்டை ஆர் ஏன்னு வச்சுக்குவோம். திஸ் இஸ் ஓஏ. ஓஏ. ஸோ பாயிண்ட் ஏல நிற்கிறாங்க. லெட்ஸ் சே தி பொசிஷன் வெக்டர் ஆஃப் பாயிண்ட் ஏ இஸ் கிவன் பை, ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சஸில் எவ்வளோ தூரம் மூவ் பண்ணணும் இந்த பாயிண்ட்டுக்கு போகணும்னா? ஆனால் இந்த பாயிண்ட் ஏக்கு போகணுன்னா இதோட கோஆர்டினேட் வந்து 1,1,1. ஸோ எக்ஸோட கோஆர்டினேட் 1, ஒய்யோட கோஆர்டினேட் 1, ஜெட்டோட கோஆர்டினேட் 1. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நான் போகணுன்னா எக்ஸ் ஆக்சஸில் ஒரு யூனிட் மூவ் பண்ணணும். ஸோ ஒரு யூனிட் நான் மூவ் பண்ணணும், எக்ஸ் ஆக்சஸில் மூவ் பண்ணணும். பட் வெக்டரில் நம்ம எக்ஸ் ஆக்சஸ்னு சொல்ல மாட்டோம், ஐ கேப்னு சொல்லுவோம். ஸோ ஐ வில் ரைட் 1 into ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஆக்சஸில் எவ்வளோ மூவ் பண்ணணும்? ஆனால் அதுலேயும் ஒரு யூனிட் மூவ் பண்ணணும். ஸோ 1 into ஒய் ஆக்சஸோட டைரக்ஷன் என்ன? ஜே கேப் அண்ட் ஜெட் ஆக்சஸில் நான் எவ்வளோ மூவ் பண்ணணும்? ஆனால் ஜெட் ஆக்சஸ்லேயும் ஒரு யூனிட் மூவ் பண்ணணும். ஸோ ப்ளஸ் 1 into கே கேப். அவ்வளோதான். இப்படி தான் வந்து பொசிஷன் வெக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுக்கப்புறம் வெக்டர்ஸை நீங்கள் இப்படி தான் பார்ப்பீங்க. கிளியரா? ஹவ் திஸ் இஸ் கிளியர்? This is your position vector of point A. This is position vector of point A. Position vector of point A. Okay. Now, please keep in mind that இந்த 1 என்ன represent பண்ணுது? Or simply இந்த 1i என்ன represent பண்ணுது? Move one unit in x direction. Similarly, this says move one unit in y direction. And finally, this k, 1 into k says move one unit in z direction.
ஓகேவா? Z direction. So this is all about your position vector. Position vector na romba simple. It is a vector connecting origin to a specific point in a space. ஓகேவா? இப்போ ஒருவேளை நமக்கு இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகே, இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கு. Let's say we have this random point in space x, y, z. X, y, or alpha, beta, gamma. இந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் ஆர் ஆல்ஃபா, பீட்டா, காமா. சரியா? இதெல்லாம் வந்து கிரீக் லெட்டர்ஸ். ஓகே, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபிசிக்ஸில் மேக்ஸில் எல்லாமே அடிக்கடி இது வந்துட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு போகும். நியூமரிக்கல் கொஷின்ஸ்லாம் சும்மா ரெப்ரசென்ட் பண்ணுறது சிம்பிள் தான். இது ஒரு சிம்பிள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. Now let's say this point is you can say A. Now they are asking you to find position vector of A, or yes, find position vector of A. Okay, position vector of point A. மென்ஷன் பண்ணணும் எதோட பொசிஷன் வெக்டர் வேணும். ஆனால் இந்த பாயிண்ட் ஏவோட பொசிஷன் வெக்டர் வேணும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ ஒரு கொஷின் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? சிம்பிள். பொசிஷன் வெக்டர்னா யூ ஹாவ் டு ட்ரா அ வெக்டர் கனெக்டிங் யுவர் ஆரிஜின் டு தேட் பாயிண்ட். ஆரிஜின்லேருந்து அந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வெக்டர் வரீங்க. அதுதான் நம்மளோட பொசிஷன் வெக்டர். சரியா? அண்ட் த பொசிஷன் வெக்டர் இஸ் ரெப்ரசன்டட் பை RA. ஓகே, ஓகேண்ணா. ஸோ RA is simply equals to, நீங்களே சொல்லுங்க, இந்த பாயிண்ட்டுக்கு போனோம்னா ஐயில் நான் எவ்வளோ மூவ் ஆகணும்? ஆனால் ஆல்ஃபா யூனிட்ஸ் மூவ் ஆகணும். ஸோ ஆல்ஃபா இன்டூ ஐ கேப். ஓகே, ஆர் இதை எப்படி தெரியுமா எழுதுவாங்க ஜென்ரலாக? ஆனால் எக்ஸோட கோஆர்டினேட் இஸ் திஸ் ஆல்ஃபா. ஸோ எங்கேருந்து எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம்? ஆனால் ஆரிஜின்லேருந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எப்படி நம்ம எழுதுவோம்னா ஆல்ஃபா மைனஸ் 0 இன்டூ ஐ கேப். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ், ஆனால் ஒயில் இப்போ பீட்டாவில் இருக்கும், இனிஷியலி 0ல் இருந்தோம். ஸோ எவ்வளோ யூனிட்ஸ் மூவ் ஆயிருக்கும்? ஆனால் டிஃப்ரென்ஸ் விச் இஸ் பீட்டா மைனஸ் 0 இன்டூ ஜே கேப். beta minus 0 into j cap. and finally z ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கும்? ஆனால் z ல வந்துட்டு காமா யூனிட்ஸ் மூவ் ஆயிருக்கும். ஸோ காமா மைனஸ் 0 இன்டூ கே கேப். ஓகே, இப்படி எழுதினாலும் ஒன்று தான். இல்லை டேரெக்டாக நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, இது வந்து ஆக்சுவல் மெத்தட் புக்ஸ்லாம் இப்படி தான் எழுதுவாங்க. பட் டேரெக்டாக நீங்களே சொல்லுங்களேன். இந்த பாயிண்ட் இல்லை, இது எப்படி எழுதினாலும் ஒன்று தான். என்ன வரும் நமக்கு? ஆனால் ஃபைனலி position vector of A will be equals to alpha I plus beta j plus gamma k வரும். இல்லை இதை நீங்கள் டேரெக்டாக எழுதினாலுமே ஓகே தான். டேரெக்டாக எழுதுனா என்ன வரும்? ஆனால் டேரெக்டாக எழுதுனா இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு போகணுன்னா நம்ம எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும்? சிம்பிள்னா, இந்த பாயிண்ட்டுக்கு போனோம்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஆல்ஃபா யூனிட்ஸ் ட்ராவல் பண்ணணும், ஒய் ஆக்சிஸில் பீட்டா யூனிட் ட்ராவல் பண்ணணும், ஜெட் ஆக்சிஸில் காமா யூனிட்ஸ் ட்ராவல் பண்ணணும். அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, போத் gives the same answer. Now let's formally define this and move to the next concept. So formula definition என்னன்னு பார்த்தீங்கன்னா, a position vector is the vector that shows the location of a point with respect to the origin. Originல இருந்து அந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுது. சரியா? It is represented by r cap. If the point is x, y, z, then the position vector of point P is x into I cap, because x distance x directionல மூவ் பண்ணணும். ஓகேவா? I cap directionல மூவ் பண்ணணும். Then y units j cap directionல மூவ் பண்ணணும். z units k cap directionல மூவ் பண்ணணும். ஓகேவா? ஓகேடா. Now இந்த பொசிஷன் வெக்டரை டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. பட் இப்போ இதை படித்ததுலேருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். வெக்டர் கேன் பி ரெப்ரசன்டட் லைக் திஸ். ஒவ்வொரு வெக்டரையும் நம்மளால் இப்படி ரெப்ரசென்ட் பண்ண முடியும். சம்திங் இன்டூ ஐ கேப், சம்திங் இன்டூ ஜே கேப், ப்ளஸ் சம்திங் இன்டூ கே கேப். சரியா? ஓகே. அண்ணா இப்போ இது ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வெக்டரா? எஸ், திஸ் இஸ் ஆல்சோ அ மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வெக்டர். ஆனால் இதை ஏன் நீங்கள் சொல்லித்தரல? இப்போ சொல்லித்தந்தால் தான் உங்களுக்கு புரியுங்கிறதுனால தான் சொல்லித்தரல. திஸ் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு பொசிஷன் வெக்டர் ஆர் சிம்பிளி வெக்டர்ஸே இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட் காமன்லி used
form of vector. Form of vector. அண்ணா அப்போ இது மாதிரி எழுதுனா நான் வெக்டரோட மேக்னிடியூடுக்கு என்ன பண்ணுவேன், டைரக்ஷனுக்கு என்ன பண்ணுவேன், வரேன். ஃபஸ்ட்டு ஃபார் தீஸ் டைப் ஆஃப் வெக்டர்ஸ் the magnitude is given by the magnitude of the vector, it is given by whole root of each coefficient square. I க்கு முன்னாடி என்ன இருக்கு, ax இருக்கா, ஸோ ax squared plus j க்கு முன்னாடி என்ன இருக்கு, ay இருக்கா, ay square plus k க்கு முன்னாடி என்ன இருக்கு, az இருக்கா, az square. சரியா? So this is how you find the magnitude of these type of vector. வெக்டரை இப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தென் மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, இப்படி தான் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஆனால் டைரக்ஷன் சிம்பிள். we know that a cap represents the direction of this vector and a cap நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், அண்ணா இட்ஸ் சிம்பிள். you have to take the vector a and divide it with magnitude of a இல்லையா, ஆமாண்ணா. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துல நம்ம டைரக்ஷனே கண்டுபிடிக்க போகிறோம். see how we are going to find this. it's very simple. we can write this a cap to be equals to, what is the vector, anna vector is ax into I cap plus ay into j cap plus az into k cap, az into k cap. Okay, now this thing whole divided by its magnitude. ஆனா மேக்னிடியூடுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, simply under root of ax square plus ay square plus az square, இப்படி தான் மேக்னிடியூட் வந்து கண்டுபிடிக்கணும். okay, so this is the direction of vector a and this is the magnitude of vector a. இது என்னது அண்ணா, this thing is the magnitude. okay, magnitude of a and this thing is the direction of a. direction of vector a. அண்ணா எங்களுக்கு வந்து புரியலனா, okay, I will help you guys out. let's say you have a vector like this. so ஒரு வெக்டர் இருக்கு, அது வந்துட்டு it is a position vector. பொசிஷன் வெக்டர் தான், ஓகேவா. அதை நான் இப்படி எழுதுறேன், 1 into I cap plus 2 into j cap plus 3 into k cap. ஸோ 1 into I capங்கிறத சில டைம் வெறும் I capனு எழுதுவாங்க, சரியா. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, வெறும் I capனு எழுதியிருந்தா அதுக்கு முன்னாடி 1 இருக்குது அப்படின்னு அர்த்தம், சரியா. ஓகேண்ணா. இப்போ இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ ஃபஸ்ட்டு magnitude of vector a is simply equals to under root of 1 square plus 2 square plus 3 square, சரியா. ஓகேண்ணா. அண்ணா அப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன வரும், சிம்பிள்டா. 9 plus square root of 1 plus 4 plus 9, ஸோ என்ன வருது அண்ணா 15 வருது, 14 வருது இல்லையா. ஆமாண்ணா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு அண்டர் ரூட் ஆஃப் 14. hope this is clear. நெக்ஸ்ட்டு இதோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும், ஏ கேப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். யூ டேக் திஸ் வெக்டர் I cap plus 2j cap plus 3k cap, தென் இதை என்ன பண்ணுங்க, divide with its magnitude. what is the magnitude of the vector, ஆனால் magnitude of the vector is simply equals to square root of 14. okay, ஸோ என்ன வரும் நமக்கு ஆனால் 1 by square root of 14 I cap plus 2 by square root of 14
j cap plus 3 by square root of 14 into k cap. Now we have found everything. Okay, what is the magnitude of this vector? Anna, root over 14. What is the direction of this vector? Anna, 1 by square root of 14 I cap plus 2 by square root of 14 j cap plus 3 by square root of 14 k cap. நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, இது வந்து யூனிட் வெக்டர்னு சொன்னேன் இல்லையா? I call this a unit vector. Yes, right. Now let us check whether it is a unit vector. இது யூனிட் வெக்டர்னு சொல்லி செக் பண்ணிடுவோமா? ஸோ யூனிட் வெக்டர்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, அவங்களோட மேக்னிடியூட் வந்துட்டு 1 இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னு சொன்னீங்க. நவ் லெட்ஸ் செக் வெதர் தேர் மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 ஆர் நாட். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் திஸ் மேக்னிடியூட். இந்த ஏ கேப்போட மேக்னிடியூட் கண்டுபிடிப்போம். Magnitude of a cap is simply equals to square root of 1 by square root of 14 the whole square. 1 by square root of 14 the whole square plus 2 by square root of 14 the whole square. 2 by square root of 14 the whole square plus 3 divided by square root of 14 the whole square. இல்லையா? ஆமாண்ணா. Yes. Now you see, if you simplify this, numerator என்ன வரும்? அண்ணா 1 square plus 2 square plus 3 square, numeratorல 14 வரும். ஓகே, டினாமினேட்டரில் பாருங்கள் எல்லாமே சேம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14 ஹோல் ஸ்கொயர், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். ஸோ 14 + 14 + 14 டினாமினேட்டரில் 14 தான் இருக்கும், நியூமரேட்டர்லேயும் 14. ஸோ கேன்சல் ஆனால் நமக்கு என்ன வருது? ஆனால் சிம்ப்ளி ஈக்குவல்ஸ் டு 1 தானே வருது. ஓகே, ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட் தட் திஸ் யூனிட் வெக்டர் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அதோட மேக்னிடியூட் 1 தான் இருக்குது. கரெக்டு, சரியா? ஓகே, சூப்பர். நான் இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வெக்டரை இனிமேல் நம்மளால் இப்படி ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அண்ட் ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்க்குற எல்லா வெக்டரும் இப்படி தான் இருக்கும். ஃபிசிக்ஸில் நீங்கள் பார்க்குற எல்லா மேக்ஸ்லேயுமே நீங்கள் பார்க்குற எல்லா வெக்டர்ஸுமே இந்த மாதிரி தான். ஐ கேப், ஜே கேப், கே கேப். ஐ காம்பனண்ட், ஜே காம்பனண்ட், கே காம்பனண்ட்னு 3 காம்பனண்ட்டாக பிரித்து தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகேடா. நவ் லெட் அஸ் தென் குவிக்லி ப்ரொசீட் டு யுவர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். See, டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டருங்கிறது ரொம்ப சிம்பிள். லெட்ஸ் சே we have a point. சரியா, ஒரு நிமிஷம் அந்த ஆக்சஸை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். let's say this is our axis. இங்க I cap முடுக்கானா. okay, x axis I cap. now as the name suggests, this vector represents the displacement. அதாவது let's say ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு இனிஷியலி இங்கே இருந்துச்சுடா. இனிஷியலி இங்கே இருந்துச்சு, இனிஷியலி இங்கே இருக்குது. அதோட பாயிண்ட் கோஆர்டினேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே 1, 2, 3. சரியா? ஓகே. நவ் இட் ஹேஸ் மூவ் டு அனதர் பாயிண்ட். இப்படி போயிடுச்சு. பொசிஷன் ஏலேருந்து இப்போ பொசிஷன் பிக்கு போயிடுச்சு. ஓகேவா? முன்னாடி இப்படி இருந்தது, இப்போ இங்கே போயிடுச்சு. இப்போ யோர் பொசிஷன் இஸ் 5, 6, 7. சரியா? ஓகே. எஸ். நவ் திஸ் இஸ் பாயிண்ட் பின்னு வச்சுக்குவோம். இப்போ we have to find a vector which connects this initial point to the final point. Initial point to the final point. இந்த வெக்டரை தான் we call it a displacement vector. டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் டி. அவ்வளோதான். சரியா? இப்போ அதை எப்படி கண்டுபிடிப்போன்னு சொல்கிறேன் பாருங்களேன். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட் நான் எழுதிடுறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் இஸ் த வெக்டர் which connects final position of an object, or else final position to initial position.
initial position. ஓகேவா? அண்ட் இது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் ஏவோட பொசிஷன் வெக்டர் என்ன? ஆனால் அதோ இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் பாயிண்ட் ஏவோட பொசிஷன் வெக்டர். திஸ் இஸ் தி பொசிஷன் வெக்டர் ஆஃப் பாயிண்ட் ஏ. Okay, this is position vector of point A. And what is the position vector of point B? The position vector of point B is simple. Origin la irundhu B ஐ கனெக்ட் பண்ணுங்க, அதுதான் position vector of point B. This is the position vector of your point B or B. Okay, now your displacement vector D is simply equals to your final position. Final position எப்படி represent பண்ணுவோம்? நான் வெக்டரோட ஃபார்முல RB minus your initial position என்னது? RA. ஓகே, ஆனால் எப்படி நான் கண்டுபிடிப்போம்? சிம்பிள். you see displacement and this is from A to B. ஸோ அதனால் இப்படி போடுவோம் A to B. displacement எங்கேருந்து எங்கே நடந்திருக்கு? from A to B நடந்திருக்கு. ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ DAB is equals to RB minus RA. ஓகே, நவ் ஃபஸ்ட்டு பொசிஷன் வெக்டர் ஆஃப் B என்னன்னு எழுதிடுவோமா? நல்லா பாருங்களேன். பொசிஷன் வெக்டர் ஆஃப் B simply says 5 யூனிட் ஐ கேப்பில் மூவ் பண்ணணும். 5 யூனிட் ஐ கேப்பில், தென் 6 யூனிட்ஸ் ஒய் ஆக்சஸில் which means J கேப். நெக்ஸ்ட்டு 7 யூனிட்ஸ் K கேப்பில் மூவ் பண்ணணும். ஐ மீன் Z டைரக்ஷனில் மூவ் பண்ணணும் which is K கேப். 7 K கேப். This minus what is position vector of A? What is position vector of A? ஆனால் சிம்பிள். பொசிஷன் வெக்டர் ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் ஐ டைரக்ஷனில் மூவ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ஐ கேப்னு மட்டும் எழுதுறேன். 1 இன்ட்டு ஐ கேப் ஒரு ஐ கேப்னு எழுதலாம். 2 யூனிட்ஸ் ஒய் டைரக்ஷனில் மூவ் பண்ணணும். ஸோ ஜே கேப். 2 இன்ட்டு ஜே கேப் ப்ளஸ் 3 யூனிட்ஸ் ஜெட் டைரக்ஷனில் மூவ் பண்ணணும். ஸோ 3 இன்ட்டு கே கேப். Now இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஆனால் சிம்பிளிஃபை பண்ணணுமா? எஸ். all you have to do is simply do the calculation. இங்கே 5i இருக்குது, இங்கே minus i இருக்குது. ஸோ 5i minus i is 4i. ஓகே, simply ஆனால் இங்கே 5i இருக்குது, இங்கே minus into 1i is minus i. ஸோ I can write 5 minus 1 into I. இது எப்படி எழுதினாலும் ஓகே, இல்லை இப்படியும் எழுதலாம் டேரெக்டாக. 5 minus 1 into I plus என்ன பாருங்கள் 5 minus 1 into I and 6 minus 2 into J. 6 minus 2 into J. ஆர் இது நீங்கள் இங்கேருந்து எழுதினாலும் ஒன்று தான். ப்ளஸ் 6J minus into plus is minus. ஸோ minus 2J. 6J minus 2J தான் 6 minus 2 into Jன்னு எழுதியிருக்கேன். சரியா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு இங்கே 7 இங்கே 3. ஸோ 7 minus 3 into K. 7 minus 3 into K. I hope this is clear. Now what is the final vector? Your displacement vector from A to B. Your displacement vector from A to B is 5 minus 1 which is 4i plus 6 minus 2 which is 4j plus 7 minus 3 which is 4k. 4k cap. Okay va? This is your displacement vector from A to B. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏலேருந்து B போயிருக்கும். இனிஷியலாக ஃபஸ்ட் எழுதுவோம், ஃபைனலாக செகண்ட் எழுதுவோம். ஓகேவா? அவ்வளோதாண்டா டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். ஸோ உங்களுக்கு வெக்டரோட கான்செப்ட் இப்போ ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம கவனிக்க வேண்டியது டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் தான். ஓகே, வெக்டரோட கான்செப்ட் அவ்வளோதான். Now let us properly define it. A displacement vector is a vector that shows the change in position of an object. Initially A positionல இருந்துச்சு, finally B positionல இருந்துச்சு. So change in position தான் displacement vector நமக்கு கொடுக்குது. And it is the vector drawn from the initial position of the object to its final position. So இங்கே அப்படி தானே வரைஞ்சிருக்கோம். Initially A இருந்துச்சு, finally B இருந்துச்சு. So அப்படி வரைஞ்சிருக்கோம். Okay. Next, if Ri is the initial position vector and Rf is the final position vector, then the displacement vector is given by Rf minus Ri. இப்போ தானே பார்த்தோம். ஓகேவா? Now let us practice some questions based on all these concepts. Unit vector, position vector, displacement vector. Okay. See, this is your first question. இது ஒரு vector.
3i plus 4j plus 5k. இன்னொரு வெக்டர் இங்கே இருக்குது 5i minus 12j plus 13k. Now what they are asking is இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிப்போமா? ஓகே, ஃபஸ்ட்டு modulus of a vector which is simply the magnitude. சரி, magnitude கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? simply square root of a square, iக்கு முன்னாடி என்ன இருக்குது? that square plus j க்கு முன்னாடி என்ன இருக்குது? that square plus k க்கு முன்னாடி என்ன இருக்குது? that square. 3 square plus 4 square plus 5 square. Okay, you guys can solve this out. என்ன வரும்? ஆனால் 5 square is 25. This is 9 plus 16 25. So this will be square root of 50. Okay, square root of 50. 50 வந்து 25 into 2 னு எழுதலாம். And we know square root of 25 is 5, right? This is simply equals to 5 root 2. Because 50 25 into 2 னு எழுதலாம். And 25 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தேன்னா 5. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டர், தட் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 5 ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஆனால் இங்கே -12j இருக்கே, அப்போ நான் -12 ஸ்கொயர்னு போடணுமான்னு கேட்டால் கிடையாது. யூ ஹாவ் டு ஆட் -12 ஸ்கொயர் பண்ணுங்கள். ஓகே, ப்ளஸ் -12 த ஹோல் ஸ்கொயர். என்ன ஆகும்? மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆகிடும். சரியா? ஸோ எப்போதுமே மேக்னிடியூட் பாசிட்டிவாக தான் இருக்கும். அண்ட் 13 ஸ்கொயர். You can simplify this calculation, just pure calculation தான். இதில் நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கெலாம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர், இது ரெண்டு வெக்டரையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. யூ கேன் ஜஸ்ட் சிம்பிளி ஆட் திஸ். என்ன ஒரு a வெக்டரையும் b வெக்டரையும் ஆட் பண்ணா, ஆனால் இங்கே 3i இருக்குது, இங்கே 5i இருக்குது. ஸோ 3 plus i is 8, sorry 3 plus 5 is 8i cap. 8i cap. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே 4j இருக்குது, -12j இருக்குது இங்கே. அப்போ என்ன வரும்? ஆனால் ஆட் பண்ணுறப்ப -8j cap, -8j cap. தென் ஃபைனலாக இங்கே 5 இருக்குது, இங்கே 13 இருக்குது. ஸோ ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப 18k cap வரும் இல்லையா? ஆமாண்ணா. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர்டா. எதுவும் டவுட் இல்லையே? சூப்பர். நெக்ஸ்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் a cap plus magnitude of a vector plus b vector என்ன வரும்? அண்ணா simply 8 square root of 8 square plus -8 square plus 18 square plus 18 square. சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க. a vector minus b vector என்ன வரும்? அண்ணா 3 minus 5 minus 2i cap. Next 4 minus of -12. 4 minus of, இந்த இடத்துல ஆல்ரெடி -12 இருக்குது. ஸோ என்ன ஆகும்? +12 மாறிடும். ஸோ we will get plus 16j cap. 16j cap. அந்த இடத்துல 5 இருக்குது, இந்த இடத்துல 13 இருக்குது. ஸோ 5 minus 13 which you will get -8. -8k cap. And ஆனால் இதோட மேக்னிடியூட் a minus b யோட மேக்னிடியூட் square root of -2 square plus 16 square then plus -8 square. Okay, you can simplify this anyway. Next mod of a plus mod of b கேட்குறாங்க. mod of a magnitude of a plus magnitude of b கேட்குறாங்க. You can do this homework. And magnitude of a minus magnitude of b கேட்குறாங்க. You can do this as homework. இங்கே என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு magnitude of a which is 5 root 2 plus magnitude of b, இது என்னவோ அதை கண்டுபிடிச்சி ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதை மைனஸ் பண்ணுங்கள். don't do this mistake. ஆனால் இதோட mod of a minus b யும் mod of a minus mod of b யும் not equal. சரியா? okay, you can try these two questions as your homework. If you guys understood this, then let us proceed to your next question, which is a vector is this, b vector is this. Then they are asking find a unit vector along the direction of a vector plus b vector. Super question. இந்த மாதிரி question வந்து 12th மேத்தமேட்டிக்ஸில் தான் அதிகமாக வரும். பட் ஸ்டில் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன் இந்த மாதிரி கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணோன்னு. சி ஃபஸ்ட்டு a vector plus b vector என்ன வருதுன்னு கண்டுபிடிங்க. ஆனால் a vector plus b vector is simply equals to 3i plus 5i is 8i. Next 4j minus 12k is minus 8j. 5k plus 13k is 18k.
18k. This is your vector. A vector plus B vector. Let this be equals to C. Let or else here go. This is your vector, right? Now, what is the magnitude of this vector? Now, magnitude of A vector plus B vector is simply equals to square root of 8 square plus minus 8 square plus minus 8 square plus finally 18 square. Okay. சரி ஓகேண்ணா. now this is your magnitude. இப்போ நமக்கு தெரியும் எப்போதுமே யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we have to take the vector and divide it with its magnitude இல்லையா? We have to take the vector and divide it with its magnitude. If we do so, we can find a plus b the whole cap. Okay, simply the unit vector along the direction of a plus b is simply equals to this vector whole divided by magnitude of this vector. Okay, now you guys can simplify this. இந்த இடத்துல ஜஸ்ட் உங்களுக்கு கான்செப்ட் புரியறதுக்காக தான் நான் சொல்லி தரேன். கால்குலேஷன் வந்து நீங்க போட்டுக்கலாம். ஓகே ஓகேடா. Now let us then quickly proceed to your next question, which says something like this. Find a vector with magnitude 20 and its direction along the vector 3i cap plus 4j cap. Simple. First நம்ம கொடுத்துட்டாங்க. Let the vector be some a vector னு வச்சுக்குவோம். Now we know for any vector there should be a magnitude and there should be a direction. Okay, but it is given to us in question that magnitude of this particular vector is equals to 20 units. இப்போ direction தான் நம்ம கண்டுபிடிக்கணும். direction என்ன சொல்லிட்டாங்க? a cap it is along 3i plus 4j. 3i plus 4j. அதாவது நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிற வெக்டரோட டைரக்ஷன் எப்படி இருக்கான்? இந்த வெக்டருக்கு அலாங்கா இருக்கான். அப்ப இதோட டைரக்ஷனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போமா? ஓகேண்ணா, கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டைரக்ஷன் ஆஃப் 3i cap plus 4j cap. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனா சிம்பிள். You have to take this vector 3i cap plus 4j cap and divide the entire thing with its magnitude, which is simply square root of 3 square plus 4 square. 3 square plus 4 square. Okay va? சரி ஓகேண்ணா. Now when you simplify this, what will you get? When we simplify, we will get square root of 3 square plus 4 square என்ன வரும்? 9 plus 16, so 25 வரும். சரியா? 25 ஓட square root is simply equals to 5. Square root of 25 is simply equals to 5 டா. ஓகேவா? சரி. So your unit vector is 3 by 5 I cap plus 4 by 5 j cap. This is your direction. Direction கிடைச்சிருச்சு. எப்படி direction கண்டுபிடிப்போம்? ஆனா யூனிட் வெக்டர் ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த direction மட்டும் தான் தேவை. ஸோ என்ன பண்றோம்? யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கிறோம். யூனிட் வெக்டர் along direction of 3i plus 4j is equals to simply this, and we know இதுதான் நமக்கு தேவைப்படுற வெக்டரோட டைரக்ஷன். ஏன்னா நமக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிற வெக்டரோட டைரக்ஷனும் இந்த வெக்டரோட டைரக்ஷனில் தான் இருக்கான். ஸோ we can simply equate this to be a cap. Then finally, what is our vector? Our vector is simply 20 into this thing. Okay, இருங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். You can write like this. We also found this, right? Amana.
Now finally our vector A equals to magnitude என்ன, ஆனால் magnitude வந்துட்டு 20 into direction என்ன, இதோ direction இங்கே இருக்கு பாருங்க, 3/5i plus 4/5j, 3/5i plus 4/5j. சரியா? அவ்வளோதான். இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு, ஆனால் அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 20 into 3/5, ஸோ 20/5 is 4, 4 3s are 12, 12i cap plus இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 20/5 is 4, 4 4s are 16j cap. 16j cap is your final answer. Clear-ஆ? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Now let us then quickly proceed to your next question. If a particle moves from point P to point Q, its displacement vector. இது என்ன question? Simple question. Point P இங்கே இருக்கு, point Q இங்கே இருக்கு. Now displacement vector கேட்டிருக்காங்க. Displacement vectorனா என்ன? ஆனால் the vector connecting the initial position to final position. ஸோ இங்கேருந்து இங்கே, அவ்வளோதான். This is your displacement vector from P to Q. Displacement vector from P to Q. அவ்வளோதான். Let us try to find this. So displacement vector from P to Q is simply final minus initial. ஆனால் 3 minus 2i cap, டைரெக்டாக எழுதுறேன், 3 minus 2i cap plus 4 minus 3j cap. எப்படி எழுதுறேன், ஏன்னா இது y coordinate, 4ம் y coordinate, 3ம் y coordinate. ஸோ 4 minus 3 into y coordinate பதிலாக j capன்னு எழுதுறேன். 4 minus 3 j cap plus 5 minus 5 k cap. 5 minus 5 k cap, which means இப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க ஃபைனலாக. We got this particular vector dpq is simply equals to 3 minus 2 is 1, so I cap plus 4 minus 3 is 1 j cap plus 0 k cap. அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது கேல மூவ் ஆகவே இல்லையா, z ஆக்சிஸில் அது மூவ் ஆகவே இல்லையா. இங்கேயும் இனிஷியலி கே z கோஆர்டினேட் இஸ் 5, ஃபைனலி ஆல்சோ z கோஆர்டினேட் இஸ் 5. ஸோ நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஒன்லி அலாங் எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட், z கோஆர்டினேட்டில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டே நடக்கல. ஓகே, கிளியரா? சூப்பர். நவ் லெட் அஸ் தென் மூவ் டு யுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, let's move to your next question. A plane starts flying from point A to directly to point B with speed 20 meter per second. Find its velocity. Okay. So actually இந்த questionல வந்து some data is mixing. Point A எங்க இருக்கு, point B எங்க இருக்குன்னு அவங்க சொல்லவே இல்லை. சரியா? So let this be point A and let this be point B. Okay. And point A ஓட coordinates are 2, 3, 5, 2, 3, 4னே வச்சுக்குவோம். அண்ட் பியோட கோஆர்டினேட்ஸ் ஆர் 4, அண்ட் யூ கேன் சே 4 வேணாம், லெட்ஸ் சே 5 வச்சுக்கோங்க. 5, 7, 4. ஓகே. நவ் பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு டைரக்டாக அது போயிடுச்சான் வித் த ஸ்பீட் ஆஃப் 20 மீட்டர் பர் செகண்ட். Speed is equals to 20 meter per second. Now they are asking us to find the velocity. See, velocity is a vector quantity. Velocity is a vector quantity. Is a vector quantity. சரியா? Okay. Now அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு மேக்னிடியூடும் இருக்கணும், டைரக்ஷனும் இருக்கணும் இல்லையா? ஆமாண்ணா. மேக்னிடியூட் ப்ளஸ் டைரெக்ஷன். மேக்னிடியூடும் இருக்கணும், டைரெக்ஷனும் இருக்கணும் ஒரு வெக்டர் குவான்டிட்டிக்கு. இப்போ இந்த இடத்துல டைரக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம் எப்படி? ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் கண்டுபிடிச்சி டைரக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். பட் இதோட மேக்னிடியூட் என்ன? ஆக்சுவலி பசங்களா, ஐ ஹோப் யூ கைஸ் நோ திஸ். ஸ்பீடும் வெலாசிட்டியும் ஒரே ஃபிசிக்கல் குவான்டிட்டியை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. பட்
ஸ்பீட் இஸ் அ ஸ்கேலர் அண்ட் வெலாசிட்டி இஸ் அ வெக்டர். இது புரிஞ்சிச்சுன்னா ஓகே, புரியலனா மோஷன் இன் ஒன் டைமென்ஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அங்கே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. magnitude of velocity is simply equals to speed. ஆனால் இது ஏன் எப்படிங்கிறதெல்லாம் நான் மோஷன் இன் ஒன் டைமென்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்டா, சரியா? இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, இதை ஒரு ஃபேக்டாக எடுத்துக்கோங்க. மோஷன் இன் ஒன் டைமென்ஷன் வீடியோ போடுறப்ப ஐ வில் டீட்டெயிலி எக்ஸ்பிளைன் ஏன் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி ஸ்பீடுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நமக்கு மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி கிடச்சிருச்சு, விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 20 மீட்டர் per செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. தென் all we have to do is find the direction. So direction கண்டுபிடிச்சிடலாமா? So displacement vector from A to B or else from here to here, இது straight lineல மூவ் ஆயிருக்கு. So what is the direction? Let's say this vector AB is simply equals to 5 minus 2 I cap plus 7 minus 3 j cap 7 minus 3 j cap and plus 4 minus 4 k cap plus 4 minus 4 k cap. Okay, now இப்போ பாருங்களேன், this is going to be 0, 4 minus 4 is 0, 5 minus 2 என்ன வருது? 5 minus 2 3 I cap வருது, 7 minus 3 4 j cap வருது. இப்போ நம்ம இதை டைரக்டாக அப்படியே எடுத்துக்கூடாது, we have to find the direction, right? This is the vector. Now we have to find direction. So direction வேணும் அப்படின்னா simply we have to take the vector 3 I cap plus 4 j cap, we have to divide it with its magnitude, 3 square square root of 3 square plus 4 square அவ்வளோதான். ஸோ என்ன வரும் அண்ணா, இதை ஸ்கொயர் ரூட் பண்ணி விச் இஸ் 9 + 16 25 வரும். ஸோ 3/5 I cap ப்ளஸ் 4/5 j capடா, சரியா? ஓகேண்ணா, இப்போ நமக்கு டைரக்ஷன் கிடச்சிருச்சு, மேக்னிடியூடும் கிடச்சிருச்சு. then all we have to do is simply multiply both of them. So velocity is simply equals to its magnitude, which is 20 meter per second. 20 into what is its direction anna? 3/5 I cap plus 4/5 j cap. Okay, and units வந்துட்டு சேம் யூனிட்ஸ் தான், மீட்டர் per second. மீட்டர் per second. ஓகேவா, புரிஞ்சுதா? ஓகேடா, this is meter per second. Okay, super. Now let us then quickly move on to your next question. Okay, actually questions are over. Now we are moving into a very important concept known as the components of vector. This is the basic of your mechanics. Mechanics la free body diagram வரைவீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். 11 ஸ்டூடெண்ட்ஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம்லாம் வரைஞ்சு முடிச்சுட்டு வெக்டர்ஸை ரிசால்வ் பண்ண சொல்லுவாங்க. அங்கே தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. அதை கிளியர் பண்ணுறதுக்காக நிறைய கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா, we have a lot of questions. காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ்லேயே நிறைய கொஷின்ஸ் இருக்குது, ஒன்றொன்னா பார்ப்போம். சி ஃபர்ஸ்ட்டு இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வெக்டர் இப்படி இருக்கு, அது ஹரிசான்டல் லைன்ல இருந்து, சரியா? திஸ் இஸ் ஹரிசான்டல், ரைட்? ஆமாண்ணா, இப்போ நீங்கள் வரைஞ்சிருக்க டாட்டர் லைன் இஸ் ஹரிசான்டல் லைன். இந்த ஹரிசான்டல் லைன்ல இருந்து தீட்டா ஆங்கிள் டில்ட் பண்ணி ஒரு வெக்டர் இருக்கு. லெட்ஸ் சே திஸ் வெக்டர் இஸ் ஏ. திஸ் வெக்டர் இஸ் ஏ அண்ட் தென் இதோட மேக்னிடியூட் வந்துட்டு mod ஆஃப் ஏ அப்படின்னு வச்சுக்கோம். மேக்னிடியூட் இஸ் mod ஆஃப் ஏ ஆர் சிம்பிளி ஏ இருக்கட்டும், பொறுமையாக எழுதுவோம். Now இதோட ஹரிசான்டல் காம்போனன்ட். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் ஆர் காம்போனன்ட்ஸ்னால் என்ன தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வெக்டருக்கு மேலே இருந்து இப்படி லைட் அடிக்கிறீங்கடா. ஓகே, இப்படி லைட் அடிக்கிறீங்க. அப்போ இந்த வெக்டரோட ஷேடோ வந்து கீழே விழுகும்ல, ஆமாண்ணா?
கரெக்டாக மேலே 90 டிகிரியில் இப்படி லைட்டை வச்சு அடிச்சிங்கன்னா அதோட ஷேடோ எப்படி விழுகும்? இதோ ஆனால் இப்படி விழுகும். இப்படி விழுகும் இல்லையா? எங்கன்னா விழுந்துச்சு, ஏதோ இப்படி விழுகும். திஸ் இஸ் த ஷேடோ ஆஃப் த வெக்டர். நவ் இந்த ஷேடோவோட லென்த் என்ன? இந்த ஷேடோவோட லென்த் வந்துட்டு இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு மேக்னிடியூட் ஆஃப் ஏ இன்டூ காஸ் தீட்டாடா. இந்த ஷேடோவோட லென்த் வந்துட்டு சிம்பிளி மேக்னிடியூட் ஆஃப் ஏ இன்டூ காஸ் தீட்டா. நெக்ஸ்ட் ஒருவேளை லைட்டை இந்த பக்கம் வச்சு அடிச்சா, லைட்டை இந்த பக்கம் வச்சு அடிச்சா என்ன ஆகும்? ஷேடோ இந்த ஸ்க்ரீனில் விழுகும் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ அந்த ஷேடோவோட லென்த் என்ன? அந்த ஷேடோவோட லென்த் என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் the shadow will be projected like this. இப்படி வரும். அண்ட் அந்த ஷேடோவோட லென்த் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள். இட் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு ஏ காஸ் தீட்டா. மாட் ஏ, சாரி காஸ் தீட்டா இங்கே வந்துருச்சா, இங்கே சைன் தீட்டா. சைன் தீட்டா. ஸோ திஸ் இஸ் கால்டு த காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டர். சரியா? இங்கே ரெண்டு வெக்டர் இருக்குல்ல, இதுதான் ஃபஸ்ட்டு ஹரிசான்டல் சைடு ரிசால்வ் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு பேர் தான் ஹரிசான்டல் காம்போனன்ட். ஹரிசான்டல் காம்போனன்ட் ஆஃப் ஏ வெக்டார். அண்ட் இங்கே வச்சிருக்கோம்ல, இது என்னது? திஸ் இஸ் த வெர்டிக்கல் காம்போனன்ட். This is the vertical component of A vector. சரியா? This is horizontal component and this is vertical component. ஆனா இதை நாங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். நான் இப்போ ட்ரிக் சொல்கிறது அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? எந்த சைடு ஆங்கிள் இருக்கோ, இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே ஆங்கிள் இருக்கா? ஸோ ஆங்கிள் இருக்க சைடு இப்படி வெக்டரை ரிசால்வ் பண்ணுறீங்க, இதுக்கு பேர் ரிசால்விங்னு சொல்லுவோம். ஒன்று வந்து காம்போனன்ட், இன்னொரு பேர் ரிசால்விங்னு சொல்லுவோம். ஸோ என்ன பண்ணுங்க, எந்த சைடு ஆங்கிள் இருக்கோ அந்த சைடு காஸ் தீட்டா வரும், ஆங்கிள் இல்லாத சைடு சைன் தீட்டா வரும். ஆனால் அப்படியா? எஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே இப்போ இப்படி ஒரு வெக்டர் இருக்குது, இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்த பேஜில் போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட்ஸே நம்மள்கிட்ட இந்த மாதிரி இருக்குடா, இந்த பாயிண்ட்லேருந்து வெக்டர் வந்து இப்படி போயிருக்கு. ஓகே, இது மாதிரி தான் இருக்கும். ஞாபகம் இருக்கா? அந்த ஸ்லெட்ஜெல்லாம் இருக்கும், இந்த மாதிரி ஒரு ட்ரே மாதிரி இருக்கும். தென் அது மேலே இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், கிராவிட்டி கீழே ஆக்ட் ஆகும், நார்மல் ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகும். இங்கே தான் உங்களுக்கு இஷ்யூவே வருது. ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் வெரி கேர்ஃபுல்லி அண்ட் வெயிட் ஃபார் அவர் லெக்சர்ஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஆர் லெட்ஸே ஒரு வெக்டர் வந்து இப்படி இருக்குது, ஒரு வெக்டர் வந்துட்டு இப்படி இருக்கு. ஸோ லெட்ஸே இந்த வெக்டரோட மேக்னிடியூட் வந்துட்டு 10 நியூட்டன் அண்ட் இந்த வெக்டரோட மேக்னிடியூட் வந்துட்டு 20 நியூட்டன் அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி 60 டிகிரி அண்ட் லெட்ஸே திஸ் இஸ் கோயிங் டு பி 30 டிகிரி. நவ் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிசால்வ் தீஸ் வெக்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, சொல்லுவாங்க. நவ் ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, எந்த சைடு தீட்டா இருக்கோ அந்த சைடு ரிசால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ இப்படி ரிசால்வ் பண்ணலாம், எந்த சைடு தீட்டா இருக்கோ அந்த சைடு இப்படி ரிசால்வ் பண்ணலாம். லைக் திஸ். இஃப் யூ ரிசால்வ் இட், தென் தட் வில் பி ஈக்குவல்ஸ் டு modulus of this. magnitude என்ன 20யா? ஸோ 20 into what is this? angle இருக்க சைடு ரிசால்வ் பண்ணோம்னா அது cos theta. ஸோ cos 60. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு பெர்பெண்டிகுலரா அப்படி ரிசால்வ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். that will be simply equals to 20 sin 60. அவ்வளோதான், 20 sin 60. this is 20 into இங்கிட்டு பண்ணால் காசு. சரியா? அதுக்கு ஆப்போசிட்டில் எப்படி பெர்பெண்டிகுலராக வந்துச்சுன்னா 20 sin 60. அவ்வளோதான். ஸோ 20 cos 60 சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? cos 60 is 1/2. ஸோ திஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 10. தென் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 20 into √3/2 ஆர் சிம்பிளி 10√3. சிம்பிளிஃபை பண்ணுறேன், sin 60யோட வேல்யூவை போட்டு சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஆனால் 10√3 கிடைக்கும்ண்ணா. 10√3. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இங்கே வாங்க. இப்போ இந்த வெக்டரை நான் ஆங்கிள் இருக்க சைடு ரிசால்வ் பண்ணுறேன். ஆங்கிள் இருக்க சைடு ரிசால்வ் பண்ணிங்கன்னா இட்ஸ் சிம்பிள்.
ஒன்றும் இல்லை, இப்படி வச்சு லைட் அடிங்க, ஓகேவா? இது இப்படி வச்சா கூட இது வந்து ஹரிசாண்டலாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் அப்படி டில் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி இருக்குண்ணா. let's say this angle, this particular angle is 30 degree கொடுத்துருக்காங்க. now all you have to do is simple. ஃபஸ்ட்டு தீட்டா இருக்க சைடு ரிசால்வ் பண்ணிடுங்க. ஓகே, தீட்டா இருக்க சைடு ரிசால்வ் பண்ணுறோம் அப்படின்னா that will be simply இது 10ன்னு வச்சுக்கோங்களேன். இதோட மேக்னிடியூட் 10 அப்படின்னா இந்த சைடு ரிசால்வ் பண்ணியிருக்கோம்ல, that will be 10 cos 30. 10 cos 30. சரியா? ஓகேண்ணா. ஒரு நிமிஷம், நல்லா நீட்டாக வரைகிறேன். this will simply be 10 cos 30. okay, and the vertical component, அதாவது இது this will be 10 sin 30. 10 sin 30. சரியா? I hope this is clear. எதுவும் டவுட் இல்லையே? இதுக்கப்புறம் ரிசால்விங் பண்ணுற கொஷின் எது வந்தாலும் நீங்கள் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. சரியா? ஆங்கிள் இருக்க பக்கம் ரிசால்வ் பண்ணிங்கன்னா காசு, ஆங்கிள் இருக்கிறதுக்கு அந்த ஆல்ரெடி ரிசால்வ் பண்ணிங்களா அதுக்கு பெர்பெண்டிகுலராக ரிசால்வ் பண்ணுறீங்கன்னா சைன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சரியா? now let us practice some questions. they are asking you to find horizontal and vertical component of the following vector. சரியா? ஸோ இப்போ இந்த வெக்டருக்கு ஹரிசாண்டல் காம்பனன்ட்னா எப்படி? தீட்டா இருக்க சைடு தீட்டா இருக்க சைடு ரிசால்வ் பண்ணோம்னா என்ன வருது? நான் தீட்டா இருக்க சைடு ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா காஸ் வருதுண்ணா. ஸோ திஸ் இஸ் சிம்பிளி 20 cos 60. ஆல்ரெடி நம்ம பண்ணது தான், பட் ஸ்டில் திரும்பி ஒரு வழி பண்ணுவோம். தென் vertical component வேணும் அப்படின்னா சிம்பிளி யூ ஹாவ் டு ரைட் ஆனால் 20 sin 60. 20 sin 60. okay, now you can simplify this. 20 cos 60 என்ன வரும்? ஆனால் 10 Newton வரும். sorry, 10 Newton, yes, and this will be equals to 10 root 3 newtons. super. next question. this is a very interesting triangle. ஆனால் 37 degree எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு நீங்கள் இனிமேல் சொல்லக்கூடாது. you have to learn this. this is a very famous IIT triangle. most of the IIT questions-ல இந்த triangle நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, the IIT triangle-னு இதுக்கு ஒரு நிக்நேம் இருக்குது. I hope ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் somewhere I mentioned it. பேசிக்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் பழைய லெக்சரில் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஓகே, what is this IIT triangle? simple. its sides are 3, 4, 5. this sides are 3, 4, and then square. Pythagoras theorem use பண்ணுங்க. this is a right angle triangle. if you use the Pythagoras theorem, this will be square root of 3 square plus 4 square, which is simply equals to square root of 25 and 5. this is 5. now angles தான் பசங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, 5க்கும் 3க்கும் சரியா, இந்த சைடு 5ங்கிறது ஹைப்போட்டென்யூஸ், 5க்கும் 3க்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் வந்துட்டு 53 degree, approximately 53 degree, but we will take it accurately, 53 degree. then we know this is 90 degree. sum of all the sides, sum of all the angles in a triangle should be equals to 180 degree. so this is 90, this is 53, so this angle will be 37 degree. சரியா? ஓகேண்ணா. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து I hope you guys can write a lot of things. first sin 53 என்ன? ஆனால் சைன்னா opposite side by hypotenuse. so sin 53 is equals to 4 by 5. sin 53 is equals to 4 by 5. next cos 53. cos 53 is equals to adjacent by hypotenuse. இந்த ஆங்கிளுக்கு எது adjacent? இது adjacent side, இது hypotenuse. so 3 by 5. 3 by 5. next tan 53. tan 53 is equals to opposite by adjacent, which is 4 by 3. சரியா? ஓகேண்ணா, 4 by 3. next 37ஓட ஃபார்முலாஸும் பார்த்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டிங்கன்னா என்ன கேட்டாலும் நீங்கள் எழுதிடலாம்டா. லெட்ஸ் சே இப்போ உங்கள்கிட்ட sin 37ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிள். இப்போ இதை ஆங்கிளா, இதை பொறுத்த வரைக்கும் எது ஆப்போசிட்? ஆனால் இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இந்த சைடு இருக்குது.
So opposite by hypotenuse. So 3 by 5 sin 37 is equals to 3 by 5 cos 37 is equals to ஆனால் இந்த ஆங்கிளுக்கு எது அட்ஜசன்ட், ஆனால் இது அட்ஜசன்ட், இது ஹைப்போடென்யூஸ். பாருங்கள், இந்த ஆங்கிளுக்கு இதான் அட்ஜசன்ட், பக்கத்துலேயே இருக்குது. இந்த ஆங்கிளுக்கு இதான் அட்ஜசன்ட். ஸோ 4 by 5 cos 37 is equals to 4 by 5 and tan 37 is equals to opposite by adjacent. So 3 by 4. Tan 37 is equals to 3 by 4. இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, very important. Just draw the triangle. From there you can answer all these values. Okay. Now you see, if we have to find the horizontal component, vertical component, இப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணணும். This is horizontal and this is vertical. Okay. Now you see, this is one vector horizontal component and this is one vector vertical component. Okay. So இது என்ன, ஆனால் this is 10 cos 37 degree and this is 10 sin 37 degree இல்லையா, cos theta sin theta. ஓகேண்ணா. ஸோ cos 37 ஓட வேல்யூ என்ன வந்துச்சு, cos 37 ஓடது 4 by 5. ஸோ this is simply equals to 10 into 4 by 5. ஸோ 10 5 2 times cancel ஆச்சுன்னா 4 2s are 8 Newton. ஓகேண்ணா. நெக்ஸ்ட் இங்கே 10 sin 37. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்களேன். 10 into sin 37 ஓட வேல்யூ என்ன, sin 37 ஓட வேல்யூ is 3 by 5. 3 by 5. ஸோ 10 into 3 by 5 Newton. Okay. So simplify பண்ணோம்னா 10 5 2 times, so 2 3s are 6. So this is 6 Newton. 6 Newton. I hope this is clear. புரிஞ்சதில்ல? ஓகேடா. அண்ட் இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, you see this 8 Newton force is along I cap direction and this 6 Newton, the 6 Newton force எந்த directionல இருக்கு, it's along J cap direction. So I can write this force to be, இந்த force F னு வச்சுக்கோங்களேன், this F is equals to 8 I cap, because 8 Newton I cap directionல இருக்கு. 8 I cap plus 6 J cap, இப்படி கூட என்னால் எழுத முடியும். சரியா? ஓகேண்ணா. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணேங்கிறத நல்லா பாருங்கள். என்ன பண்ணியிருக்கேன், ரேண்டமாக ஒரு டேரெக்ஷனில் இந்த வெக்டர் இருந்துச்சு, இந்த எஃப் அப்படிங்கிற வெக்டர் வந்துட்டு ரேண்டம் டேரெக்ஷனில் இப்படி இருந்துச்சு. ஓகே. ஸோ அதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஐ டேரெக்ஷன்லையும் ஜே டேரெக்ஷன்லையும் பிரேக் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ பிரேக் பண்ணப்போ ஐ டேரெக்ஷனில் 8 நியூட்டன் கிடச்சிருக்கு, ஜே டேரெக்ஷனில் 6 நியூட்டன் கிடச்சிருக்கு. ஸோ ஐ டேரெக்ஷனில் இருக்கிறத ஐ எம் ரைட்டிங் as 8 into I, J directionல இருக்கதை I am writing as 6 into J. So this force can be written in form of IJ as following: 8 I cap plus 6 J cap. சரியா? Okay. Next, now let's solve this question. இந்த questionல பாருங்களேன், they are asking us to find the net force acting on I and J direction. சரியா? See, actually questionல இப்படி கொடுத்துட்டாங்க. இதுதான் ஆரிஜின். ஆரிஜினில் வந்து let's say நீங்கள் நிற்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு 20 நியூட்டன் கொடுத்து உங்களை இப்படி இழுக்கிறாரு, இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டு 10 நியூட்டன் கொடுத்து உங்களை இப்படி இழுக்கிறாரு. ஓகே. நவ் தே ஆர் ஆஸ்கிங் வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் அலாங் ஐ டைரக்ஷன். ஐ டைரக்ஷனில் டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளோ, ஜே டைரக்ஷனில் டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு டூ த ரிசால்விங். இங்கே உட்காந்துட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வெக்டர்ஸை ரிசால்வ் பண்ணணும். சரியா? ஃபஸ்ட்டு இப்போ உங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு கொடுக்குற 20 நியூட்டனும் ஐ டைரக்ஷனுக்கு அலாங்காக தான் இருக்குது. ஸோ அது பிரச்சனையே இல்லை, டேரெக்டாக சொல்லிடலாம். இந்த ஃப்ரெண்டு கொடுக்குறதே எக்ஸ் டைரக்ஷனில் தான், ஐ டைரக்ஷனில் தான். ஸோ டேரெக்டாக ஐ டைரக்ஷனில் இவ்வளோன்னு சொல்லிடலாம். பட் இந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு ஆங்கிளில் கொடுக்குறாரு. ஸோ அப்போ அதை நம்ம ஐ டைரக்ஷனில் எவ்வளோ, ஜே டைரக்ஷனில் எவ்வளோன்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ இப்போ அதை தான் அடுத்து பண்ண போகிறோம். நல்லா பாருங்களேன். We are going to write, this is, we know this, how to do the splitting, right? If we do so, இந்த 10 நியூட்டன் ஃபோர்ஸ் இன்னொரு ஃப்ரெண்டு கொடுக்குறாருல, லெட்ஸ் சே திஸ் இஸ் டன் பை ஏ, திஸ் இஸ் பி. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு பி ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவரு கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 into cos 60. ஓகே, 10 cos 60 degree. Okay, if you want I can just take this and write in a new diagram. இது பக்கத்தில் புது டயக்ராமில் எழுதுவோம்.
ஓகே யூ சி இப்போ நான் இதை பிரேக் பண்ணி எழுத போகிறேன். இந்த 10 நியூட்டனை நான் ஹரிசாண்டல் காம்பனண்ட்டாக பிரேக் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ இருக்கும்? ஆனால் ஹரிசாண்டல் காம்பனண்ட்டாக பிரேக் பண்ணேன் அப்படின்னா ஐ வில் ஹாவ் 10 cos 60. ஓகே இல்லையா? ஆமாம், நான் தீட்டாக்கு அலாங்காக பிரேக் பண்ணிங்கன்னா 10 cos 60. வேர்ட்டிக்கலாக பிரேக் பண்ணால் 10 sin 60. 10 sin 60 and we know 10 cos 60. இப்போ நல்லா பாருங்கள், I டைரக்ஷனில் டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளோ? ஆனால் 10 cos 60 ஒரு ஃப்ரெண்ட் கொடுக்குறான், இன்னொரு ஃப்ரெண்ட் 20 நியூட்டன் கொடுக்குறான். ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் அலாங் திஸ் டைரக்ஷன் இஸ் 10 cos 60 ப்ளஸ் 20 நியூட்டன். சரியா? ஸோ 10 cos 60யோட வேல்யூ என்ன? ஆனால் 10 இன்ட்டு cos 60யோட வேல்யூ 1/2. 10 இன்ட்டு 1/2 இஸ் 5 நியூட்டன். ஓகே, அந்த இங்கே ஒரு 20 நியூட்டன் இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா we will get 25 நியூட்டன் நெட் ஃபோர்ஸ் along I direction. சரியா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 25 நியூட்டன் நெட் ஃபோர்ஸ் along I direction. ஓகே ஓகேடா. 25 நியூட்டன் net force along which direction? அண்ணா along I direction. சரியா? along I direction. ஓகே, நெக்ஸ்ட் y direction, அதாவது j கேப்ல j directionல எவ்வளோ நெட் ஃபோர்ஸ் இருக்கு? அண்ணா 10 into sin 60. sin 60யோட வேல்யூ இஸ் √3/2. ஸோ 10 divided by 2 is 5. 5 into √3 is 5√3 Newton. So the net force along j direction is 5√3 Newton. 5√3 Newton. சரியா? புரிஞ்சதில்லை? எதுவும் டவுட் இல்லையே? ஓகேடா, சூப்பர். 5√3 நியூட்டன். இப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம்? ஆனால் இதை நம்ம எப்படி சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் F net is simply equals to டோட்டலாக I டைரக்ஷனில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது? ஆனால் 25 நியூட்டன்ஸ் இருக்குது. ஸோ 25 I cap ப்ளஸ் Y டைரக்ஷனில் எவ்வளோ இருக்குது? J டைரக்ஷனில். ஆனால் 5√3 K cap, சாரி 5√3 J cap. 5√3 J cap. அவ்வளோதான்டா. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் உங்களால் அந்த இடத்துல போயிட்டு எப்படி சொல்கிறது, சென்டர் ஆஃப் மாஸ், ரொட்டேஷனல் மோஷன்லாம் போயிட்டு இது மாதிரி தான் உங்களால் ரிசால்வ் பண்ணணும். மெயினாக லாஸ் ஆஃப் மோஷனில் ரிசால்வ் பண்ணணும். ஸோ லாஸ் ஆஃப் மோஷனில் இந்த ரிசால்விங் தெரியாதனால தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸே டஃபாக இருக்குது. பட் ஐ ஹோப் இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இஷ்யூ வராது. சரியா? ஸோ அதனால தான் இங்கே நம்ம நிறைய கொஷின்ஸ் பார்த்துருவோம். இன்னும் ஒரு கொஷின் நான் போடுறேன், இன்னொரு கொஷின் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன். சரி, இப்போ என்ன கேட்குறாங்க? they are asking you to find the net force along I and J direction. சரியா? I டைரக்ஷன்லையும் J டைரக்ஷன்லையும் நெட் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரி, now இந்த ஆங்கிள் அவங்க கொடுக்கலையா? லெட்ஸ் அசியூம் திஸ் டு பி 45 டிகிரி. கொடுக்கல, கொடுக்காதனால ஆர் லெட்ஸ் அசியூம் திஸ் டு பி 30 டிகிரி, வாட் எவர் பி இட். சரியா? ஓகே, நவ் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டலாக எக்ஸ் டைரக்ஷனில் எவ்வளோ நெட் ஃபோர்ஸ் இருக்குது, ஒய் டைரக்ஷனில் எவ்வளோ நெட் ஃபோர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, சரி. சி, ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிக்கோங்க. சரியா? இப்போ இது 30னா இந்த ஆங்கிள் என்ன? ஆனால் இந்த ஆங்கிள் வில் பி 60 டிகிரி. ஓகே, ஆர் சிம்பிளி let it be. ஆர் யூ கேன் ஹேவ் திஸ் டு பி 45 டிகிரிடா. கால்குலேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். இப்படி இருக்குது அண்ட் இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு எண்ட் ரிசல்ட் சின்னதாக வரும். அதனால தான். மற்றபடி கொஷின்ஸ் எல்லாமே ஒன்று தான், எப்பலாம் பண்ணுற கான்செப்ட் ஒன்று தான், வேல்யூ மட்டும் டிஃபர் ஆகும். 10√2 நியூட்டன் இருக்குது. ஓகே, ஆனால் இது என்னன்னா கொச்சன்னு 3-4 வெக்டர் இருக்கே, இப்படி தான் இருக்கும். ஓகே, இன்ஃபேக்ட் என்னோட JEE ஷிஃப்ட்டில் ஐ ரிட்டன் மை JEE எக்ஸாம் டியூரிங் 23 attempt. சரியா? 2023 தான் எழுதுனேன். அண்ட் ஐம் ஸ்டில் ஸ்டடியிங் இன் NIT திருச்சி. ஐ எம் கரண்ட்லி டூயிங் மை பிடெக் 3rd year. சரி, 5th செமஸ்டர் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, இதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு, இன்னொரு நாள் தனியாக பேசுவோம், ஒரு லைவ் செஷன் போட்டு. சரி, ஓகே. நவ் ஹவு டு ரிசால்வ் திஸ்? ஃபஸ்ட்டு இந்த 20 நியூட்டன் J கேப் டைரக்ஷன்லேயே தான் இருக்குது. இது J கேப் டைரக்ஷன், இது I கேப் டைரக்ஷன். இந்த 20 நியூட்டன் பிரச்சனையே இல்லை, அதை அப்படியே விட்டுருவோம். இந்த 20 நியூட்டன் அப்படியே தான் இருக்குது. இந்த 20 நியூட்டன் பிரச்சனையே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 10 நியூட்டனை பாருங்களேன். இந்த ஒவ்வொரு கலர் கொடுத்துக்கலாமா? இதுக்கு வந்துட்டு எல்லோ கலர் கொடுத்துக்கலாம் அண்ட் இதுக்கு வந்துட்டு லெட்ஸ் சே ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். ஓகே,
now இப்போ இந்த yellow vector resolve பண்ணுற பாருங்களேன், horizontal component will be 10 cos 60 and vertical component இப்படி ஒன்று vertical component will be 10 sin 60. So this is 10 cos 60 and vertical component will be 10 sin 60. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ப்ளூ வெக்டர் இருக்குது பாருங்களேன், இந்த ப்ளூ வெக்டர் ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னு பாருங்கள். இதை எப்படி ரிசால்வ் பண்ண முடியும்னா, ஃபஸ்ட்டு எப்படி ரிசால்வ் பண்ணுவான்னா லைட் அடிக்கணும். இதோ இங்கேருந்து லைட் அடிங்க. ஏன்னா மேலேருந்து லைட் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் அஸ்யூம் நான் மேலே இருந்தால் லைட் அடிப்பேன்னு சொல்லி அடிச்சிங்கன்னா இந்த வெக்டரோட ஷேடோ எங்கே விழுகும், ஆனால் கீழே போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ யூ ஹாவ் டு ஹோல்ட் யுவர் லைட் லைக் திஸ். இப்படி லைட் அடிக்கணும். இப்படி லைட் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷேடோ எங்கே விழுகும், ஆனால் இங்கே விழுகும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கேருந்து லைட் அடிக்கிறீங்க. இந்த வெக்டர் மேலே இங்கேருந்து லைட் அடிக்கிறீங்க, ஷேடோ எங்கே விழுகும், ஆனால் அதோ இங்கே விழுகும். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ இதை ரிசால்வ் பண்ணால் எங்கே வருங்கிற ஐடியா வந்துருச்சா? ஓகேண்ணா, இஃப் யூ வாண்ட் ஐ கேன் ஷோ. இப்படி ஒரு வெக்டர் வரும், இப்படி ஒன்று வரும். சி, திஸ் இஸ் ஒன் காம்போனன்ட் அண்ட் திஸ் இஸ் ஒன் காம்போனன்ட். சரியா? ஓகே, நவ் லெட்ஸ் டூ இட். இந்த ப்ளூ வெக்டர் ரிசால்வ் பண்ணுற பாருங்க. ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் காம்போனன்ட். ஓகே, ஆங்கிள் இருக்க சைடு காஸ். ஸோ தேட் வில் பி 10 root 2 10 root 2 cos 45 10 root 2 cos 45. நெக்ஸ்ட் கீழே வெர்டிக்கல் பாருங்க, அது என்ன அண்ணா இங்கே 45, நெக்ஸ்ட் இங்கே sin 45 வரும். ஸோ 10 root 2 sin 45. அவ்வளோதான். 10 root 2 sin 45. நான் இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுங்களேன். இந்த 10 root 2 அப்புறம் இந்த 10 cos 60 இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்னு பாருங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். வாட் வி வில் கெட் இஸ், அண்ணா இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்களேன். we know sin 45 is 1 by root 2. so 1 by root 2 இந்த root 2 cancel ஆயிரும். so this is simply 10. இங்கே 10 இருக்கு, இங்கே சிம்பிளி 10 நியூட்டன் இருக்குது. இங்கே அதே தான் 10 root 2 cos 45 என்ன ஆகும், கேன்சல் ஆகி சிம்பிளி 10 வந்துடும். இங்கே 10 நியூட்டன். நெக்ஸ்ட் 10 cos 60. cos 60 வேல்யூ இஸ் 1 by 2. ஸோ 10 into 1 by 2 இஸ் சிம்பிளி 5. ஸோ இந்த இடத்துல எல்லோ வெக்டர் எவ்வளோ கான்ஸ்டியூட் பண்ணுது, 5 நியூட்டன் கான்ஸ்டியூட் பண்ணுது. நெக்ஸ்ட் இங்கே 10 sin 60 அப்படிங்கிறது 5 root 3. 5 root 3. இப்போ நல்லா ஒத்து பாருங்களேன். இந்த இடத்துல யூ ஹாவ் டு யூஸ் யுவர் பிரெயின் ப்ராப்பர்லி பிகாஸ் ஆர் சிம்பிளி இதை நான் எடுத்துகிட்டு போய் நெக்ஸ்ட் பேஜில் கூட வச்சுக்கிறேன்டா. இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்குவோம், ஏன்னா ரொம்ப சின்னதாக போட்டோம்னா என்ன எழுதியிருக்கோங்கிறதே தெரியாது. ஓகே, இதை சிம்பிளை பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டோம். இப்போ நல்லா பாருங்களேன், இங்கே டோட்டல் எவ்வளோ, 20 நியூட்டன் ப்ளஸ் 5 root 3 நியூட்டன். I can write that to be 20 plus 5 root 3 Newton. சரியா? ஓவராலாக I can write 20 plus 5 root 3 மேலே இப்படி எழுதலாம். 20 plus 5 root 3 Newton. ஓகே ஓகேண்ணா, 20 plus 5 root 3 Newton. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஆனால் 10 plus 5 is 15 Newton. 10 plus 5 is 15 Newton. Okay. Now, இப்போ கீழே இன்னொரு ஃபோர்ஸ் புதுசாக இருக்குது. This is 10 Newton கீழே இருக்குது. 10 Newton இங்கே கீழே இருக்குது. ஆனால் இப்போ என்னென்ன பண்ணுறது, சிம்பிள்டா. இஃப் யூ நோ யூ கேன் டைரெக்ட்லி சால்வ் திஸ். அதாவது இந்த ரெண்டு வெக்டரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க, உங்கள் அம்மா வந்து மேலே இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறாங்க, அப்பா கீழே இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறாங்க. என்ன ஆகும், யார் பக்கம் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குமோ அந்த பக்கம் போவீங்க இல்லையா? ஆமாண்ணா. ஸோ அல்டிமேட்லி யோர் ஃபோர்ஸ் வில் பி என்ன ஆகும், ஆனால் இந்த இடத்துல 20 + 5 root 3 இருக்குது, கீழே 10. ஸோ என்ன பண்ணுங்கள், இதையும் மைனஸ் பண்ணுங்கள். 20 + 5 root 3 minus 10 என்ன ஆகும், ஆனால் 20 minus 10 is just 10 தான். ஸோ 10 + 5 root 3 நியூட்டன் வந்து எங்கே போகுது, மேலே போகுது. ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ திஸ் வில் பி 10 + 5 root 3 நியூட்டன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல 15 நியூட்டன்.
10 + 5 √3 நியூட்டன் எந்த டைரக்ஷனில் இருக்குது? ஐ கேப்பில் இருக்குது. இது ஜே கேப்பில் இருக்குது. ஸோ ஃபைனலி யூ கேன் ரைட் த நெட் ஃபோர்ஸ் F net is simply equals to 10 + 5 √3 into I cap plus 15 into J cap. அவ்வளோதான். ஓகேவா? சூப்பர். I hope this is clear. Now I want you guys to try this question out and report the answer in the comments. Okay. இது கொஞ்சம் 4 force இருக்கு. I am not giving the value, right? I will give you the value. This is 10 Newton. And this is, let's say, some 10 √2 Newton. And then this is some 20 Newton. And this is some 5 Newton. Okay. Or else 2 Newton. Report the or else find F net and you have to answer in the comment sections. சரியா? Okay. Find F net. If you want the solution for this, then you can join the Telegram channel. Then Telegram channel I can upload the solution for this. யாராவது ஒருத்தர் போட்டு எனக்கு சென்ட் பண்ணீங்கன்னா அதையே அவங்க நேம் மென்ஷன் பண்ணி கூட நான் போடுறேன். இல்லைனா I myself can solve this and upload it in the Telegram channel. Okay. Now இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ரிவர்ஸில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்படி ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்க, 2i + 3j கொடுத்துருக்காங்க. இதை கிராஃபிக்கலி ரெப்ரசென்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா சிம்பிளி நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் போட்டுக்கணும், எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் இட்ஸ் வெரி சிம்பிள். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2 அதாவது 2 யூனிட்ஸ் வந்து ஐ கேப்க்கு அலாங்காக இருக்கான் லைக் திஸ். 2 யூனிட்ஸ் வந்துட்டு ஐ கேப்க்கு அலாங்காக இருக்கான் லைக் திஸ். மீ யூஸ் அ திக்கர் ஒன். 2 யூனிட்ஸ் ஐ கேப்க்கு அலாங்காக இருக்குது அண்ட் 3 யூனிட்ஸ் ஜே கேப்க்கு அலாங்காக இருக்குது. 2 யூனிட்ஸ் ஐ கேப்க்கு அலாங்காக இருக்குது, 3 யூனிட்ஸ் ஜே கேப்க்கு அலாங்காக இருக்குது. This is 2 and this is 3. This is I cap and this is J cap. அவ்வளோதான், இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். சரியா? அந்த ஃபைனல் வெக்டர் represented like this. This is your 2i. This is your 2i plus 3j. ஓகேவா? சூப்பர்டா. ஸோ இது மாதிரி உங்களுக்கு எழுதி கொடுத்தாலும் அதை எப்படி கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னு தெரியணும், ஆர் இல்லை இப்படி கிராஃபிக்கலாக இருந்தாலும் அதை எப்படி இந்த மாதிரி ரிட்டன் ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு வரதுன்னு தெரியணும். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் மெக்கானிக்ஸ். ஓகே, நவ் வித் திஸ் ஆல்மோஸ்ட் த வெக்டர் இஸ் ஓவர். நவ் வி ஹாவ் டு learn about 2 important products. ஓகேவா? ஒன்று வந்துட்டு டாட் ப்ராடக்ட், இன்னொன்று வந்துட்டு கிராஸ் ப்ராடக்ட். சி, இந்த டாட் ப்ராடக்ட்னா என்ன, கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் மேக்ஸில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் சொல்கிறத டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, லெட்ஸ் சே we have 2 vectors. ஏன்னு சொல்லி ஒரு வெக்டர் இருக்குது, ஏ அப்படின்னு சொல்லி ஒரு வெக்டர் இருக்குது, which is let's say some a1 i cap plus b1 j cap plus c1 k cap. It has coordinates like this, a1 i cap, b1 j cap, c1 k cap. Next we have one more vector, b vector. It's like this, a2 i cap plus b2 j cap plus ரொம்ப நேரமாக கீழே அப்படியே பார்த்துட்டே இருக்கேன்ல, அதனால் கழுத்தே வலிக்குதுடா. ஜஸ்ட் கிவ் மீ a minute. plus c2 k cap plus c2 k cap. ஓகேவா? now dot product of a and b அப்படின்னா என்னன்னா simple. now dot product of a vector and b vector is represented as a vector dot b vector. சரியா? as the name suggests நடுவுல ஒரு dot வச்சிருவோம். and
it is defined as A dot B equals to A dot B equals to mod A na magnitude of A into mod B, which means magnitude of B into cos of theta cos of theta, okay, where theta is the angle between A and B, angle between A and B, okay va? I hope this is clear. சரியா? இது மாதிரி எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சி சிம்பிள், இதை வந்துட்டு நெக்ஸ்ட் பேஜில் வச்சுக்குவோம். இது எப்படி இருக்கட்டும். ஜென்ரலாக உங்களுக்கு 2 வெக்டர் தெரியும், அதோட மேக்னிடியூட் தெரியும். இப்படி 2 வெக்டர் இருக்கு. this is one vector and this is one vector. This is vector A and this is vector B. And let's say the angle between them is theta. Then the dot product of A and B is defined like this. சரியா? mod A into mod B into cos of theta. Okay, I hope this is clear. சூப்பர். ஆனால் இப்போ இது மாதிரி இருந்தால் ஓகே, இது மாதிரி இருந்தால் ஓகே. whereas இந்த மாதிரி கொடுத்துருந்தா வெக்டர்ஸை காம்பனன்ட்ஸில் எழுதியிருந்தா அப்போ எப்படி டாட் ப்ராடக்ட் எடுக்கிறது? அப்பையும் நம்ம மேக்னிடியூட் கண்டுபிடிச்சி ஆங்கிள் பிட்வீன் தம்லாம் கண்டுபிடிச்சி போடணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகே, ஃபார் வெக்டர்ஸ் லைக் திஸ் A dot B is even simple. டைரெக்டாக என்ன தெரியுமா பண்ணலாம்? A dot B is simply equals to A1 A2 plus B1 into B2 plus C1 into C2. அதாவது I cap, I டைரக்ஷனில் என்ன இருக்குன்னா A1 காம்பனண்ட், இங்கே A2. ஸோ A1 into A2 plus B1 into B2 plus C1 into C2. அவ்வளோதான். கிளியரா? அண்ணா ஐஜேகேலாம் எங்கே போச்சு? சொல்கிறேன் பாருங்களேன். திஸ் இஸ் இட். இப்போ நீங்கள் கேட்கலாம், அண்ணா இந்த ஐஜேகேலாம் இருந்துச்சு அது எங்கண்ணா போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். யூ டேக் திஸ் ஐ கேப் அண்ட் ஃபைண்ட் ஐ கேப் டாட் ஜே கேப். என்ன வரும்? அண்ணா திஸ் இஸ் மாட் ஆஃப் ஐ கேப் இன்டூ மாட் ஆஃப் ஜே கேப் இன்டூ cos of angle between them. நமக்கு தெரியும் I cap எப்படி இருந்துருக்கு, ஆனால் I cap எப்படி இருக்கும்? சரியா? எக்ஸ் ஆக்சிஸோட டைரக்ஷனில். J cap எப்படி இருக்கும்? ஆனால் அப்படி மேலே இருக்கும் y ஆக்சிஸோட டைரக்ஷனில். வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் தீஸ் டூ வெக்டர்ஸ்? 90 டிகிரி. ஸோ cos of 90யோட வேல்யூ என்ன வருது? ஆனால் we know that cos 90 is simply equals to 0. That's it. So cos 90, so this is simply equals to 0. Okay, so remember this, not only for this. Similarly I can write J dot K equals to 0 and I dot K equals to 0 or K dot I, anything. K dot I equals to 0. அதாவது நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் புரியலனா கூட விட்டுருங்கடா. சிம்பிளி இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. I cap dot J cap equals to J cap dot K cap equals to K cap dot I cap equals to 0. ஓகேவா? ரிமெம்பர் திஸ். ஏதாவது 2 டிஃப்ரெண்ட் யூனிட் வெக்டர்ஸோட டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா அது 0. whereas if you take the same vector I cap dot I cap or else J cap dot J cap or K cap dot K cap, இப்படி எடுத்தீங்க அப்படின்னா then this value is simply equals to 1. these are all facts. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏன் என்னங்கிறதெல்லாம் ரொம்ப ஒன்றும் தேவைப்படாது. சரியா? மேத்தமேட்டிக்ஸ் வந்ததுக்கப்புறம் புரியும். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா இது ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்து பாருங்க. ஐ வெக்டர் இந்த சைடே இருக்கும், இன்னொரு ஐ வெக்டரும் இதே சைடு இருக்கும். ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 0.
cos 0 ஓட வேல்யூ 1. சரியா? அதனால தான் I dot I, J dot J, K dot K ஓட வேல்யூ is equals to 1. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா I can simply write cos 0 is equals to 1. Cos 0 degree equals to 1. பட் வேற ஏதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் வெக்டர் சூஸ் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேப் எப்படி இருக்கும், ஜே கேப் எப்படி இருக்கும், ஆங்கிள் பிட்வீன் them is 90 டிகிரி. ஸோ டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா 0 வந்துடும். cos of 90 degree is 0. சரியா? ஓகே. இப்போ நான் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன். see, let's take one example. We have a vector. I hope we have this right. For example, we have these two vectors. சரியா? இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிங்க. A dot B, that is simply equals to 2 into 7 plus 3 into minus 2 plus 4 into plus 2 சரியா? ஓகேண்ணா. இப்போ என்ன வரும் அண்ணா? 7 2s are 14 plus 3 into minus 2s are minus 6 plus 8. okay, so 8 minus 6 is 2, 14 plus 2 is 16. சரியா? ஓகே. இப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். b vector dot a vector ட்ரை பண்ணி பாருங்க. b vector dot a vector என்ன வரும்? ஆனால் சிம்பிளி b என்ன இருக்குது? 7 into 2 plus minus 2 into 3 plus 2 into plus 4. So என்ன வரும்? 7 2s are 14. okay, minus 2 into 3 is minus 6 plus 8. என்ன வருது? ஆனால் again 16 தானே வருது. சரியா? so from here you can come to one conclusion that a dot b is equals to b dot a. சரியா? ஓகே, நான் a dot b is equals to b dot a. I hope this is clear. ஓகேல? next if you look carefully, a dot b இருக்கட்டும், இல்லை b dot a இருக்கட்டும், a dot b இருந்தாலும் சரி, b dot a இருந்தாலும் சரி, which turns out to be 16, which is a constant, right? 16 is a constant. so இந்த 16ங்கிறது வந்து ஒரு ஸ்கேலாரா வெக்டாரா? ஸ்கேலாரா வெக்டாரா? அண்ணா சிம்பிள்னா இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்டுங்கிறது இட் மஸ்ட் பி ஸ்கேலார் அண்ட் இட் இஸ் நாட் அ வெக்டார். இட் இஸ் அ ஸ்கேலார் அண்ட் இட் இஸ் நாட் அ வெக்டார். ஸோ இதுலேருந்து நம்மளால் என்ன சொல்ல முடியும்? டாட் ப்ராடக்ட் எடுத்தோம்னா நமக்கு வர ஆன்சர் வந்து ஒரு ஸ்கேலார், ஒரு கான்ஸ்டன்டான ஆன்சர் வரும். அதனால் இந்த டாட் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குடா. டாட் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு. டாட் ப்ராடக்ட் is also known as scalar product. சரியா? ஸ்கேலார் ப்ராடக்ட். ஏன் அப்படி சொல்கிறாங்க? பிகாஸ் டாட் ப்ராடக்ட் எடுத்தோம்னா நமக்கு ஃபைனலாக ஆன்சர் வருதுல்ல, அந்த ஆன்சர் வந்துட்டு ஸ்கேலாராக இருக்கான் பசங்களா. ஸ்கேலார்னா என்ன? ஆனால் ஸ்கேலார்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ திஸ் இஸ் அ scalar product. okay, super. Now I will give you guys a quick recap of dot product. okay, maybe உங்களுக்கு overwhelming-ஆ இருக்கலாம். I will give you guys a short recap. so dot productனா ஒன்றும் இல்லை. see, dot product அப்படிங்கிற ஒரு குட்டி ரீகேப் பார்த்துருவோமா? இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு போக போக யூஸ் ஆகிடுவீங்க. அண்ட் தென் இது எடுத்தோன்னே யூஸ் ஆகாது, கொஞ்ச நாள் ஆகும். ஒர்க் வரணும். சரியா? ஒர்க் பவர் எனர்ஜியில் தான் மெயினாக யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஈவன் நம்மளோட நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனில் கூட அவ்வளோ ஒன்றும் யூஸ் ஆகாது. டாட் ப்ராடக்ட் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். சி, ஃபர்ஸ்ட்டு இப்படி நம்மள்ட்ட ரெண்டு வெக்டர் இருக்குது. சரியா?
டாட் ப்ராடக்ட்டை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? ஆனால் டாட் ப்ராடக்ட் இஸ் ரெப்ரசன்டட் பை ஏ டாட் பி. ஏ வெக்டர் டாட் பி வெக்டர். ஓகே, நவ் இப்போ உங்கள்கிட்ட ரெண்டு வெக்டர்ஸ் இருக்குது சரியா? ரெண்டு வெக்டர்ஸ் லைக் திஸ் இருக்குது. அண்ட் யூ நோ த மேக்னிடியூட் ஆஃப் தோஸ் டூ வெக்டர்ஸ். இதோட மேக்னிடியூடும் தெரியும், இதோட மேக்னிடியூட் தெரியும், தென் இதோட மேக்னிடியூடும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் யூ ஆல்சோ நோ த ஆங்கிள் பிட்வீன் தெம். ஆங்கிள் பிட்வீன் தெமும் தெரியும் அப்படின்னா தென் டாட் ப்ராடக்ட் கேன் பி சிம்பிளி ரிட்டன் as a dot b equals to mod a mod b into cos of theta. mod a mod b cos theta. அவ்வளோதான் சரியா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு இல்லை ஒருவேளை உங்களுக்கு இப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, they have given you vectors like this. a vector வந்துட்டு in terms of componentsல கொடுத்துருக்காங்க a1 i cap plus a2 j cap or a3 k cap இப்படி கொடுத்துருக்காங்க. அண்ட் b வெக்டரை வந்துட்டு இப்படி கொடுத்துருக்காங்க சரியா? a1 a2 a3 போட்டோன்னா a1 b1 c1 அப்படி போட்டுக்கலாம். a1 i cap b1 j cap c1 k cap. b வெக்டரை வந்துட்டு a2 i cap plus b2 j cap ப்ளஸ் c2 k cap. தென் இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சி தீட்டா கண்டுபிடிச்செல்லாம் போவேன்னா யூ கேன் ரைட் a டாட் b, யூ கேன் ரைட் a டாட் b சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு ஐக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஐ முன்னாடி என்ன இருக்குது? இங்கே a1 இருக்குது, இங்கே a2 இருக்குது. ஸோ a1 a2 a1 இன்ட்டு a2 ப்ளஸ் ஜேக்கு முன்னாடி என்ன இருக்குது? b1 b2 b1 b2 ப்ளஸ் கேக்கு முன்னாடி என்ன இருக்குது? c1 c2 சரியா? இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. இவ்வளோ தான் டாட் ப்ராடக்ட். ஆனால் ஏன் ஐக்கு முன்னாடி இருக்கிறதையும் ஜேக்கு முன்னாடி இருக்கிறதையும் மல்டிப்ளை பண்ண மாட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணுவோம், அதையும் தான் பண்ணுவோம். சி a1i டாட் b2j இதையும் தான் மல்டிப்ளை பண்ணுவோம். பட் we know a1 into b2 எழுதிடலாம். when you write I dot j that is simply equals to 0. ஏன்னா நான் இப்போ தான் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? சிம்பிளி I dot i j dot j k dot k தான் ஈக்குவல்ஸ் டு 1. வேறு ஏதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் யூனிட் வெக்டார்ஸுக்கு நடுவில் டாட் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா அது 0 தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் டாட் ப்ராடக்ட். அண்ட் ஒன் மோர் திங் your dot product is also known as scalar product. டாட் ப்ராடக்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டாட் ப்ராடக்ட்டை நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்லுவோம்டா சரியா? ஓகேண்ணா. டாட் ப்ராடக்ட் இஸ் ஆல்சோ known as scalar product. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு let us then start our final concept which is cross product. அண்ட் ட்ரஸ்ட் மீ ஆல்மோஸ்ட் இவ்வளோ நாள் உங்கள் எல்லாருக்குமே இந்த கிராஸ் ப்ராடக்ட்டில் டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கும். கிராஸ் ப்ராடக்ட் எப்படியோ கண்டுபிடிச்சிருவீங்க, பட் டைரெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுல ஒரு ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். இதை அன்றைக்கி நான் ஃபுல்லாக கிளியர் பண்ண போகிறேன் சரியா? ஃபஸ்ட்டு கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன? சிம்பிள் அதே மாதிரி தான். லெட்ஸே நம்மள்ட்ட இப்படி ரெண்டு வெக்டர் இருக்குது. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இப்படி ரெண்டு வெக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தென் கிராஸ் ப்ராடக்ட் இஸ் ரெப்ரசன்டட் as it is represented as எழுதுவோம், ஒரே மாதிரி ஃபார்மேட் கீப் பண்ணுவோம். கிராஸ் ப்ராடக்ட் இஸ் represented as a cross b. ஓகேவா? as the name subject நடுவில் ஒரு cross யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகேண்ணா. and it is defined as it is defined as a cross b is equals to modulus of magnitude of a cross b. Magnitude of a cross b is equals to magnitude of a into magnitude of b into sin theta. ஓகே, அங்கே காஸ் தீட்டா யூஸ் பண்ணோமா, இங்கே வந்துட்டு சைன் தீட்டா யூஸ் பண்ணோம்டா. மேக்னிடியூட் ஆஃப் ஏ இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் பி இன்ட்டு
sin theta. Sin theta. ஓகேவா? ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சரியா? சூப்பர்டா. நவ் அண்ணா இப்போ ஒருவேளை இந்த மாதிரி கொடுத்துருந்தா, இந்த மாதிரி கொடுத்துருந்தா A1 A2 B1 B2 இப்படி கொடுத்துருந்தா என்ன பண்ணுறது? சிம்பிள், அதையும் சொல்கிறேன். இஃப் யூ ஹேவ் பீன் ப்ரொவைடட் வித் தீஸ் கைண்ட் ஆஃப் வெக்டர்ஸ் தென் கிராஸ் ப்ராடக்ட் இஸ் சம்வாட் டிஃபிகல்ட். ஆனால் டிஃபிகல்ட்டுன்னு இல்லை, கொஞ்சம் லென்த்தி. ஓகே, டாட் ப்ராடக்ட் மாதிரி சும்மா டேரெக்டாக மல்டிப்ளைலாம் பண்ணிட முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு சால்வ் அ டிட்டர்மினன்ட். 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிட்டர்மினன்ட்னா என்னன்னு தெரியாது, ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. A vector cross B vector is simply equals to, ஃபஸ்ட்டு ஒரு 2 ஹரிசாண்டல் லைன் அப்படி போட்டுக்கோங்க. Like this, and write I J K. சரியா? ஓகே, இப்படி எழுதிட்டு தென் ஃபர்ஸ்ட் வெக்டர் எது? அண்ணா இந்த கிராஸ் ப்ராடக்ட்ல இதான் ஃபர்ஸ்ட் வருது. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் வெக்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் வெக்டர் அண்ட் B இஸ் யுவர் செகண்ட் வெக்டர். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வெக்டரோட காம்போனன்ட்ஸ் இருக்குல்ல, ஐக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஆனால் A1 இருக்கு. A1 எடுத்து இங்கே எழுதுங்க. ஐக்கு முன்னாடி A1 இருக்குது, ஸோ A1 இங்கே எழுதுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஜேக்கு முன்னாடி B1 இருக்குது, ஸோ B1 எழுதுங்க. கேக்கு முன்னாடி என்ன இருக்குது? C1 இருக்குது, ஸோ C1 எழுதுங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் வெக்டர் என்னது? B. ஸோ B வெக்டரில் ஐக்கு முன்னாடி என்ன இருக்குது? A2 இருக்குது, ஸோ A2 எப்படி எழுதுங்க. ஜேக்கு முன்னாடி என்ன இருக்குது? B2 இருக்குது, ஸோ அதை எப்படி எழுதுங்க. கேக்கு முன்னாடி என்ன இருக்குது? C2 இருக்குது, அதையும் இப்படி எழுதுங்க. நவ் திஸ் இஸ் யுவர் கிராஸ் ப்ராடக்ட் அண்ட் ஹவு டு சால்வ் திஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஐக்கு மேலே ப்ளஸ் போட்டுக்கோங்க, தென் ப்ளஸ்ஸுக்கு அடுத்து மைனஸ், மைனஸ்க்கு அடுத்து ப்ளஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்டர்னேட் ப்ளஸ் மைனஸ் சைன் நீங்கள் போடணும். சரிண்ணா? ஆனால் இதெல்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா கிளாஸ் 12th டிட்டர்மினன்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் வரும், அங்கே இதை நம்ம டீட்டெயிலாக படிப்போம். இப்போதைக்கு நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். சரியா? த மெயின் மிஸ்டேக் யூ கைஸ் டூ இஸ் எல்லாத்தையும் இப்பயே புரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஓடிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென் அல்டிமேட்லி எதுவுமே புரியாது. இப்போதைக்கு ஒரு சில விஷயம் நான் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னா ஜஸ்ட் கீப் இட் இன் யுவர் மைண்ட். ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் இன் லேட்டர் கிளாஸஸ். சரியா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் ஐ எடுத்துக்கோங்க, ப்ளஸ் ஐ. ஓகே, இப்போ இது இருக்குல்ல, இது இருக்க அந்த ரோவே டெலீட் பண்ணிடுங்க. ரோனா ஹரிசாண்டல் லைன், இது இருக்குல்ல அந்த இடத்துல இப்படி ஒரு ஹரிசாண்டல் லைனை போட்டுருங்க. அது இருக்க இடத்துல ஒரு வெர்டிக்கல் லைனையும் போட்டுருங்க. ஓகே, ஓகே நான் போட்டாச்சு. இப்போ போட்டது போக என்ன இருக்குது? அண்ணா B1 C1 B2 C2. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா B1 into C2 மைனஸ் C1 into B2. சரியா? அப்படி தான் எழுதணும். ஓகே, ப்ளஸ் ஐ இன்ட்டு B1 into C2 B1 C2, okay, B1 C2 minus C1 B2, C1 B2. சரியா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? அண்ணா ஜே இருக்குது, நெக்ஸ்ட் ஜே இருக்குது, பட் மைனஸ் ஜே நீங்கள் எடுத்துக்கணும். சரியா? ஸோ மைனஸ் ஜே, யூஸ் a different color, மைனஸ் ஜே இன்டூ என்ன பண்ணணும்? அதே மாதிரி தான் என்ன பண்ணுங்க, அந்த ஜே இருக்குல்ல அது அந்த ஜேல ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டுருங்க. பேலன்ஸ் என்ன இருக்குது? ஆனால் ஹரிசாண்டல் லைன் வெர்டிக்கல் லைன் போட்டதுக்கப்புறம் A1 C1 A2 C2 இருக்குது. சிம்பிள். A1 into C2 இப்படி கிறிஸ் கிராஸ் பண்ணணும். திஸ் மைனஸ் திஸ். ஓகே, ஸோ A1 into C2 மைனஸ் J into மைனஸ் J into A1 C2. சரியா? A1 into C2 மைனஸ் C1 into A2. C1 into A2. சரியா? ஓகேண்ணா. now this is over. இப்படி எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? ஆனால் ப்ளஸ் கே கேப் இருக்குது. ஓகே, யூ கேன் ரைட் ப்ளஸ் கே கேப், ப்ளஸ் கே கேப் மல்டிப்ளைடு வித் என்ன பண்ணணும்? ஆனால் அந்த கே இருக்க இடத்துல ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டுக்கோங்க. பேலன்ஸ் என்ன இருக்குது? A1 B1 A2 B2. ஸோ A1 into B2, A1 into B2 கிறிஸ் கிராஸ் மைனஸ் B1 into A2. ஓகே, மைனஸ் B1 into A2. அவ்வளோதான். சரியா? that's it.
I hope this is clear. வேறு எது டவுட் இல்லையே இதில்? Okay. Now if you see here, I cap இருக்கு, J cap இருக்கு, K cap இருக்கு, சரியா? Then is this a scalar or vector? First இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. Is this a scalar or vector? Anna, this is a vector quantity. Okay, this is a vector quantity. Okay. Now vector quantity அப்படின்னா அதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கணுமா இல்லையா? ஆமாண்ணா, it should have a definite direction. இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிருவோம், டைரக்ஷன் இருக்கணுமா இல்லையா? ஆமாம். ஸோ டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா, we find the direction of cross product using right hand screw rule. முக்காவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ரூல் புரியவே புரியாது. I will make it clear for you. Okay. First, if you have A cross B, A vector cross B vector, இப்படி ரெண்டு வெக்டர் இருக்குது, A vector B vector ரெண்டு இருக்குது. You have to find the cross product, A vector cross B vector. Then all you have to do is very simple. See, இதில் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எது ஃபர்ஸ்ட் வெக்டர் செகண்ட் வெக்டர்னு கிளியராக இருங்க. கிராஸ் ப்ராடக்டில் ஃபர்ஸ்ட் வருது இல்லை, திஸ் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் வெக்டர். திஸ் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் வெக்டர். நெக்ஸ்ட்டு செகண்டாக வரது இஸ் யோர் செகண்ட் வெக்டர். திஸ் இஸ் யோர் செகண்ட் வெக்டர். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகே, ரைட். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, there are 3 steps to find the direction using right hand screw rule. First step என்ன சொல்லுது அப்படின்னா, place your side of the palm along the first vector டா. ஃபர்ஸ்ட் வெக்டருக்கு அலாங்கா உங்களோட பாமை வச்சுக்கணுமா. ஓகே, லெட்ஸ் சே இந்த பிளாக் கலர் பென் இருக்குல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் வெக்டர், இதுதான் செகண்ட் வெக்டர்னு வச்சுக்குவோம். இந்த ரெண்டு வெக்டர் இப்படி இருக்கு, இந்த ரெண்டு வெக்டர் இப்படி இருக்கு. ஓகேவா? this is your first vector, this is your second vector. Okay, so place the side of your palm. Side of your palm na inga irukku parunga. Side of your right palm, right hand oda palm da vechukonu. Right hand screw rule la, so right hand oda palm edutukonga, ada first vector la vechukonga. First vector eppadi irukku ana ado ibdi irukku, so anga eppadi vechukonga unga palm. Next, curl your fingers along the second vector. Second vector enga irukku, inga irukku. So unga side of the palm first vector la vechittu second vector enga irukku, inga iruka, அந்த side fingers eppadi curl பண்ணுங்க. Second vector side fingers curl பண்ணுங்க. Then thumb gives the direction of the cross product. thumb எங்க காட்டுது? வெளியே காட்டுதா? அப்ப இந்த ரெண்டு வெக்டருக்கும் cross product எடுத்தோம்னா அதோட டைரக்ஷன் இப்படி இருக்குமா பசங்களா? ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. திரும்பி சொல்கிறேன். லெட்ஸ் சே this is your first vector, this is your second vector. சரியா? இப்படி இருக்குடா. ஃபர்ஸ்ட் வெக்டர் இப்படி வருது, செகண்ட் வெக்டர் இப்படி வருது. ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் என்ன சொல்லுதுன்னா, டேக் தி side of your palm and right hand palm தான். சரியா? ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல். ஸோ ரைட் ஹேண்டோட சைட் ஆஃப் த பாம் எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் வெக்டருக்கு அலாங் வைங்க. இப்படி வைக்கிறீங்களா? ஆமாண்ணா. நெக்ஸ்ட்டு செகண்ட் வெக்டர் எங்கே இருக்குது? ஆனால் இங்கே இருக்குது. ஸோ செகண்ட் வெக்டர் சைடு ஃபிங்கர்ஸை கேர்ள் பண்ணுங்கள். இப்படி கேர்ள் பண்ணுங்கள். கேர்ள் பண்ணிங்கன்னா நம்ம தம்பு வந்துட்டு நம்ம கிராஸ் ப்ராடக்டோட டைரெக்ஷன் கொடுக்குமா? அவ்வளோதான். ஸோ தம் gives the direction of cross product. Very simple, very simple. Take the side of your palm, place it over the first vector, curl your fingers along the second vector, then thumb gives the direction of your cross product. I hope this is clear. Okay. Now let us then try to find the direction of I cross j. இதுதான் குழப்பம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகே, ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். Let this be your I cap. சரியா? X axis, இந்த black pen X axis. Let this pencil be your J cap. So I cross J னா என்ன? ஆனால் ஃபர்ஸ்ட் வெக்டர் சைடு உங்கள் பாமை வைங்க. சரியா? இப்படி தான் பாமை வைக்கணும். செகண்ட் வெக்டர் சைடு கேர்ள் பண்ணுங்க. இப்படி கேர்ள் பண்ணுங்க. எங்கே காட்டுது? தம்பு. ஆனால் தம்பு வெளியே பாயிண்ட் பண்ணுது, which means this is X axis, this is Y axis. So your thumb pointing across Z axis. சரியா? ஐயில் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வெக்டர் ஐயில் இப்படி என் தம்பை வைக்கிறேன். செகண்ட் வெக்டர் ஜே மேலே இருக்குது. ஸோ இப்படி தம்பை வச்சு இப்படி கேர்ள் பண்ணுறேன். செகண்ட் வெக்டர் சைடு இப்படி கேர்ள் பண்ணுறேன். பண்ணால் என் தம்பை எங்கே பாயிண்ட் பண்ணுது? ஆனால் வெளியே பாயிண்ட் பண்ணுது, which means my resultant vector is along K cap. சரியா? Z axis அலாங்காக இருக்கான். ஸோ ரொம்ப சிம்பிள். I can write this I cap cross J cap equals to K cap.
இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் ரொட்டேஷன் மோஷனில் யூஸ் ஆகும். ஓகே, டார்க்கெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. டார்க் கண்டுபிடிக்கிறப்ப இந்த ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் தான் யூஸ் ஆகும். சரியா? அண்ட் தென் அங்கே 12th வந்துட்டிங்க அப்படின்னா மேக்னட்டிசமில் யூஸ் ஆகும். ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல், லெஃப்ட் ஹேண்ட் ரூல், அது எல்லாமே கிராஸ் ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி தான் வருது. சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஜே கிராஸ் கே. ஜே கிராஸ் கே, ஜே அப்படிங்கிறது நம்மளோட ஒய் ஆக்சிஸ், கே அப்படிங்கிறது நம்மளோட ஜெட் ஆக்சிஸ். இப்படி இருக்குது. சரியா? அங்கே பாருங்கள், இப்படி வெளியே வருது. ஜே இப்படி இருக்குது, ஜே இப்படி மேலே இருக்குது, அண்ட் தென் கே இப்படி வெளியே வருது. ஓகே, உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், இப்படி வருது, வெளியே வருது. நான் என்ன பண்ணுறேன், ஜே கிராஸ் கே, ஜே வெக்டரில் என் ஃபஸ்ட்டு ஹேண்டை வைக்கிறேன், கே வெக்டர் இந்த சைடு, சாரி எஸ், இந்த பென் இப்படி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன், இப்படி கை வச்சு இப்படி கர்ல் பண்ணுறேன் செகண்ட் வெக்டர் சைடு. செகண்ட் வெக்டர் என்ன பார்த்து இருக்குது, ஸோ இங்கே கையை வச்சுட்டு என்ன பண்ணுறேன், இப்படி கர்ல் பண்ணுறேன். நல்லா பாருங்கள், இங்கே கை வச்சுட்டு இப்படி கர்ல் பண்ணுறேன். சரியா? கர்ல் பண்ணால் ஏன் தம்பு எங்கே பாயிண்ட் பண்ணுது, ஆனால் திஸ் இஸ் ஒய் ஆக்சஸ், பென்சில் வந்து ஜே கேப் ஒய் ஆக்சஸ், இது வந்து ஜெட் ஆக்சஸ், ஜெட் ஆக்சஸ். ஸோ இப்படி பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்குது, ஆனால் என் தம்பு எக்ஸ் ஆக்சஸ் சைடு பாயிண்ட் பண்ணியிருக்கு, எக்ஸ் ஆக்சஸ் சைடு பாயிண்ட் பண்ணியிருக்கு, which means that j cap cross k cap is simply equals to I cap da. J cap cross k cap is simply equals to I cap. ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட் ஃபைனலாக அதை கண்டுபிடிச்சிடலாமா, கே கேப் கிராஸ் ஐ கேப். ஓகே, கே கேப் இப்படி வெளியே இருக்குது, ஐ கேப் இப்படி இருக்குது. கே கேப் இப்படி இருக்குது, என்ன பார்த்து வருது வெளியே, என்ன பார்த்து வருது, அவுட் ஆஃப் த பேஜ் வருது, ஜெட் ஆக்சிஸ். ஐ கேப் இப்படி இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்னோட ரைட் ஹேண்டோட பாமை கே வெக்டருக்கு அலாங்காக வைக்கணும். இது இப்படி போகுது. ஸோ என்ன பண்ணணும், கையை எப்படி வைக்கணும். சரியா? இந்த பாருங்கள், இப்படி வச்சுருக்கேன், இதான் உங்கள் கே கேப். ஸோ அதுக்கு அலாங்காக கையை எப்படி வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஐ கேப் இப்படி இருக்குது, திஸ் இஸ் கே கேப், ஃபஸ்ட்டு வெக்டர், ஜெட் ஆக்சஸ் வெளியே இருக்குது, ஐ கேப் இப்படி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன், கே கேப் கலங்க கையை வச்சு ஐ கேப் கலங்க என் கையை திருப்புறேன், என் தம்பு எங்கே பாயிண்ட் பண்ணுது, ஆனால் மேலே பாயிண்ட் பண்ணுது. ஸோ ஐ கேன் ரைட் கே கேப் கிராஸ் ஐ கேப் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ் ஜே கேப், ப்ளஸ் ஜே கேப். இல்லை சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து இது புரியவே இல்லைனா நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறது உங்களுக்காகவே ஒரு குட்டி ட்ரிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். யூ கேன் யூஸ் திஸ் ட்ரிக் இஃப் யூ வாண்ட். சி, ஃபர்ஸ்ட் ரைட் திஸ் ஐ ஜே கே. சரியா? அப்படி எழுதிக்கோங்க, ஐ ஜே கே. இப்போ ஆன்டை கிளாக் வைஸ் நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கிராஸ் ஜே கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், then your answer will be k cap, I cross j will be k cap, or j cross k எடுக்கிறீங்க அப்படின்னா then your answer will be I cap, or k cross I எடுக்கிறீங்க அப்படின்னா your answer will be j cap. வெரிஃபை பண்ணி பாருங்களேன். this is anti clockwise மூவ் ஆகுறீங்க அந்த சர்க்கிளில் அப்படின்னா I cross j எடுத்தா ப்ளஸ் k cap. சரியா? j cross k எடுத்தா ப்ளஸ் I cap. ஓகே, நெக்ஸ்ட் k cross I எடுத்தா ப்ளஸ் j cap. we can verify. என்ன பண்ணுவோம், I cross j எடுத்து பார்ப்போம், என்ன வந்திருக்கீங்க, இங்கே பாருங்கள், I cross j என்ன வந்திருக்கு, ப்ளஸ் கே கேப் வந்திருக்கா, அதே தான் இந்த ரூல்லேயே வரும் பாருங்கள். I cross j பண்ணிங்கன்னா உங்களுக்கு கே கேப் வரும், j cross k பண்ணிங்கன்னா I கேப் வரும், k cross I பண்ணிங்கன்னா j கேப் வரும். சரியா? திஸ் இஸ் அ ஷார்ட் ட்ரிக். நவ் இப்போ ஆனால் வாட் இஃப் ஐ கோ இந்த சைடு போகிறேன், திஸ் இஸ் கிளாக் வைஸ், ஆன்டை கிளாக் வைஸ் நான் போகிறேன் அப்படின்னா என்ன ஆகும், இப்படி வரேன், I cross k இப்படி வரேன் அப்படின்னா தென் மைனஸ். சரியா? I cross k will be equals to மைனஸ் j, k cross j equals to மைனஸ் I, j cross I equals to மைனஸ் k. சரியா? புரிஞ்சுக்கோங்க, I cross k அப்படி பண்ணனா எனக்கு மைனஸ் j வரும், k cross j பண்ணனா எனக்கு மைனஸ் I வரும், j cross I பண்ணனா எனக்கு மைனஸ் k வரும். சரியா? ஸோ கிளாக் வைஸ் போனால் பாசிட்டிவ், இப்படி ஆன்டை கிளாக் வைஸ் வரோம் அப்படின்னா that will be negative. ஓகே, ஸோ கிளாக் வைஸ் வந்தால் பாசிட்டிவ், ஆன்டை கிளாக் வைஸ் வந்தால் நெகட்டிவ். பட் ஐ won't recommend this. if you want you can always learn the right hand screw rule which will be very useful in many cases. சரியா? ஓகே, அண்ட் இந்த கிராஸ் ப்ராடக்ட்டை பற்றி ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறேன். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், கிராஸ் ப்ராடக்ட் gives a vector as a resultant. சரியா? கிராஸ் ப்ராடக்ட் gives a vector
So it has a definite direction and magnitude. Okay, and if you note this, you will get the resultant vector is always perpendicular to both A and B. சரியா? For example, if we have this A cross B பண்ணுறோம், நமக்கு C ன்னு ஒரு வெக்டர் கிடைக்குது. ஓகே, லேர்ன் திஸ். இதெல்லாம் பின்னாடி யூஸ் ஆகும், தெரிஞ்சுக்கோங்க லைட்டாக. சரியா? A cross B, this gives vector C. Okay, then the resultant vector C, or the cross product பண்ணி நமக்கு vector C கிடைச்சிச்சுல, that C vector is always perpendicular to vector A and vector B. ஆனால் என்னென்ன சொல்கிறீங்க? எஸ், if you have noticed this, இந்த இடத்துல பாருங்களேன், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்? I cross J எடுத்தோமா? I cross J எடுத்தோமா? ஸோ இது I, இது J. ஓகே, இந்த கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தப்போ என்ன வந்துச்சு? I சைடு ரைட் ஹேண்ட் பாமை வைங்க, ஃபஸ்ட்டு பாமை ஐ மீன் வச்சுட்டு கர்ல் பண்ணுங்க, இப்படி வெளியே வந்துச்சு. நமக்கு ஆன்சர் வந்து கே கேப்னு வந்துச்சு. இப்படி வர ஒரு வெக்டர். ஓகே, நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கே கேப் இருக்குல்ல, இப்படி இருக்குது, வெளியே வருதுல்ல அந்த கே கேப். திஸ் இஸ் perpendicular to x axis and perpendicular to y axis இல்லையா? ஆமாண்ணா. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்களேன், J cross K, J cross K. இதை கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தப்போ நமக்கு என்ன வந்துச்சு? I கேப் வந்துச்சு. I கேப் வந்துச்சு. இப்போ இந்த I கேப் பாருங்களேன், it is perpendicular to J, that is y axis, and perpendicular to z axis இல்லையா? ஆமாண்ணா. இதே மாதிரி தான் இங்கேயும், இதே மாதிரி தான் எப்போதும். ஓகேவா? if A cross B is equals to C, then C is always perpendicular to the A and B. ரெண்டு வெக்டருக்குமே பெர்பெண்டிகுலராக இருக்கும். இதை யூஸ் பண்ணி 3D ஜியோமெட்ரியில் நிறைய கொஷின் சால்வ் பண்ணுவோம் இப்போ கிளாஸ் 12th. சரி, ஃபைனலாக இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். ரிமெம்பர் திஸ், A cross B is not equals to B cross A. சரியா? டாட் ப்ராடக்டில் ஈக்குவல் A cross B, A dot B equals to B dot A. பட் இந்த இடத்துல அப்படி இல்லை. Instead A cross B is equals to minus of B cross A. A cross B equals to minus of B cross A. Okay, I hope this is clear. Okay, புரிஞ்சுதா? சரி, and then some more points if you want I can write. இது எல்லாமே மேக்ஸில் தான் அதிகமாக யூஸ் ஆகும், பட் ஃபிசிக்ஸில் ஏதாவது ஒரு சில அட்வான்ஸ் கொஷின்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். என்னதான் வெக்டர் ஈக்குவலாக இல்லாட்டியும் மேக்னிடியூட் வில் பி சேம்டா, பட் மேக்னிடியூட் ஆஃப் A cross B is equals to magnitude of B cross A. Okay, so all these concepts are more than sufficient for your entire physics-க்கு இந்த கான்செப்ட் மட்டும் போதும். இதை தாண்டி நீங்கள் எதுவும் பெருசாக தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஈவன் இஃப் 1 or 2 கான்செப்ட் யூ வாண்ட் இன் ஃபியூச்சர், நான் அதை சொல்லித்தரப்போ உங்களுக்கு அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா? ஓகேடா. நவ் வித் திஸ் லெட் அஸ் வைண்ட் தி செஷன் ஓவர் ஹியர். நான் ஆக்சுவலி சிம்பிளாக முடிக்கலான்னு பார்த்தேன், பட் இவ்வளோ தூரம் எடுத்துருச்சு. பட் எனிவே, இட்ஸ் ஃபார் யுவர் குட், ரைட்? ஸோ ஐ வில் மீட் யூ கைஸ் ஆன் டுமாரோஸ் லெக்சர். அண்ட் இஃப் யூ கைஸ் லைக் திஸ், தென் ப்ளீஸ் ஃபார்வர்ட் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிவ் அஸ் அ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். சரியா? ஓகேடா, I'll meet you guys on tomorrow's session. Bye bye.